ஹாய் டியர்ஸ். இந்த வீடியோ என்னென்னா போலீஸ் சீக்ரெட் மிஷனுடைய பார்ட் 2. போன பார்ட் ஏதோ ஒன்று முடிச்சிருப்போம்னா நம்ம கேர்ள்ஸை வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டெப் மாமுக்கும் அவங்க பொண்ணுக்கும் தெரிய வந்திருக்கும். அதோடு முடிச்சிருப்போம். இப்போ நம்ம பார்ட் 2 வீடியோக்குள்ளே போயிடலாண்டா. நம்ம ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம மிஸ்ஸஸ் ஜின்னு நம்ம ஜெரி இருக்காங்க, அவங்க ரூமில் தான் காமிக்கிறோம். மிஸ்ஸஸ் ஜெரி வந்து ஓவர் திங்கிங்கு, எதை பற்றி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு ஃப்ளாஷ் ஆகுது. இந்த 3 பொண்ணுங்க பார்த்து ஏதோ ஃப்ளாஷ் ஆகுது. ரொம்ப திங்கிங்கில் இருக்காங்க. ஒருவேளை இப்படி இருக்குமோ, ஒருவேளை அப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓவர் திங்கிங்கு. ஜின்னு வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு, என்னடி ரொம்ப திங்க் பண்ணுறாட்ட இருக்குது? ஒன்றும் இல்லை ஜின். ஜின், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? என்னடி சொல்லு. ஒரு 1 வீக் நீ வந்து குழந்தைய பார்த்துக்கோ. நான் வந்து எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது அண்ட் சம் பர்சனல் ஒர்க்கும் இருக்குது. அதை நான் பார்த்து முடிச்சுட்டு வந்துடுறேன். நீ ஃபஸ்ட்டு குழந்தைய மட்டும் பார்த்துக்கோ. ஓகேடி, நான் பார்த்துக்கிறேன். எங்கே போகிற? உனக்கு தெரிய வரும்போது ஷாக் ஆவ. இப்போ சொல்லிடுறேன். இது யாருக்கிட்டையும் நீ சொல்லிக்க வேணாம். நான் போயிட்டு வந்துடுறேன். பர்சனல் விஷயந்தான். சரிடி, என்கிட்டே எதனா சொல்லு, நானும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறேன். இதில் யாரும் இன்டர்ஃபியர் ஆக வேணாம். நான் மட்டும் பார்த்துக்கிறேன். நான் முடிச்சுட்டு வந்துட்டு சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்கிறேன். நீ எதுவும் நினச்சிக்காத. சரி, இப்போ நீ அந்த பொண்ணுங்களை இருக்கிறது ஓகேவா? என்ன? எனக்கு ஓகே தான், எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் அந்த பொண்ணுங்களுடைய ப்ராப்ளம் என்ன அப்படின்றது நீ நேற்று என்கிட்ட சொன்ன. அதனால் நீ எதாவது பண்ண போறியாடி? தெரில, பார்க்குறேன். அப்போது நீ ஏதோ யோசிச்சிருக்க, ஏதோ உனக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் நீ என்னன்னு சொல்ல மாட்டேற. தெரியும் போது உனக்கு தெரியும் ஜின். இப்போதைக்கு என்கிட்ட நீ எதுவும் கேட்காத. அது சஸ்பென்ஸில் இருக்கிறதா நல்லது. ஓகே, கிரிமினல் பொண்டாட்டி ஏதோ யோசிக்கிறீங்க, ஆனால் என்ன யோசிக்கிறீங்கன்னு தான் தெரியல. உன் மைண்டை என்னாலையும் கேட்ச் பண்ண முடியாது. நீ ஒரு கிரிமினல், நான் கிரிமினல் தான். ஓகே, இப்போ எப்போ கிளம்புற? நாளைக்கு மார்னிங். ஓகே, தம்பி வந்து நீ ஒழுங்காக பார்த்துக்கோ. அவன் அழுக தான் செய்வான். ஸ்கூலுக்கு கொண்டு போய் ஒழுங்காக விடு. யார்கிட்டையும் கொடுத்துடாத தம்பியை. சேஃப்டி முக்கியம். ஓகேடி, ஓகே. சரி, நீ தூங்கு, ரொம்ப யோசிக்காத. இல்லை, நீ தூங்கு. நான் கொஞ்சம் போய் டெரஸில் போயிட்டு காற்று வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகே. ஜின்னு படுக்க கிளம்பிட்டாப்புல. ஜெரிக்கு வந்து அவங்க மொட்டை மாடி போயிட்டு ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரத்தில் ஜெஸி மாடிக்கு வராங்க. ஜெஸி மாடிக்கு வந்துட்டு பார்க்குறாங்க, இப்படி நின்றுக்கிட்டு இருக்கா. ஜெஸிக்கும் தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு அவங்களுமே மாடிக்கு வந்திருப்பாங்க. ஜெரியை பார்த்துட்டு, இவன் எப்படி நிற்கிறா, இவளுக்கு என்னாச்சு, இவ சும்மாவே ஒரு கிரிமினல், ஒரு மாதிரியாக தான் இருப்பா. அத்தி எதை யோசிக்கிறாளோ? ஒரு வேளை 3 பொண்ணுங்களை எப்படி இருந்து வெளியே எடுக்கிறதுன்னு யோசிப்பாள். இல்லையே, இவ என்ன தான் கிரிமினலாக யோசிச்சு கிரிமினலாக செயல்பட்டாலும் அந்தளவுக்கு கல்லஞ்சக்காரி கிடையாதே. ரொம்ப திங்க் பண்ணுறாளே. அவங்க ஷோல்டரில் போய் கை வைக்கிறாங்க. ஜெரி டக்குன்னு திரும்பிட்டு, எதுக்கிட்டு இப்படி திரும்புகிற? நான் தான். நீ தான். நான் அடிச்சிருப்பேன். நம்ம வீட்டில் வந்து யாரை உன் மேலே கை வைக்க போகிறா? அடிச்சிருப்பேன்ற எல்லாம் ஒரு ஃப்ளூக்கில் தான் அடிச்சிருப்பேன். சரி, என்ன நீங்கள் நின்றுக்கிட்டு இருக்க? தூக்கம் வரல, காற்று வாங்க நின்றுக்கிட்டு இருக்க, மொட்டை மேலே எதுக்கு நிற்பாங்க? நீ எதுக்கு எடுத்தாலும் இந்த மாதிரி தான் பேசுவியாடி. அதான் உனக்கு தெரியுமே, நான் உங்களோட பிறந்தது தானே. சரிடி, இப்போ என்னத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க மேடம்? நான் எதையோ யோசிக்கிறேன். இப்போ என்ன அதுக்கு? நீ என்னத்தையோ திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கடி. ஆனால் என்னத்தை திங்க் பண்ணுறதான் தெரில. நைட்டு டின்னர்லேயும் நான் உன்னை பார்த்தேன். ரொம்ப யோசிக்கிற. நீ என்ன யோசிக்கிறதான் தெரிய மாட்டேங்குது. மிஸ்டர் கிரிமினல், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? கொஞ்சம் சொல்லாமல். நான் உங்கள் தங்கச்சி தானே. அது எதுக்கு இப்போது அதெல்லாம் உனக்கு? கண்டிப்பாக மேலே தூங்கு. அதை நான் சொல்லணும்டி. உனக்கு காற்றவங்க வந்தா அந்த சைடு போய் நின்று காற்றவங்க என்னை போட்டு உசரை வாங்காத. ஐயோ, ஒரு சரி போய் தொலைகிறேன். அவங்க போயிட்டாங்க அந்த சைடு. வந்துட்டா அம்மா போட்டு உசரை வாங்கிறதுக்கு. நானே பல டென்ஷனில் இருக்கேன், வேறு என்னை வந்து டென்ஷன் படுத்துறா. அவங்களுக்கு அவ்வளோதான், ரொம்ப கோந்துச்சு, ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிட்டாங்க. அவங்களே எதோ போட்டு திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
அவங்களுக்கு ஏதோ ஃப்ளாஷ் ஆகுது. அந்த நேரத்தில் வந்துட்டு அதுக்குள்ளே ஒரு குட்டையை கலப்புற மாதிரி அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது உள்ளே வந்தால் அப்போ அவங்க கோவம் அதான் சும்மாவே அவங்க கிரிமினல். ஜெஸ்ஸி பார்க்குறாங்க, அது சரி இவன் ஏதோ ஒரு கிரிமினலாக தான் சுற்றி தெரியுதா, எதுவும் தப்பாக எதுவும் பண்ணாமல் இருந்தால் சரி. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 5 o'clock நம்ம ஜெரி வந்து அவங்க கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. அவங்க லெஃப்ட்டு அப்படியே ஒரு நல்ல ஒரு மார்னிங் டைம் ஒரு 7 o'clock இருக்கும். நான் 7 o'clock எந்திரிப்பேன், அதான் எனக்கு மார்னிங், அதனால தானே 7 o'clockன்னு சொன்னேன். 7 o'clock எல்லோரும் எந்திரிச்சு அவங்க அறக்க பிறகு அவங்களுடைய ஒர்க்கை பார்த்துட்ருக்காங்க. 7 மணிக்கே ஒர்க்கான்னு கேட்டால் அவங்கள ஒர்க் போகணும்ல, அதனால ஒர்க் அப்படி 7 மணிக்கே அவங்க எல்லோரும் நினச்சி அறக்க பிறகு கிளம்பிட்டு இருக்காங்க. ஜின்னு எந்திரிச்சு அப்போ தான் எந்திரிச்சு பார்க்குறாரு பக்கத்தில், இவளை எங்கே கிளம்பிட்டு, ஓ எங்கே கிளம்புறேன்னு சொன்னாலோ போயிருப்பா போல். அவர் அப்படியே ஜின்னாவை திரும்பி பார்க்குறாரு. ஜின்னாவை பார்த்துட்டு, உங்கள் அம்மாவை நான் என்ன சொல்கிறதுனே தெரிலடா, ரொம்ப ஏதோ கிரிமினலாக யோசிக்கிறா, என்னமோ பண்ணுறா, என்ன பண்ணுறான்னு தான் தெரிய மாட்டேங்குது, அவளை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. இதட்ட மேரேஜ் ஆகி எப்படியும் ஒரு 6 years இருக்கும்டா, ரொம்ப கிரிமினலாக யோசிக்கிறாங்க மம்மி, புரிஞ்சிக்கவே முடியலை. உனக்கு ஏதாவது புரியுது, தூங்கிட்டு இருக்க பிள்ளைகிட்ட போய் பேசிகிட்டு இருக்காரு, அந்த குழந்தைக்கு என்ன புரியும், அவங்க என்ன நினைக்கிறாங்க, அதுவே குட்டி குழந்தை 4 வயசு தான் ஆகுது, என்னமோ தெரிலடா. அவர் எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக கிளம்பிட்டார். அவர் அப்படியே பேசிக்கிட்டே இருக்க டைம் ஓடிக்கிட்டே இருந்து ஒரு 8 o'clock ஆயிடுச்சு. அவர் எந்திரிச்சு குளிக்க கிளம்பிட்டாப்புல, ஃப்ரெஷ்ஷாக கிளம்பிட்டாப்புல. அப்படியே நம்ம இந்த சைடு ஆரம் சைடு காமிச்சா இங்கிட்டு ஜெஸ்ஸி வந்து என்னத்தையோ யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. காலையில் 8 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து ஆரம் பார்க்குறாரு. இவன் என்னத்தை யோசிக்கிறா, வர வர இவங்க அக்கா மாதிரியே இவ்வளோ மாறிட்டு வராளே, இவதத்தை ஒருத்தி தான் இவன் நல்லா இருந்தா வீட்டில் நல்லா ஜாலியாக துருன்னு, இவளும் இப்படி ஆயிட்டாலே. அவர் போயிட்டு, உனக்கு என்னடி ஆச்சு, நீ என்னடி உங்கள் அக்கா மாதிரி என்னத்தை யோசிச்சுக்கிட்டே இருக்க, இல்லை ஆரம், நேற்று நைட்டு நான் உங்ககிட்ட சொல்லிவிட்டு மொட்டை மாடி காற்று வாங்க போனேன்ல, ஆமாம் நேற்று எங்கள் அக்கா மொட்டை மாலை ஏதோ ஓவராக திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கா, இத்தனைக்கு நான் போய் கிட்டத்தட்ட 5 நிமிஷமாக பக்கத்துலேயே நிற்கிறேன், அவள் என்னை கண்டுக்கவே இல்லை தெரியுமா, உங்கள் அக்கா என்னைக்கு தான் கண்டிருக்காங்க, யாரை தான் கண்டிருக்காங்க, அது இல்லை, இப்போ நீங்கள் பக்கத்தில் நின்று அப்படின்னா நான் நிற்கிற ஃபீலிங் உனக்கு தெரியும்ல, ஆமாம் தெரியும், அந்த ஃபீலிங் கூட இல்லாமல் நீ நிற்கிறாடா அப்படியே, அப்படியா என்ன யோசிக்கிறாங்க, அக்கா சும்மாவே ஏதாவது யோசிப்பாங்க, இதில் என்னத்தை யோசிக்கிறதுக்கு இருக்குது தெரியலையேடா, ஏன்னா என் அக்கா ஏதோ பெருசாக பிளான் பண்ணுறா, ஆனால் என்ன பிளான் பண்ணுறான்னு தான் எனக்கே தெரியலை, சரி விடு பார்ப்போம். ஆமாம் எங்கே உங்கள் அக்கா போய் பார்க்கல, எதை யோசிக்கான்னு சொன்னீங்க, இது எப்பவுமே உங்கள் அக்கா என்ன யோசிச்சாலும் போய் பார்த்துருவியே, இந்தா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓடிட்டாங்க. நம்ம தான் ஞாபகப்படுத்திட்டோமோ, நல்லா இருந்த பிள்ளையும் நம்ம ஓட விட்டோமே, சரி ஓகே. அவர் திரும்பி அவர் பொண்ணை பார்க்குறாரு, அந்த பொண்ணு நல்லா தூங்கிட்டு இருக்கு. அவர் போயிட்டு பாப்பா எந்திரி பாப்பா, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. அந்த பிள்ளை அப்படியே மெதுவாக எழுந்திரிச்சு அவங்க கண்ணெல்லாம் ரப் பண்ணிட்டு உட்காந்துருக்கு. டேடி அப்படின்ட்டு உட்காந்துருக்கு. வாடா நம்ம ஃப்ரெஷ்ஷாக பார்க்க போகலாம், ஸ்கூலுக்கு கிளம்பணும்ல பா, இன்றைக்கி நான் ஸ்கூலுக்கு லீவு போட்டுக்கிறேன்ப்பா, அவ்வளோதான் அவங்க அம்மா என்ன கொண்டுருவா, வா போகலாம். அதுவும் இல்லாமல் நீ லீவெலாம் போட, லீவில் வீட்டில் இருந்த அப்படின்னா நீ ஆட்டம் போட ஆரம்பிச்சிட, ஒழுங்கா வா. அவர் கூப்பிட்டு கிளம்பிட்டாரு. இங்கிட்டு அப்படியே போன ஜின்னு, நம்ம ஜெரி ரூமுக்கு போன ஜெஸ்ஸி வந்து கதவை தட்டுறாங்க. அப்போ தான் ஜின்னு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஷர்ட்லாம் போட்டு நின்றுக்கிட்டு இருப்பார். ஜின்னாவையும் கிளம்பி வச்சுட்டு அவர் ரூமுக்குள்ளே அவருடைய ஹேரெல்லாம் கோம் பண்ணிட்டு நிற்கிறார். அப்போது ஒரு கதவை தட்டுற சவுண்டு, யாரா நம்ம ரூமு கதவை தட்டுறது, அவர் திறந்து பார்த்தா ஜெஸ்ஸி. என்னம்மா மாமா, அக்கா இல்லை, உங்கள் அக்கா ஏதோ ஒரு மீட்டிங் விஷயமா 1 வாரம் வெளியே போயிருக்கான், வெளியே போகிறாளாம், என்கிட்ட நேற்று நைட்டு தான் சொன்னான், என்கிட்ட எதுவுமே நீங்கள் சொல்லலை, எனக்கு நேற்று நைட்டு தான் தெரியும். உங்கள் அக்கா என்னைக்கு எப்போ யோசிக்கிறான்னு தெரியாது, அவள் திடீர்னு யோசிச்சு ஓடி போயிடுவா. அதுவும் உண்மைதான். ஏம்மா என்னாச்சு? இல்லை என் அக்கா இருக்கல, அவள் மொட்டை மாலில் நின்று நேற்று எதுவும் யோசிச்சுட்டு இருந்தாம்மாம்மா, அதுதான் என்னன்னு தெரியல, அதான் கேட்க வந்தேன். ஓ உனக்கும் தெரிஞ்சு போச்சா? என்னம்மா என்ன தெரிஞ்சு போச்சா? இல்லை ஒன்றும் இல்லை, அவன் எப்படி யோசிக்கிறான்னு உனக்கே தெரியும், ஏதாவது கிரிமினலாக யோசிச்சுட்டே இருப்பா. எனக்கு தெரிஞ்சு அந்த 3 பொண்ணுங்க எப்படியா வெளியே துரத்ததை பற்றி தான் யோசிச்சுருப்பா. மாமா அப்படிலாம் பேசாதீங்க, அக்கா என்ன தான் வந்து அவள் அப்படி பேசாமல் கலைஞ்சிக்காரி கிடையாது, அப்படி வெளியே துரத்துறதுக்கு. அது சரி, உங்கள் அக்காவுக்கு சப்போர்ட்டிங்க. அம்மா எங்கே ஜின்வா? அந்தா ரெடியாக நிற்கிறேன். நம்ம தங்கம் என்ன ஸ்கூல் கிளம்பியாச்சா? கிளம்பிட்டேன், ஆனால் மம்மி தான் இல்லை.
மம்மி ஊருக்கு போயிருக்காங்களா, வந்துடுவாங்க, வா நம்ம போகலாம். அம்மா நான் கூப்பிட்டு கிளம்புறேன், நீங்கள் கீழே வந்துடுங்க. சரி ஓகே. அவர் கதவெல்லாம் பூட்டிட்டு அவரும் பின்னாடியே வராரு. ஆரம் வந்து அவங்க பொண்ணை கூட்டிகிட்டு, வாடா என்னடா இந்த பக்கம், நீ எங்கே போகிற? நான் கீழே சாப்பிட போகிறேன், அதுக்கு தான் நானும் போகிறேன். இல்லை எனக்கு ஸ்கூலில் விடணும்ல, நானும் காலேஜ் போகணும். அம்மா நீ என்ன எதுவும் மீட்டிங் போல? இல்லைடா, உன் அண்ணி வெளியே போயிருக்கா ஒரு வாரத்துக்கு மீட்டிங் சொல்லிட்டு. அவள் ஒரு வாரம் கழிச்சு தான் வருவாள். அது வரையும் எந்த மீட்டிங்கு மிஷனுக்கு போகலை, என்னை தம்பி பார்த்துக்கணும்ல. ஆமாம் அது இருக்கும். நீ வேணா அம்மா கிட்டே விட்டு போய் இது பையன் என் பையன் வந்து அவள் அம்மா எல்லாமே இருக்க மாட்டான், எங்கள் அம்மா கிட்டே இருக்க போகிறான். ஏண்டா நீ வேறு அமைதியாக இருடா. அப்படியே எங்கிட்ட கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த விமன் குக் சைடுக்கு காமிச்சோம் அப்படின்னா, அவங்க ரெடியாகி முடிச்சுட்டு பெட்டில் உட்காந்துட்டு அவங்க ஆழ்ந்த சிந்தனையில் இருக்காங்க. எப்படி இப்படி பண்ணலாம், எப்படி ஒரு பொண்ணை ஒருத்தவங்கள கொண்டு இந்த 3 பொண்ணுங்களை இப்படி பண்ண போச்சு. ஜங்குக்குள்ளே வெறித்தனமான யோசனைக்குள்ளே போயிட்டாரு. தயங்க ஜிம்மின்னு பார்க்குறாங்க, நம்மளோட ரொம்ப யோசிக்கிறானே. அவ்வளோ லவ்ஸு போல் கிவி மேலே. ஏன்டா உங்களுக்கெல்லாம் கிடையாது அவங்க ஆள் மேலே லவ்ஸு? உனக்கு எப்படா கேட்டுச்சு? நீங்கள் மைண்ட் வாய்ஸ் வச்சு சத்தமாக பேசுகிறீங்கடா, எனக்குவே கேட்குது. எனக்கு என்ன கீழே இருக்க அம்மாக்கே கேட்டிருக்குமாடா? நீங்கள் அந்த அளவுக்கு சத்தமாக சொல்கிறீங்க. சரிடா வா கீழே போகலாம். நீ என்னத்தை யோசிக்கிற? நாங்கள் யோசிக்கிறது தான் நீ யோசிக்கிறியா? ஆமாம், நீ யோசிக்கிறது தான் யோசிக்கிறீங்க. 3 பேருமே ஒன்றா தான் நம்ம எப்பவுமே யோசிப்போம், அது உங்களுக்கு தெரியாது. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே அவங்க லிஃப்ட்டு டைனிங் டேபிளில் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த விமன் குக் வந்து அந்த 3 பொண்ணுங்களை காணுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய கண்ணு வந்து அப்படியே தேடிக்கிட்டு இருக்கு. அவங்க அம்மா பார்க்குறாங்க, இவங்க என்னத்தை தேடுறாங்க, ஜின்னு பார்த்துட்டு என்னத்தரா தேடுறீங்க, எதுவும் தொலைச்சிட்டிங்களா என்ன 3 பேருமே ஒன்றா? தொலைக்கலை, பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்னத்தை பார்க்குறீங்க, சாப்பாடு முன்னாடி தாண்டா இருக்குது, பார்த்து சாப்பிடுங்க. ஆரம்பிச்சு லைட்டாக சிரிச்சிட்டு, அமைதியாக இருடா, ஏன்டா அவனை பிடிச்சி ஒம்பழுத்துட்டு இருக்க? அவன் பாரு திங்கிறத விட்டு என்னத்தை உட்காந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தேடுறாங்கடா, என்ன தேடுறாங்கன்னு தெரியல, சொல்ல மாட்டாங்க, நம்ம சேர்ந்து தேடலாம்ல. ஐயாங் அதெல்லாம் நீங்கள் தேடக்கூடாது ஐயாங், உங்களுக்கு மேரேஜ் ஆகி உட்காந்துருக்கு, அதுக்கு இதுக்கு என்னடா சம்மந்தம்? கீழே விழுந்த பொருளை தேடி கொடுக்குறதுக்கு மேரேஜுக்கு என்னடா சம்மந்தம்? ஆமாம் அதெல்லாம் அப்படி தான் ஐயாங். இவங்க வர சரி இல்லையே, என்னமோ ஒன்றும் புரியலை. ஒரு வேலை 3 பொண்ணுங்களை தேடுறாங்களோ. டே நீங்கள் எது தேடுறீங்கன்னு தெரிஞ்சிருச்சு, அப்படியே அங்கே பாருங்கள். எங்கே ஹயாங் அப்படி 3 பேர் திரும்பி பார்க்குறாங்க. அவங்க ஆணு வச்ச கண் வாங்காமல் இந்த வர 3 பேர்த்தையும் இவன் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க அம்மா கிச்சன்லேருந்து வந்துட்டு, உங்களுக்கு சாப்பாடு வேணுமான்னு கேட்க வந்திருப்பாங்க. இவங்க என்னத்தை அப்படி விட்டுட்டு பார்க்குறாங்கன்னு அவங்க பார்க்குற டைரக்ஷன்லேயே பார்த்தா நம்ம நிவி அக்னி கிவி 3 பேருமே நடந்து வந்துட்டுருக்காங்க. அதாவது ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே இறங்கி நடந்து வந்துட்டுருக்காங்க. 3 பேரும் அவங்க வச்சுக்கணும் வாங்காமல் மிம்மில் குக் 3 பேர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க அம்மா அம்மா சாப்பிட்டுக்க போதும், முழுங்குற மாதிரி தேடி வெறித்தட்டை சாப்பிடணுமா? முன்னாடி தாண்டா சாப்பாடு இருக்குது, சாப்பிடுங்க. சரிம்மா. அங்கே இருக்க எல்லாத்துக்கும் சிரிப்பு வந்துருச்சு. என்னெல்லாம் விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு. நான் ஐயாங்க ரொம்ப சிரிக்கிறீங்க போலையே. ஆமாடா நீ சாப்பிடு. அமைதியாக இருடா, ஏன்டா அப்படி போட்டு உசரம் வாங்குறாங்கள போட்டு அம்பளத்துக்கிட்டே கிடக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ தின்னு உன் குழந்தை தின்ன வை. சரிடா நானும் திங்க வைக்கிறேன், நீ திங்க வை. எல்லோரும் அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க ஒர்க்கு கிளம்பிட்டாங்க. ஜெஸி அவங்களுடைய காலேஜுக்கு ஒர்க்கு கிளம்பிட்டாங்க. ஆரும் அவங்களுக்கு காலேஜுக்கு கிளம்பிட்டாங்க. குழந்தைங்களை ஸ்கூலில் விட்டு விமின் குக்கும் அம்மா நான் கிளம்புறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து லெஃப்ட்டு. இப்போது வீட்டில் இருக்கிறது 2-3 மெய்ட்ஸும் அவங்க அம்மா, நம்ம 3 கேர்ள்ஸ் 3 பேர். அவங்க அத்தனை பேர் மட்டும் தான் இருக்காங்க. நம்ம கேர்ள்ஸ் வந்து அவங்க அம்மா கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. இவங்களும் எப்போயுமே இப்படி தான் ஜாலியாக பேசுவாங்களாம்மா அப்படி சொல்லி கேட்டுருக்காங்க. ஆமாடா அவங்க எப்போயுமே அப்படி தான் ஏதாவது ஒரு ஜாலியாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் என்னுடைய பையனுடைய இந்த மருமக இருக்கா பாரு, யாரை சொல்கிறீங்க, அந்த ஜெரி அக்காவா? இல்லை இப்போ பார்த்தி இல்லை. ஆமாம் அவள் தான் துட்டுன்னு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாள். அவளுக்கு ஒரு குழந்த பிறந்துருச்சுன்னு தான் பேர். அவள் தான் குழந்த மாதிரி துருத்துருன்னு இருப்பாள். வச்சு சமாளிக்கிறதே ரொம்ப டார்ச்சராக இருக்கும். ஆனால் அந்த ஜெரி நேற்று பார்த்து போயில கத்துனா பாரு, அந்த பொண்ணு வந்து என்ன தான் என் மருமக, நான் அப்படி சொல்லக்கூடாது தான், கொஞ்சம் கிரிமினல் கத்திக்கிட்டே கிடப்பா. ஆனால் ரொம்ப நல்ல பொண்ணு. அவங்க எல்லாருமே லவ் மேரேஜ் ஆமா? இல்லை என்னுடைய பார்த்து இல்லை, ஒரு பொண்ணும் இன்னொருத்தவங்களும், என் பையன் ஆர்வம் அந்த பொண்ணும், அவங்க 2 பேர் தான் லவ் மேரேஜு.
அவளுடைய அக்கா தான் ஜெரி. அந்த ஜெரியை பார்த்து எங்களுக்கும் பிடிச்சிருச்சு. என் பையனும் காலேஜ் டேஸில் லவ் பண்ணியிருப்பான் போல. என்கிட்ட வந்து சொன்னான். சரி இவனுக்கு பிடிச்சிருக்கேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சோம். அவளுக்கு பிடிக்கல தான். அதுக்கப்புறம் பிடிச்சிக்கிட்டு அந்த தம்பியும் பிறந்தான். கொஞ்சம் இன்னும் கிரிமினலாக யோசிப்பா, கத்துவா வள்ளு வள்ளுன்னு கத்திட்டு அப்புறம் அவன்கிட்ட உட்காந்து திட்டு வாங்குவான். அதான் அவனும் பெருசாக எடுத்துக்க மாட்டான், அவளும் பெருசாக எடுத்துக்க மாட்டான். அதுக்கப்புறம் பேசிக்கிடுவாங்க. என்னென்னா ரொம்ப ரொம்ப பேச மாட்டாங்க. அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் கிடையாது. அவளுக்கு இன்னமுமே ஜின்னை வந்து பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியல. ஆனால் என்ன ஏதோ ஃபீலிங்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. என் பையனுக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது, அது எனக்கு தெரியும். ஆனால் அவளுக்கு எப்படின்னு தெரியல. அவள் தான் கொஞ்சம் கிரிமினல், எதையுமே வெளியே காட்டிக்காத ஒரு பொண்ணு. எப்படி நான் அவகிட்ட இருந்து கண்டுபிடிக்கிறதுன்னு தான் தெரியலை. எனக்கு அவளை நினச்சா தான் பயமாக இருக்குது. அவ்வளோ டெரராம்மா? ஆமாம்மா, அவ்வளோ டெரர் தான். டெரருன்னு கிடையாது, டெரர்னு சொல்லலாம். என்னம்மா குழப்பறீங்க போட்டு? அது அப்படி தாண்டா, அப்பப்போ கோவரும், அப்பப்போ ஏதாவது லூசு மாதிரி நடந்துக்குவா. ஆனால் என் பையன் சமாளிச்சிடுவான். அதையும் தாண்டி ரெண்டு பேர்த்துக்குமே ஏதோ ஒரு லவ் பண்ணுற ஃபீல் இருக்குது ரெண்டு பேர்த்துக்குமே. அதை வந்து அந்த வைக்கிய மருமக வந்து வெளியே காட்டிக்க மாட்டான். சரிம்மா, அவங்க முழுவதுக்கு சிரிப்பு வந்துருச்சு அவங்க அம்மா சொல்கிறத பார்த்து. என்னடா இப்படி இல்லாமல் ஒருத்தவங்க இருப்பாங்க அப்படின்ட்டு. அவங்க ரூமுக்கு சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. இங்கே நம்ம விமென் குக்கு, ஆரம், ஜெஸி, ஜின்னோடைய பையன், ஆரமுடைய பொண்ணு எல்லோரும் சாப்பிட்டு கிளம்புனதுக்கப்புறம் நம்ம விமென் குக்கோடைய அம்மாவும் இந்த 3 பொண்ணுங்களும் சாப்பிட்டு அவங்களும் ரெஸ்ட் எடுக்க போயிட்டாங்க. விமென் குக்குடைய அம்மா வந்து அடுத்து நம்ம என்ன பண்ணலான்னு அவங்க அந்த ரூம்குள்ளேயே அந்த வீட்டுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது, எல்லா வேலையும் மெய்டியே முடிச்சிட்டாங்க, நம்ம என்ன வேலையை பார்க்குறது அப்படின்ட்டு அவங்க ரெண்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. மேலே போன அந்த 3 பேர்த்துக்கும் இப்போ என்ன நடக்குது, நம்மளை யார் கொண்டு வந்தா, நம்ம திடீர்னு கண் முழிச்சு பார்த்தா ஏதோ ஒரு இடத்துல இருந்தோம், அதை திறந்து பார்த்தா நம்ம காப்பாற்றி இங்கே கூப்பிட்டு வந்து வச்சுருக்காங்க. எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. 3 பேரும் ஒவ்வொரு விதமாக எல்லாருமே அதே தான் யோசிக்கிறாங்க, ஆனால் வேறு மாடலில் யோசிக்கிறாங்க. என்ன பண்ணுறது, இங்கேருந்து போகவும் முடியாது, போனால் நமக்கு ஆபத்து வந்துடுமோன்னு, இது நம்மளுக்கு சேஃப்டியான பிளேஸு அப்படின்னு அவங்க 3 பேர் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. யோசிச்சுக்கிட்டே இருந்தவங்க அவங்களுக்கு எவ்வளோ தான் யோசிப்பாங்க. அவங்க அப்படியே படுத்து தூங்கிட்டாங்க. அப்படியே இதை கட் பண்ணிவிட்டு நம்ம விமென் குக் சைடு காமிச்சா, அவர் வந்துட்டு ஐஜி கிட்ட அப்படியே வாங்கன்னு திட்டு வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க 3 பேர்த்துக்கும் ஐயோ இப்போ எதுக்கு இந்த மனுஷன் நம்மளை திட்டுறாரு அப்படின்ற மாதிரி ரொம்ப இதாக இருக்குது. அதான் கண்டுபிடிச்சிட்டிங்களே, போய் யாருன்னு பார்த்து அவங்கள கூப்பிட்டு வர வேண்டிதானே. அதுக்கு நம்ம சார் எதையும் எடுத்து கொட்ட முடியாது சார், அந்த பொண்ணுங்களுக்கு ஆபத்து வந்திருக்கு, அவங்க வீட்டுனாலே எல்லா ஆபத்தும் வந்திருக்கு, நம்ம எப்படி சார் டக்குன்னு போய் அவங்களை பிடிச்சி வர முடியும்? என்ன தான் பிடிச்சி வந்தாலும் நாளைக்கு தப்பிச்சிட்டாங்கன்னா நாளைக்கு அந்த பொண்ணுங்களுக்கு தான் சார் ப்ராப்ளம். ஐயோ புரியுதியா, ஆனால் இருக்கிற எல்லா பொண்ணுக்கும் ப்ராப்ளம்யா. ஏன்னா எத்தனையோ பேர் அங்கே கடத்தி வச்சுருக்காங்கயா, அதையும் நீங்கள் தான் போய் காப்பாற்றணும். என்னது நாங்கள் காப்பாற்றணுமா? எங்களுக்கு வேறு வேலையே இல்லையா சார்? அப்புறம் எதுக்கு நீங்கள் இங்கே வேலை பார்க்குறீங்க, போலீஸாக இருக்கீங்க? காப்பாற்றுறது தான். தெரியுதுல்ல, காப்பாற்றுறது தான் நீங்கள் இருக்கீங்க. போய் இந்த பொண்ணுங்கள்லாம் யார் கடத்தினது, ஆக்சுவலாக அந்த 3 பொண்ணுங்களை கடத்தி யார் கடத்த சொன்னதுன்னு கண்டுபிடிச்சிங்க. இப்போ இந்த எல்லா பொண்ணுங்களையும் யார் கடத்தி வச்சுருக்கா, அதுக்கு பின்னாடி யார் இருக்கா, அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சி நீங்கள் என்கிட்ட சொல்லணும். சார் ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க? டூ வாட் ஐ சே. போங்க, அவ்வளோதான், அவ்வளோ ஆஃபு. 3 பேர் வெளியே கிளம்பிட்டாங்க. வெளியே போன 3 பேர்த்துக்கும் ஐயோ இவர் நம்மளை போட்டு உசுரை வாங்குறாரே, ஏண்டா எவன்டா வேணும் பொம்பளை பிள்ளைங்களாம் கடத்துறது? டேய் நீ எங்கடா இருக்க, உன்னை பார்த்தேன்னா சும்மா விட மாட்டேன்டா, வகுந்துட்டு வேண்டாம் மகனே, நீ என் கையில் மட்டும் மாட்டு, எல்லாரையும் போட்டு உசுரை வாங்கிட்டு இருக்க பிள்ளைங்களை கடத்தி. டே தம்பிகளா சொல்கிறா, நம்ம இப்போ வெளியே போய் ஜூஸ் குடித்தாதாண்டா சரியாகும், இல்லை விட்டுச்சே நான் செத்துருவேண்டா. ஆமாடா, நான் அப்படி தான் ப்ரெஷர் ஏறியே செத்து போயிடுவேன் நான். வாங்கடா போகலாம். அங்கேருந்து அவங்க லெஃப்ட்டு ஒரு ஜூஸ் கடையில் போய் உட்காந்து அவங்க ஜில்லுன்ற ஜூஸை குடிச்சிக்கிட்டே, அப்பா இப்போ தாண்டா நல்லா இருக்குது, அங்கே அடித்த வெயிலுக்கும் இவங்க போடுற பாடுக்கும் முடியலைடா, ரொம்ப முடியலை. அப்போ அந்த ஜூஸ் ஷாப்பில் இருந்து ஒரு 3 பொண்ணுங்க பேசிக்குதுங்க. இவன் எங்கடி போனா,
கிட்டத்தட்ட 1 மந்த்தாகவே அவள் ஆளை காணோமேடி, எங்கேயுமே இப்படி சொல்லாமல் போக மாட்டாளே. அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் அங்கே பதறிக்கிட்டு இருக்காங்க, எங்கே தான் போவா அவள்? பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லாமல் எங்கேயும் போக மாட்டா, நம்மக்கிட்டேயும் எங்கேயும் சொல்லாமல் போக மாட்டா, நம்ம கூடயே தான் சுற்றுவா. எங்கே போனா என்ன ஆனால் எனக்கு ஒன்றுமே புரியல, எல்லாம் மர்மமாக இருக்குது. 1 மாதத்துக்கு முன்னாடியே அன்றைக்கி நைட்டு நம்மக்கிட்ட பேசிட்டு கால் கட் பண்ணுறா. அன்றைக்கி அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா ரூமில் அந்த பொண்ணு இல்லை அப்படின்னு அவங்க அம்மா அப்பா சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல, இது ஏதோ விசித்திரமாக இருக்குது, மாயமாக மறைஞ்சு போயிட்டானா எனக்கு புரியல. இது என்ன மாயாஜலமா இல்லை யார் கடத்திட்டு போயிட்டாங்களா? லூஸு, வீட்டுக்குள்ளே வந்து யார்டி கடத்திட்டு போவா? இன்னொரு பொண்ணு சொல்கிறா, வீட்டில் வந்து யார்டி கடத்திட்டு போவா? அதுவும் வாஸ்தவம் தான், யாரும் கடத்திட்டு போக முடியாது. ஐயோ எனக்கு ஒன்றும் புரியலடி, எனக்கு மண்டை வெடிக்குது. சரி விடு, இப்போ என்ன பண்ணுறது? விமின் குக் 3 பேர் மூஞ்சி பார்த்துக்கிறாங்க. வீட்டில் ரூமில் தூங்கிட்டு இருந்த பிள்ளையை காணோமா, சம்திங் ராங். 3 பேரை அவங்க ஹெட்டை நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜியான் எந்திரிச்சு போகிறா, ஜங்குக்கு எந்திரிச்சு அந்த 3 பொண்ணுங்கள்கிட்ட போய் நிற்கிறார். அந்த பொண்ணுங்க யார் அதுன்னு திரும்பி பார்க்குதுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்கள் சார், நாங்கள் போலீஸ் தான். தெரியுது சார், பார்த்தாலே தெரியுது. தெரியுதுல, யாரை காணோன்னு சொன்னீங்க, எப்படி காணாமட்டாங்க? அது வந்து சார், பயப்படாமல் சொல்லலாம், நாங்கள் போலீஸ் தான். என் ஃப்ரெண்டு சார், அவர் பேர் ஷாலு. அன்றைக்கி நைட்டு எங்ககிட்ட தான் சார், அடுத்த நாள் நம்ம வெளியே எங்கேயாவது போகலாம், பங்க் பண்ணிட்டு போகலாம் காலேஜை, அம்மாக்கிட்ட தான் நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு அன்றைக்கி நைட்டு தான் சார் எங்ககிட்ட பேசிட்டு தூங்கியிருக்கா. அடுத்த நாள் காலையில் அவங்க அம்மா ரூமுக்கு போய் காஃபி கொடுக்கறதுக்காக ரூமை தட்டிக்காங்க சார். ரூம் வந்து வெளியே உள்ளே லாக் பண்ணி இருந்துச்சு சார். அவங்களும் தட்டிகிட்டே இருந்திருக்காங்க, அவள்கிட்டருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லாமல் பயந்து போய் கதவை உடைச்சி பார்த்துருக்காங்க சார். ரூமுக்குள்ளே அந்த பொண்ணு இல்லை. ஜங்குக்கு வந்து ஷாக்கு. என்னது, கதவை திறந்து பார்த்து யாரும் இல்லையா? ஆமாங்க சார், யாருமே இல்லை, அந்த பொண்ணு இல்லை. அந்த ரூம்லாம் வந்து அப்படி நீட்டாக தான் சார் இருக்குது, எதுவும் வந்து யாரும் கடத்திட்டு போன மாதிரி அந்த மாதிரி எதுவுமே தெரியல சார், நீட்டாக இருக்குது. ஆனால் அந்த பொண்ணு உள்ளே இல்லை சார். அங்கே நின்றுக்கிட்டு இருக்க ஜிமினுக்கும் டயாங்குக்கும் என்ன பேசுகிறதுன்னு தெரியலை. காணோமா, அவங்களும் அப்படியே திங்கிங்கில் போயிட்டாங்க. ரூம்குள்ளே இருந்த பிள்ளையை காணோம், ஒன்றும் புரியலையேடா, என்னடா இது, எவனோ ஒருத்தன் வந்து எல்லா பிள்ளைங்களையும் கடத்தி வச்சுருக்காங்க, ஊரில் இருக்க பொம்பளை பிள்ளைங்களாம் காண போகுது. இவன் ரூமுக்குள்ளே தூங்கிட்டு இருக்க ஒருத்தி காணாம போயிருக்கா. அவளும் நேற்று நைட்டு தான் பேசியிருக்கா. அவங்க 3 பேர்த்துக்கும் ஒன்றும் புரியலை. ஜியான் வந்து இந்த இதுதான் என்னுடைய கார்டு, ஏதாவது உங்களுக்கு அடுத்து ஏதாவது தெரிஞ்சிச்சு, அந்த பொண்ணு கிடச்சிட்டா அப்படின்னாலும், இல்லை கிடைக்கல, ஏதாவது உங்களுக்கு எவிடன்ஸ் வந்து கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு வந்து கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கார்டை கொடுத்துட்டு அங்கேருந்து 3 பேர் லெஃப்ட்டு. அந்த பொண்ணு வந்து அந்த கார்டை பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பொண்ணுங்களும் அங்கேருந்து லெஃப்ட்டு. அப்படியே இங்கே கட் பண்ணி நம்ம இந்தியாவில் காமிச்சா அந்த பொம்பளை இருக்கால, அந்த ஸ்டெப்மாமுடைய பொண்ணு, அவங்க வீட்டில் அந்த 2 பொண்ணுங்களையும் சேரில் கட்டி போட்டு முன்னாடி ஒருத்தன் ஒரு ஆள். அந்த ஆள் எப்படின்னா ஃபேஸ் மாஸ்க் போட்டு நம்ம பாடியிலையும் சரி ஹூடி மாதிரி போட்டு, அதாவது பிளாக் அண்ட் ஃபுல் பிளாக்கு, ஹூடி மேலே அந்த தொப்பி கேப் மாதிரி வரும்ல, அந்த ட்ரெஸ் மாதிரி ஹூடி மாதிரி போட்டு ஃபேஸை வந்து மாஸ்க் போட்டு யாருன்னே தெரியாத அளவுக்கு அவங்க வந்து அந்த 2 பொண்ணுங்களையும் அந்த பொம்பளையும் அந்த பொண்ணையும் இந்த முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க சேரில் கட்டி போட்டு. அந்த பொண்ணெலாம் பதறது, ஏய் நீ யார், எதுக்கு எங்களை இப்படி கட்டி போட்டிருக்க, என் பொண்ணு இப்படி எதுக்கு கட்டி போட்டிருக்க? அதுக்கு அந்த பொண்ணு வந்து எதுவுமே பதில் பேசலை. இவங்க வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க, ஏய் நீ யார், என்ன எதுக்கு எங்களை கட்டி போட்டிருக்கன்னு அவங்க வந்து துள்ளுறாங்க. அவ்வளோ கட்டி போட்டிருக்க, அப்படியுமே அந்த மானக்கட்ட பொம்பளை வந்து துள்ளிக்கிட்டே கிடக்கு. அந்த முன்னாடி இருக்க அந்த பர்சனுக்கு வந்து கோவம் வந்து அப்படியே ஒரு எத்து அவங்க ஷோல்டரில் காலை வச்சு அந்த பொம்பளை போய் டம்முன்னு கீழே விழுந்துச்சு சேரோட. பின்னாடி ஹெட்டில் ஓவர் அடி. அந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த செம்மாமுடைய பொண்ணு, அது பார்த்து மம்மின்னு கத்துது. ஏய் இதுக்கு இப்போ கத்தனை சொருகிடுவேன் அப்படின்னு அங்கேருந்து ஒரு வாய்ஸு. அது பார்க்குது, ஆனால் அது ஒரு பொண்ணு வாய்ஸ் மாதிரி இருக்குது, பையன் கிடையாது, அது ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு நின்று அப்படி கத்திக்கிட்டு இருக்கு. இங்கே பாரு, கத்துன ராட் எடுத்து மண்டல் அடித்தேன், செத்துருவேன், நீங்கள் பண்ண வேலைக்கு மூடிக்கிட்டு இருங்க. அந்த பொம்பளை வந்து கத்துது, ஏய் எனக்கு வலிக்குது, என்னை தூக்கி விடு, சாவு
அப்படின்னு சொல்லிட்டு இந்த கழுத்து இருக்குல்ல, அந்த கழுத்தில் வந்து அந்த பொண்ணு வச்சு நெருக்கிது. அந்த சின்னன்ற பொண்ணு வந்து, ஏன் எங்கள் அம்மா விடு விடு, எதுக்கு இப்படி பண்ணுற அப்படின்னு அந்த பொண்ணு மறுபடியும் வந்து அது பொண்ணு வந்து துள்ளிக்கிட்டு வருது. ஒரே ஷாட்டு தான் ஹெட்டு, அது மயக்கம் விட்டுருச்சு அப்படியே. நீங்கள் பண்ண வேலைக்கு உங்களை தூக்கி வச்சு கொஞ்சுவாங்களா? இருக்கு உங்களுக்கு, நான் யாருன்னு காட்டுறேன். அப்படியே கழுத்துலேருந்து கால் எடுத்துகிட்டு, உனக்கு இதுதான் நிலைமை, இங்கே சாவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து வெளியே போயிட்டு யாருக்கோ கால் பண்ணி ஏதோ சொல்லிவிட்டு, அது சஸ்பென்ஸ் தான், அதை சொல்லிவிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து கிளம்பி அது பொண்ணுன்னு மட்டும்தான், ஆனால் அது யாருன்றது தெரிலடா, பின்னாடி பார்ப்போம் அது யாருன்னு. அந்த பொண்ணு கிளம்பிடுது. அங்கே இப்போ கால் பண்ணிட்டு போன அடுத்த நிமிஷம் ஒரு 4-5 பேர் வந்து அந்த 2 பொண்ணுங்களையும் தூக்கிட்டு கிளம்பிட்டாங்க. எங்கிட்ட கொண்டு போய் ஒரு குடோனில் வச்சு அடைச்சி போட்டுட்டு அவங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி சொல்லிவிட்டு, நான் இப்படி வச்சாச்சு, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் வந்து நிம்மதியாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 பசங்களும் சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. அப்படியே அந்த பொண்ணு வந்து நினைக்கிது ஸ்மோக் பண்ணிட்டு, நீங்கள் எங்கள் குடும்பத்துக்கு பண்ண பாவத்துக்கு இப்போ நீங்கள் வந்து அனுபவிங்க, உங்களை நான் வந்து பின்னாடி பார்த்துக்கிறேன், சாவுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நினச்சிட்டு கட் பண்ணி அது வந்து அந்த சீனை அப்படியே கட் பண்ணிவிட்டு இங்கிட்ட அப்படியே கொரியா சைடு காமிச்சா. நம்ம ஜின்னு வந்து பலமாக யோசிச்சுட்ருக்காரு. இவ போய் கிட்டத்தட்ட 6 நாள் ஆச்சு, என்ன பண்ணுறா ஏது பண்ணுறானே தெரிய மாட்டேங்குது, ஒன்றும் சொல்லவும் மாட்றா, சரியான கிரிமினல் பொண்ணாடியை கிளம்பிட்டு வந்து ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு தான் பக்குன்னு இருக்கு, ஒன்று என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு பலத்த சிந்தனையில் இருக்காங்க. நம்ம அந்த டைமில் வந்து விமீன் குக்கும் ஆரம் வந்து ரூம்குள்ளே வராங்க. ஜின்னு வந்து அவங்க வர்றது கூட தெரியாமல் அவ்வளோ ஆழ்ந்த சிந்தனையில் உட்காந்துருக்காரு. ஆரமும் விமீன் குக்கும் பார்க்குறாங்க, இவன் என்னத்தை யோசிச்சுக்கிட்டு இருக்கான், நம்ம அண்ணா ஏன் இப்படி இருக்கான், ஆரம் ஏன் இவன் இப்படி இருக்கான், என்ன ஆச்சு இவனுக்கு, ஜின்வா எங்கே தூங்குறானா, சரி தான் தூங்குறான், இப்போ இவனுக்கு என்ன ஆச்சு, ஏன் அப்படி யோசிக்கிறான். ஜின்னு அவர் வந்து அந்த இதில் இல்லை, அவர் வேற எங்கிட்ட இருக்குது மைண்ட் ஃபுல்லாக, அவர் எனக்கோ திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காரு. 4 பேர் சேர்ந்து ஜின்னுன்னு கத்துனதுக்கு யார் அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்குடா கத்துறீங்க, இப்போ எதுக்குடா கத்துனீங்க, நாங்களும் நின்று 2 நிமிஷம் ஆச்சு ப்ரோ, என்னத்தை அப்படி பிடிச்சிக்க யோசிச்சுட்டு இருக்கீங்க, அப்போதே வந்துட்டீங்களாடா, நாங்கள் உள்ள ரூம்குள்ளே வர்றது கூட தெரியாமல் இப்படி ஆழ்ந்த சிந்தனைக்குள்ளே வந்தால் நாளைக்கு வந்து ஜின்வாவை யாராவது ரூமுக்குள்ளே வந்து நீ சிந்தனை கடத்தி விட்டா என்னடா பண்ணு, என் குழந்தை பின்னாடி தான் தூங்குறான், இப்போ வந்துட்டு என் குழந்தைன்னு இப்போ கேர்லெஸ்ஸாக இருக்கிறது மட்டும் முன்னாட்டிக்கு தெரிஞ்சால் என்ன பண்ணுவா, கொஞ்சம் யோசிச்சுப்பாரு. ஐயோ ஆத்தி அது வேறு இருக்கோ, குழந்தைய காணோம்டா, நான் போனால் கூட அப்படி கவலைப்பட மாட்டாடா, குழந்தை போச்சுன்னு வச்சுக்கோ, என்ன அவ்வளோதான், வீட்டுக்குள்ளே இருக்காது வெளியே போன்றுவாடா, தெரியுதுல்ல, அப்போ நீ வந்து அன்கான்ஷியஸாக இருக்காத. ஆமாம், இப்போ எதுக்கு 4 பேர் ரூமுக்கு வந்தீங்க, அதான் ப்ரோ இந்த 3 பொண்ணுங்க ரொம்ப நாளாக நம்ம வீட்டில் தான் இருக்குதுங்க, எனக்கு ஒன்றும் புரியல, என்ன தான் இது கேஸு, இதை எப்படி தான் கொண்டு போகிறது சொல்லுங்களேன், நம்ம கொண்டு போகிறதுக்கு. அதுவாடா தெரிலடா, இது எப்படி எங்கிட்டு கொண்டு போகிறது அப்படின்னு. இந்த பொண்ணை கடத்த சொன்னது அவங்க ஸ்டெப் மாம்னு சொல்லியாச்சு. அப்போது நீங்கள் இந்தியாவுக்கு போங்கடா, நீங்கள் 3 பேரும் ஜிமின் டயாங் ஜங்குக், நீங்கள் 3 பேரும் வந்து இந்தியாவுக்கு போய் அந்த பொம்பளை இருக்குல்ல, அந்த பொம்பளையை போய் எப்படியாவது அடித்து என்னன்றதை கேளுங்களேண்டா. போன்னு சொல்கிறீங்களா, என்ன ப்ரோ இங்கேருந்து எங்களை அனுப்பி விட்றீங்க, இந்தியா ப்ரோ, இந்தியாவில் ஒரே வெயிலாக இருக்கும் ப்ரோ, என்னுடைய ஒயிட் ஸ்கின் என்ன ஆகுறது, ஜிமின் எவ்வாறு குட்டைப்பையிலே அமைதியாக இருந்துக்க, நாங்கள் வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கோம், இந்த கேஸு எங்கிட்டு போய் எப்படி முடியப்போன்னு தெரில, 3 பொண்ணுங்களை கடத்தி விற்க பார்த்துருக்காங்க, பார்த்துக்க போய் என்னென்னு இது பண்ணி, இல்லை ஐஜிக்கிட்ட நீ தான் மாட்டிக்கிட்டு முழிக்கணும், அவர் இப்போ உனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காராமே, எனக்கு கால் பண்ணி சொன்னாப்புல. ஆனால் ஜின்னு நாங்கள் போலீஸா நீ போலீஸான்னு தெரிலடா, உனக்கு தான் ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷனே வருது, அதான் ப்ரோ
என்னதான் இருந்தாலும் நாங்கள் தான் நல்லா வேலை பார்க்குறோம், நீங்கள் போலீஸ் வந்து நல்லா வேலை பார்க்குறீங்க, இத்தனை பொண்ணுங்களை கடத்தி வச்சுருக்காங்க பாட. சரி தான் ப்ரோ, நீங்கள் முதல்ல இந்தியாவுக்கு போகிற வழியை பாருங்கள் பாங்க. அவங்க 3 பேர் பற்றி விட்டுறாரு. அவங்க சரி போவோம், இந்தியா தானே போய் சுற்றி பார்த்துட்டு வருவோம். சுற்றி பார்க்க இல்லைடா, நாங்கள் போய் அந்த பொண்ணுங்க கடத்தினதை யாருன்னு தேட சொன்னேன். போகிறேன் ப்ரோ. இவருக்கு மட்டும்தான் நம்ம பேசுகிறது ஃபுல்லாக காதில் விழுந்துடுது. அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ம விபின் குக் 3 பேரும் இந்தியா கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ரெடி ஆகிட்டு அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அவங்க அப்படியே கீழே இறங்கி வராங்க. அவங்க லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு. அவங்க மம்மி எங்கடா போகிறீங்க? நாங்களா மேம், எங்களுக்கு வந்து கொஞ்சம் கேஸ் விஷயமாக நாங்கள் போக வேண்டியது இருக்குது, நாங்கள் போயிட்டு வந்துடுறோம். சரிடா, எங்கே தான் போகிறீங்க? அதாம்மா போயிட்டு வந்துடுறோம். டேய் எங்கடா போகிறீங்க? ஏன்டா அப்படி உசுரா வாங்குறேன்? எங்கே போகிறீங்க தானே கேட்டோம். அது நாங்கள் போயிட்டு வந்து சொல்கிறோம் மேம், அதை முன்னாடியே சொல்லி தொலைய வேண்டியதானே, என்னையும் போய்ட்டு குழப்புறீங்க. அந்த 3 பொண்ணுங்க வந்து பக்கன்னு முழிக்குதுங்க, இவங்க எங்கே போகிறாங்க அப்படின்ட்டு. அந்த விமன் குக் 3 பேருமே திரும்பி அப்படியே சைட் அடிக்கிறாங்க. நாங்கள் போகணுமா அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடு பார்க்குறாங்க. ஜின்னு புரிஞ்சுக்கிட்டு, டேய் என்னடா பார்க்குறீங்க, போங்கடா, உங்களை ஒர்க்கு விஷயமா வெளியே அனுப்பினா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? போகிறோம் ப்ரோ போகிறோம், எங்களை விரட்டாதே இருங்க அப்படின்னு அவங்க நோட் பண்ணிட்டு அங்கங்கேருந்து அவள் லெஃப்ட்டு. அவங்க இந்த சைடு போக நம்ம உள்ளக்க ஒருத்தவங்க என்ட்ரி ஆகுறாங்க. இது வேறு யாரும் நம்ம மிஸ்ஸஸ் ஜின்னு தான், ஜெரி தான். உள்ளே அப்படியே என்ட்ரு ஆகுறாங்க. நம்ம ஜெஸ்ஸி பார்க்குறா, என்னடியே வந்துட்டியா, வா. வந்துட்டேன். என்ன ரொம்ப சூடாக இருக்க போலாட்டு இருக்குது? ஆமாம் அப்படி தான் இருக்குது. சரிடி, எங்கே தான் போனேன்? அதான் சொன்னேன்ல ஒர்க்கு விஷயமானு. எங்கள்கிட்ட சொல்லவே இல்லையே நீயே. எதுக்கு நான் உன்கிட்ட சொன்னது, என்னுடைய ஒர்க்காச்சே. சரி, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், நான் மாடிக்கு போகிறேன், நீ பின்னாடி வந்து சரி. ஜின்னு பார்க்குறாரு. அது என்னை விட்டு 2 பேருக்கு பேசுகிறீங்க, நானும் வருவேன். சரி, நாங்கள் சாக போகிறோம், வரியா? நான் வரல, நான் வாழணும். நாங்கள் அதுக்கு தான் போகிறோம், வந்துடாதீங்க. கொழுப்பு பற்றி அவளுக்கு வர ரொம்ப கொழுப்பு கொடுத்துச்சு. அரட்டி வைக்கணும், நம்ம அரட்டி வைக்காமல் இப்படியே விட்டோம், நம்ம பயந்துகிட்டே கிடக்கும்ல, அதனால தான் அவளுக்கு கொஞ்சம் கொழுப்பு ஏறி போச்சு. அவங்க மம்மி பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. அது சரி, அந்த 3 பொண்ணுங்களுக்கு சிரிப்பு வந்துருச்சு. 3 பொண்ணுங்களை வாயில் கையை வச்சு சிரிக்குதுங்க. ஜின்னு பார்க்குறாரு. என்னம்மா சிரிச்சு முடிச்சாச்சா? இல்லை ப்ரோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி தான், உங்களுக்கு கூட என்னுடைய நிலைமை பார்த்தா சிரிப்பாக வருதில்ல. சரி தான், என்னை இந்த வீட்டில் யாருமே மதிக்க மாட்டாங்க. நான் போகிறேன்டா எங்கேயாவது. ப்ரோ, நம்ம சாப்பாட்டுக்கு என்ன ப்ரோ பண்ணுவேன்? அது வேறு இருக்கோ, நான் அடைக்க போகிறேன்டா. அவர் அங்கேருந்து கிளம்பிட்டார். இவன் என்ன தான் வளர்ந்து இவனுக்கு ஒரு குழந்தைய போதும், என்ன பாரு எப்படி சிரிப்பார். இவெல்லாம் ஒரு மாஃபியா, இவனெல்லாம் மாஃபியான்னு சொல்லிக்க முடியல. சிரிப்பு வந்துருச்சு. அவர் சிரிச்சுட்டு அங்கேருந்து அவர் கிளம்பிட்டார் அவங்க குழந்தைய கூட்டிகிட்டு. ஜின்மா மேலே தூங்கிட்டு இருக்கான். அவங்க ஜின்னு போயிட்டு அவர் குழந்தைய பார்க்குறாரு. டேய், நான் இன்றைக்கி உங்கள் குழந்தை எங்கள் அம்மா கிட்ட அசிங்கப்பட்டேன்டா அப்படின்னு. ஆமாம், வந்தவளை எங்கே காணோம்? ரூமுக்கு வரலையா என்ன? எங்கே போனா? பேக் இங்கே இருக்குது. அப்போ குழந்தைய பார்த்துட்டு தான் போயிருக்கா. எங்கே போயிருக்கான்னு தெரில. இந்த ஜெஸ்ஸியை வேறு கூட்டிகிட்டு போனான். எதுக்கு கூட்டிகிட்டு போனான்னு தெரியலையே. எங்கே இருக்கான் என் பொண்டாட்டி? பாப்பா அப்படின்ட்டு அவர் போகிறாரு அங்கிட்டு. அங்கே மேலே வந்து என்ன ப்ரோ எங்கே போகிற? நான் என் பொண்டாட்டி தேடி போகிறேன்டா. என் பொண்டாட்டி காணும் ப்ரோ, ரூமுக்கு போயிட்டு தான் வரேன். ரூமுக்கு போயிட்டு தான் கீழே போயிட்டு தேடிட்டு மறுபடியும் மேலே வரேன். டேய், என் முன்னாட்டியை கூப்பிட்டு போயிருக்காளே, அப்புறம் எப்படி? ஓ ஆமாம்ல, நான் அதை மறந்துட்டேன். அவங்க எப்படா பேசிக்கிட்டாங்க? கீழே நின்று தான் ப்ரோ குசுன்னு பேசிக்கிட்டாங்க. அதை கேட்டுட்டு தான் நானும் வரேன்னு சொன்னேன். அப்போ தான் இந்த சீக்வன்ஸ் எல்லாம் நடந்துச்சு. சரிதான். ஆமாம், எங்கே போயிருக்காங்க? அதான் தெரில ப்ரோ, நானும் இங்கே தான் தேட போகிறேன், வரியா? தேடுவோம் சேர்ந்து. இல்லைடா வேணாம், அப்புறம் நீ போய் அங்கே நிற்க, அப்போ மண்டாட்டி வந்து எனக்கும் சேர்ந்து வை விழுகும். தேவையா? என் முன்னாடி கூட அப்படிலாம் திட்ட மாட்டாடா. உன் முன்னாடி ரொம்ப திட்டுவாங்க, என்னாலாம் திட்டு வாங்க முடியாது. சரிதான் ப்ரோ, சரிதான். என் நிலமையை பார்த்தா எல்லாத்துக்கும் சிரிப்பாக வருது. நான் போய் தூங்க போகிறேன் ப்ரோ. அவர் போய் படுத்துட்டாரு. ஷிப்பா, ஐயோ இவந்தெல்லாம் தாங்க முடியலடா. சரி, நம்மளும் போய் படுப்போன்னு போய் ரூமுக்கு போய் கதை சாத்திக்கிட்டாரு. அங்கே மேலே போன நம்ம ஜெரியும் ஜெஸ்ஸியும் ஏதோ பேசிக்கிறாங்க குசுன்னு. ஜெஸ்ஸி, அப்படியா, இது எப்போ உனக்கு தெரிஞ்சிச்சு? இப்போது ஜெரி ஏதோ சொல்கிறாங்க, அந்த மாதிரி அங்கே டாக்கிங் ரேண்டமாக போயிட்டுருக்கு. அதான் கட் பண்ணிட்டு அப்படியே நம்ம விமன் குக் சைடு காமிச்சா
நம்ம விமின் குக் வந்து இந்தியா லேண்ட் ஆகிட்டு இப்போ நம்ம எங்கே போய் எங்கடா தேடுறது அதுகளை அந்த கருமம் பிடிச்ச நாதாரியை என்னத்தையாவது பண்ணி வச்சு நம்ம உசுராக வாங்குதுங்க. சரி, அவர் இந்தியாவை சுற்றி பார்க்குறாங்க. இதுதான் இந்தியாவை நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தாண்டா பார்க்குறேன். நான் மட்டும் என்னடா இந்தியாவை டெய்லியே வந்து பார்த்துட்ருக்கேன், நானும் அப்படி தாண்டா. வந்து தொலைங்க போவோம். இவன் இப்போ அடுத்த பாட்டுக்கு தாங்க முடியல, மண்டை சூடாகி இன்னும் கொஞ்ச நாளில் நான் என்கிட்ட போய் ஓட போகிறேன், நீங்களும் வந்து சேருங்க. அப்போ கூட 3 பேர் ஒன்றா தான் போகணுமாடா? வாஸ்தவம் தான். நீ தனியாக போ நான் தனியாக போகிறேன். அதெல்லாம் முடியாது. அப்புறம் என்ன வெண்ணக்கிட்ட கேட்டேன். ஏய், நம்ம இப்போது கேஸை தேடி வந்திருக்கோண்டா, விளையாட வரல, பம்பளுக்கும் வரல, சண்டை போட வரல. இப்போ வா நம்ம போய் கேஸை பார்ப்போம். அவங்களுக்கு இங்கேருந்து எங்கிட்டு போகிறதுன்னு தெரில. அப்போ அவங்க முன்னாடி ஒரு பர்சன் வந்து நிற்கிறாங்க. அவங்க 3 பேர் பார்க்குறாங்க. நீங்கள் கொரியாலேருந்து வந்த அந்த போலீஸ் நீங்கள் தானே? ஆமாம். எங்களை எப்படி உங்களுக்கு தெரியும்? ஐஜி தான் சொன்னார். ஐ எம் காய். ஓ, ஓகே. இந்த கேஸில் வந்து உங்களுக்கு இங்கே கைடராக இருக்க போடுறது நான் தான். ஓ, ஓகே காய். ஹாய், ஐ எம் ஜங்குக். ஐ எம் தயாங். ஐ எம் ஜிமின். ஓ, ஓகே வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து அவங்க லெஃப்ட்டு இங்கே கட் பண்ணிட்டு அப்படியே நம்ம கொரியா சைடு அப்படியே டைம் ஸ்கிப் ஆகி ஈவினிங் ஆகுது கொரியாவில். அவங்க எல்லாருமே உட்காந்து வீட்டில் இருந்து காஃபி குடிச்சிட்ருக்காங்க. ஆரமுடைய ஒய்ஃபு, குழந்த, ஜின்னுடைய ஒய்ஃபு, குழந்த, அந்த 3 பொண்ணுங்க, நிவி, கிவி, அக்னி, அவங்க டேடி, அதாவது நம்ம ஓடி 7 இருக்காங்களே அவங்களுடைய மம்மி டேடி, அவங்க எல்லாருமே உட்காந்து காஃபி குடிச்சிட்ருக்காங்க. அப்போ வந்து ஜின்னுடைய ஒய்ஃப் வந்து கேட்குறாங்க, அம்மா எங்கே உங்கள் பிரதர்ஸை காணோம்? அவங்க கொஞ்சம் ஒர்க் விஷயமாக வெளியே போயிருக்காங்க. என்ன ஒர்க்கு கிடையாது, கேஸ். என்ன கேஸு? அது சம் பர்சனல் கேஸு. ஓகே. அவங்க அப்படியே நோட் பண்ணிட்டு யோசிக்கிறாங்க, ஒரு வேளை இந்த கேஸாக இருக்கும், இருக்கலாம். எல்லாத்துக்கும் அதே தாட்டிங் தானே. அப்படியே அவங்க யோசிச்சுட்டே இருக்காங்க. ஜெஸ்ஸி பார்த்துட்டு, மறுபடியும் என்னத்தடி யோசிக்காத, நீ யோசிச்சாலே பயமாக இருக்குது. ஏன் நான் யோசிச்சா உனக்கு என்ன பயம்? நீ யோசிச்சு ஏதாவது கிரிமினலாக ஏதாவது பண்ணி விட்டுருவ. சட்டா ஜெரி திரும்பி அப்படியே இந்த 3 பொண்ணுங்களை அப்படியே பார்க்குறாங்க. 3 பொண்ணுங்களோட மூஞ்சி விட்டு குறுக்குன்னு பார்க்குறாங்க. அந்த 3 பொண்ணுங்களுக்கு கல் விட்டுருச்சு. ஆத்தி, என்ன இந்த மேம் இப்படி பார்க்குறாங்க? அந்த அக்னி கேட்குறா, என்ன மேம் என்னாச்சு, ஏதாவது வேணுமா? இல்லை, ஒன்றும் இல்லை. மறுபடியும் அவங்க 3 பொண்ணுங்களையுமே பார்க்குறாங்க. அந்த 3 பொண்ணுங்களுக்கும் ஒரே ஆக்வர்டு மூமெண்ட்டாக இருக்குது. அந்த 3 பொண்ணுங்க காஃபி குடிக்கிறது இப்பாட்டிட்டு அப்படியே பார்க்குது. ஜின்னு, எதுக்குடி இப்படி வந்து நீ வந்து அவர்களை பார்த்துட்டே இருக்க? அந்த 3 பொண்ணுங்களை பார்த்துட்டே இருந்தால் அந்த பொண்ணு காஃபி குடிக்க வேணாமா? எங்கிட்ட வாடி அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் ஜின்னை பிடிச்சி இழுத்துடுறாரு. ஜெரியை பிடிச்சி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நோட் பண்ணிட்டு காஃபியை குடிச்சிட்ருக்காங்க. அந்த 3 பொண்ணுங்களுக்கும் ஒரு 2 மினிட்ஸில் வந்து அள்ளு விட்டு போச்சு. ஐயோ, இவங்க ஏன் இப்படி பார்க்குறாங்க? இவங்க நம்மளை பார்த்தாலே இவங்க வந்து சும்மா கூப்பிடுவாங்க, அன்னைக்கு கத்துனாங்களே அப்படின்னு 3 பொண்ணுங்க நினச்சிட்டே உட்காந்துருக்குதுங்க. ஜின்னுக்கெலாம் என்ன ஆச்சு இவளுக்கு? அப்போ வந்து யோசிக்கிறாங்க, இவ ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து சரியே இல்லை. அதுக்கு முன்னாடிலேருந்து ஏதோ பரவாயில்ல, கொஞ்சம் கிரிமினல் மைண்டாகவே தெரிஞ்சா. அதுக்கு முன்னாடி இந்த 3 பொண்ணுங்க மேலே வந்து கோவப்பட்டா. ஆனால் இப்போ வந்து அவள் கோவமாக பார்க்கல, ஏதோ ஒரு பரிதாபத்தோடு பார்த்தா. இவளுக்கு என்னாச்சு? இவ இப்படிலாம் பார்க்க மாட்டாளே. ஜெசி, என்னம்மா ரொம்ப யோசிக்கிறீங்க போலட்டு இருக்கே. நான் யோசிக்கிறது உனக்கு எப்படி மாற்றுறீங்க? அதான் நீங்கள் ஆழ்ந்த சிந்தனைக்குள்ளே போயிட்டீங்களே. அவர் எப்பயுமே அப்படித்தான், எனக்கு அது லூஸ் மாதிரி யோசிச்சுட்ருப்பாரு, நீ கண்டுக்காத. யார்? நான் லூஸாடி? நான் லூஸா உனக்கு? அப்போ நானா லூஸு? நீ தான் லூஸு. கிரேட் இன்சல்ட். சரி சண்டை போட்டுக்காதீங்கடா, அமைதியாக உட்காருங்க, அவங்க மம்மி டாடி சொல்கிறாங்க. சரிதாம்மா, நல்லா கட்டி வச்சாலும் கட்டி வச்ச, எனக்கு ஒரு கிரிமினலாக கட்டி வச்சுருக்கியம்மா. ஜெரி டப்புன்னு திரும்பி ஜின்ன பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லைடி, ஒன்றும் இல்லை. ஐயோ அத்தி, கொஞ்சம் நேரத்தில் மாட்டிருப்போமே. நம்ம வாயை நமக்கு சூனியம் தான், வாயை மேலே கட்டி போடணும். வாயை உனக்கு சூனியம் தான்டா. கேட்டுருச்சா? நீ மைண்ட் வாஷ் நினச்சி சத்தமாக பேசிட்ட ப்ரூ, இங்கே வரையும் கேட்குது. ஜெஸ்ஸி சிரிக்கிறாங்க மனசுக்குள்ளே கத்திரி. ஐயோ, எல்லோரும் கதறி அழுவாங்க. ஜெஸ்ஸி மட்டும் கதறி சிரிக்கிறாங்க.
சரிதான், மாமா அடி வாங்குறது உறுதி. எங்கள் அக்காவுக்கு ஏற்ற ஜோடி இவர் தான் எல்லாத்தையும் பொறுத்த போகிறாரு. ஆரம்னா ஒரு பலார்னு ஒரு அரை விட்டு இப்படி தான் இருக்கணும்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் நம்ம ஜின் மாமா அப்படி கிடையாது. எங்கள் அக்காவுக்கு ஏற்ற ஜோடி தான், நல்ல ஜோடி, மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு நாங்கள் யோசிச்சுட்ருக்கேங்க. ஆரம் பார்த்துட்டு நீ என்னத்தடி இப்படி யோசிக்கிற? ஒன்றும் இல்லை ஆரம், ரொம்ப யோசிக்காதடி, மண்டை மூளை சூடாகி வெடிச்சிட போகுது. சரி சரி. அங்கேருந்து அவங்க எல்லாருமே காஃபி குடிச்சிட்டு லெஃப்ட்டு அப்படியே நம்ம இந்த கேர்ள்ஸ் சைடு காமிச்சோம். அப்படின்னா கேர்ள்ஸுக்கு இந்த வீட்டுக்குள்ளே இருந்தே போர் அடிச்சு போச்சு. ஏன்னா அந்த பொண்ணுங்க வந்து எப்படி சொல்கிறதுனா வெளியே சுற்றுங்க. அங்கே எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு வேலைக்காரி மேலே தான் இருந்துச்சுங்க. அவங்க அப்போ அந்த ஸ்டெப்மாமும் அந்த பொண்ணு வெளியே போகிற சமயத்தில் வந்து வெளியே போய் சுற்றுங்க, சும்மா ஏரியாக்குள்ளே சுற்றுங்க, அப்படியாவது சுற்றிக்கிட்டு இருந்த பிள்ளைங்க இப்போ வீட்டுக்குள்ளே போட்டு அடைக்கவும் அதுகளுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு போல். 3 பொண்ணுங்கள்ட்ட வாங்கின்னு உட்காந்துருச்சுக்க. ஏன்னா வெளியே போனால் ஆபத்துன்னு சொல்லிட்டு யாருமே வெளியே விடலை. இந்த பொண்ணுங்க வேற எப்படி போய் அந்த பொண்ணுங்களுக்கு கேட்குறது? ஏன்னா நம்ம இருக்கிறதே நம்ம ஒருத்தவங்க வீட்டில் இருக்கோம், அவங்கள்ட்ட போயிட்டு இது செஞ்சு கொடுங்க, நான் இப்படி வெளியே போகணுன்னு கேட்க முடியாதுல்ல. அந்த பொண்ணுங்களுக்கும் ஆக்வர்டு ஃபீலிங்கு. இப்போ நம்ம என்னடா பண்ணுறது அப்படின்னு இதை புரிஞ்சுக்கிட்ட என்னமோ இவங்க பேசினது வந்து கேட்ட மாதிரி நம்ம ஜெஸ்ஸி குடுகுடுன்னு உள்ள ஓடி வந்துட்டாங்க. 3 பொண்ணுங்களும் பார்த்து டப்புன்னு எழுந்திரிச்சுட்டு என்னக்கா என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை, நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கீங்க, நம்ம எங்கேயா வெளியே போகலாமா? அது 3 பொண்ணுங்கள் பார்க்குறதுக்கு நம்ம பேசினது மனசுக்குள்ளே நினச்சி அங்கே கேட்டுருச்சோ. என்னம்மா யோசிக்கிறீங்க, வாங்க போகலாம். போகலாங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து 4 பேர் லெஃப்ட்டு. ஜெரி பார்க்குறாங்க, இவளுக்கு எங்கே போகிறாளுங்கன்னு பின்னாடியே போகிறா. ஜெரியும் போகிறாங்க. ஏய் எங்கடி போகிறீங்க? யார் இது இவ்வளோ சாஃப்டாக பேசுறது? இங்கே கேட்ட வாய்ஸ். ஜெஸ்ஸி திரும்பி பார்க்குறாங்க. நீயாடி இப்படி சாஃப்டாக பேசின? ஏன் என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? என்னை பார்த்தோன்னா அவ்வளோ கொடூரக்காரி மாதிரியா தெரியுது? நான் ரூடு பர்சன் தான், யாரையும் கிட்டக்க விட மாட்டேன்னா. அதுக்காக நான் உங்ககிட்ட எப்படி நான் என்னோடய இதை காமிப்பேன்? என்கிட்டே நீ அப்படி தானே பேசுவ? சரி இப்போ எங்கே போகிறீங்க? வெளியே போகிறோம், நானும் வரேன். என்னடி வர வர இப்படி மாறிட்டு வர? எனக்கு ஒன்றும் புரியலையே. நீ ஊருக்கு போயிட்டு வந்தது சரியே இல்லையே, ஏதோ உள்ளே பூந்துருச்சா? ஒழுங்காக சொல்லி நம்ம கோயில் கூட போய் இந்த மசூதிக்குள்ளே போய் இது தெளிச்சிட்டு வருவோண்டி, தண்ணி தெளித்து கையை கட்டிட்டு வருவோண்டி. என்னை பார்த்தா உனக்கு என்ன எது பேய் பிஸ்னஸ் பிடிச்ச மாதிரியா இருக்குது? நான் கேஸ் விஷயமாக வெளியே போனேன், சாரி பிஸ்னஸ் விஷயமாக வெளியே போனேன், அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன், அது ஒன்றும் இல்லையே. சரி தான் வாப்பலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து 5 பேர் லிஃப்ட்டு. அவங்க மம்மி பார்க்குறாங்க, இந்த 5 எங்கே போகுதுங்க? இந்த 3 பிள்ளைங்க வெளியே போச்சுன்னு தெரிஞ்சாலே அந்த 5 பேர் என்னை கத்துவாங்களே. அந்த பிள்ளைங்களுக்கு வேறு ஏதோ ப்ராப்ளம்னு வேறு ஜின்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் என்ன ப்ராப்ளம் தான் தெரியலை. இந்த பிள்ளைங்க வேறு வெளியே கூட்டிகிட்டு போகுதுங்க அந்த 3 பொண்ணுங்களை. எனக்கு ஒன்றும் புரியலையேன்னு அவங்க அம்மாவுக்கு பயத்தின் உச்சக்கட்டம். அவங்க டேடி வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து பார்க்குறாரு. என்னடி ஏண்டி இவ்வளோ பயத்தில் உட்காந்துட்டு? இல்லைடி இல்லைங்க, அந்த 3 பொண்ணுங்களையும் கூட்டிகிட்டு உங்களுக்கு 2 பேர் வெளியே போகிறாங்க. எந்த 2 பேரும்? ஆரமும் ஜெஸியுமா? இல்லை ஜெஸியும் ஜெரியும். என்னது ஜெரி வெளியே போயிருக்கலாம்? என்னடி சொல்கிறேன்? எனக்கு மலையில் வந்துருச்சான்னு பாருடி. ஏங்க இப்படி பதறீங்க? இல்லை ஜெரி பிள்ளை பிஸ்னஸ்னு வீட்டுக்குள்ளேயே கிடக்கும், ஒர்க்கு போகும், இல்லைன்னா மீட்டிங் போகும். இப்படி வெளியெல்லாம் அந்த பிள்ளை தேவையில்லாமல் சுத்தாதேடி. அதுதாங்க தெரில, வந்ததுலேருந்தே அந்த பிள்ளை ஒரு மாதிரியாக தான் ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து ஏதோ மீட்டிங்கு போகிறேன்னு சொன்னால அங்கேருந்து வந்ததுலேருந்தே அந்த பிள்ளை ஒரு மாதிரியாக தாங்க சுற்றுறா. எனக்கு ஒன்றும் புரியல. நான் நல்லா கோவிலுக்காக கூட்டிகிட்டு போகணும். அவங்க டப்புன்னு திரும்ப பார்க்குறேன். அந்த அளவுக்கு அடி அந்த பிள்ளை இருக்கா? எல்லாமே வியர்டாக பிஹேவ் பண்ணுறா தெரியுமா? சரியே இல்லை. எவ்வளோ ரக்கடாக இருந்தாலும் என் மருமக தான் அப்படி இருந்தேன். ஆனால் இப்போ பார்க்குறீங்க மருமக மாதிரி தெரில, வேறு யாரோ மாதிரி இருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. சரிடி ரொம்ப பயப்படாத. இவன் முடிவே பண்ணிட்டாப்புல, அந்த பிள்ளைக்கு ஏதோ ஆயிடுச்சு, உள்ளே ஏதோ பூந்துருச்சுன்னு. அவங்க 2 பேரும் அங்கேருந்து லெஃப்ட்டு வெளியே போனேன். அந்த 5 பேரும் நல்லா ஒரு காஃபி ஷாப்பாக பார்த்து உட்காந்து ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே மனசு விட்டு பேசிக்கிட்டு அந்த 3 பொண்ணுங்களுக்கு அப்போ தான் அப்பா வெளியே வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா ரொம்ப நாளாக வந்ததுலேருந்து வீட்டுக்குள்ளேயே இருக்குதுங்களா, அதனால் அந்த பிள்ளைங்களுக்கு வந்து சலிச்சு போச்சு வீட்டை பார்த்து அந்த மூஞ்சிகளை பார்த்து. காஃபி ஷாப் போய் அவங்க குடிச்சிட்டு அப்படியே ஒரு பார்க்கு போய் அவங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜெரி வந்து கேட்குறாங்க நான் அந்த 3 பொண்ணுங்கிட்ட, நான் வந்து கேட்குறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க, உங்கள் மம்மி எப்போ இறந்தாங்க? அந்த 3 பொண்ணுங்களும் அப்படியே பார்க்குதுங்க. என்னது கேட்குறாங்க?
என்னம்மா சொல்லுங்க, ஏன் என்னாச்சு? ஜெஸ்ஸி பார்க்குறா. அமைதியாக இருடி, சும்மா இருடி, நான் ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக தான் கேட்டேன், அதை கேட்டு நீ என்ன பண்ண போகிற? நீ மூடு. அன்றைக்கி சொன்னேன்ல. ஆமாம், அதுக்காண்டி தான். ஓ சரி சரி, 3 பொண்ணுங்கள் பார்க்குறதுக்கு என்ன சொன்னீங்க? இல்லை ஒன்றும் இல்லை, நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் சொல்லுங்கள். நாங்கள் 10th படிக்கும்போது அம்மா வந்து இறந்தாங்க. அதுக்கப்புறம் அப்பா தான் பார்த்துக்கிட்டாரு. அம்மா இறந்து ஒரு 1 இயர் கழிச்சு என் ஸ்டெப்மாம் வந்து ஸ்டெப்மாமை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவங்களும் எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாங்களே, நல்லா பார்த்துக்கிட்டாங்க, எங்களை நல்லா தான் வச்சுக்கிட்டாங்க. பார்க்குறாங்க ஜெரி. ஓ நல்லா பார்த்துக்கிட்டாங்களா? ஆமாம். நல்லா பார்த்துக்கிட்டாங்களே. ஓ ஓகே ஓகே. ஏன்க்கா என்னாச்சு? இல்லை ஒன்றும் இல்லை. 3 பொண்ணுங்க வந்து ஏன் இவங்க இப்படி கேட்டாங்க? ஜெஸி பார்க்குறா. அது சரி, இவ எதோ கேட்டிருக்கா, இவ கேட்டால் சரியாக தான் இருக்கும். ஜெஸி இன்வைட் பண்ணிட்டு விட்டாங்க. 3 பொண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க ரேண்டமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிட்டு அங்கே கட் பண்ணிவிட்டு பேசி முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. இங்கே கட் பண்ணிட்டு நம்ம இந்தியா சைடு காமிச்சோன்னா போன விமென் குக்கு அவங்க காயை கூட்டிகிட்டு ஒரு வீட்டுக்கு போகிறாங்க. அதான் நம்ம இந்த நிவி கிவி ஆலியா அக்னி இருக்காங்கல்ல, நம்ம ஹீரோயின்ஸ், அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தா சரிஷாவுக்கு அங்கே யாருமே இல்லை. அங்கே உடஞ்சி போனது எல்லாமே கிடக்கு. இந்த கிளாஸ் அதில் ஒரு சீனில் வந்து ஒரு பொண்ணு வந்து அடிச்சிருக்கும்ல, அடித்தப்போ இந்த சேரெல்லாம் அப்படியே கடந்திருக்கும்ல, அந்த சேரெல்லாம் அப்படியே அங்கங்கே இருக்குது. வீடு ஃபுல்லாக மெஸ்ஸியாக அங்கங்கே விழுந்து உடஞ்சி கிடக்கு. அவங்க 3-4 பேத்துக்கு சரிஷாவுக்கு யாரோட அந்த வீட்டுக்குள்ளே வந்து என்ன ஆச்சு? நம்ம ஜெமீனும் தயாங்க போய் வீடு ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணி தேடுறாங்க, யாரையுமே காணோம். கீழே வந்து ஜங்கிட்ட சொல்கிறாங்க, யாருமே இல்லைடா, யாரோ அந்த 2 இவங்களை கடத்திட்டு போயிருக்காங்க போல, வீடு அப்படி கிடக்கு பாரு, மெஸ்ஸியாக இருக்குது. ஆமாடா, எனக்கு ஒன்றும் புரியல. காய் பார்க்குறாரு. இந்த வீட்டுக்கு அவ்வளோவா யாரும் வரமாட்டாங்களே சார். இங்கே இருந்த ஃபேமிலியில் அவர் வந்து பிஸ்னஸ் மேன் வந்து அவர் வந்து மீட்டிங் போவார் அடிக்கடி. அவர் அடிக்கடி வீட்டுக்கு வரமாட்டார். அந்த பொம்பளையும் அதான் அந்த ஒரு லேடியும் அவங்க பொண்ணும் தான் சார் இருப்பாங்க. அவங்களும் மோஸ்ட்லி எங்கேயும் வெளியே போய்க்க மாட்டாங்க. அவங்க எங்கேயாவது தான் வெளியே போவாங்க. கோவிலுக்கு போகிறப்ப மட்டும் தான் அவங்க வெளியே வருவாங்க. மற்றபடி அவங்க வந்து அதுவுமே அவங்க காரில் தான் போவாங்க. அவங்க வந்து போகிறதே தெரியாது சார். ஓ 3 பேருடைய நோட் பண்ணிவிட்டு, சரி இப்போ அதை யார் இப்படி பண்ணது தெரிலையே அப்படின்ட்டு அவங்க பார்க்குறாங்க. ஸோ இப்போ என்னடா பண்ணுறதுன்னு அவங்க தலையில் கை வச்சுட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு வந்து ஜின்னுக்கு கால் பண்ணுறாரு. ஜின்னு வந்து ரூமில் உட்காந்து யாரை நம்ம கால் பண்ணுறது உட்காந்து பார்த்து எடுக்கிற நம்ம விமீன் குக்கா, எதுக்கு இவங்க கால் பண்ணுறாங்க? சொல்லுங்கடா. ப்ரோ என்னங்கடா, எதுக்குடா இப்படி ரொம்ப பதட்டமாக பேசுகிறீங்க? ப்ரோ நாங்கள் இந்தியா வந்தோம்ல, அந்த பொண்ணுங்க வீட்டுக்கு தானே வந்தோம். ஆமாம், அங்கே தானடா போயிருக்கீங்க. அங்கே அவங்க 2 பேரையும் யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க ப்ரோ. அவங்க யாருமே இங்கே இல்லை. யாருமே இல்லையா? ஐயோ என்னடா சொல்கிறீங்க? சரி பார்க்குறாங்க. என்னாச்சு? இல்லைடி ஒன்றும் இல்லை. இது நான் பேசிட்டு வந்துடுறேன். ஓகே. அவங்க சரி விட்டாங்க. போகிற ஜின்னவே பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு சில்லி பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நோட் பண்ணிட்டு அவங்க ஜின்மா பக்கமாக அவங்க படுத்துக்கிட்டாங்க. ஜின்மாவை கட்டி பிடிச்சி தூங்கிட்டாங்க. அவங்க அப்படியே கண்ணை மூடிட்டாங்க. அவங்கள்ட்ட போன ஜின்னுக்கு சரிஷாக்கு, என்னடா சொல்கிறீங்க, யாரையும் காணுமா? ஆமாம் ப்ரோ, யாரையும் காணும், கடத்திட்டு போயிட்டாங்க போல் அந்த 2 பேரையும். யாரடா கடத்திட்டு போயிருப்பா? நாங்கள் என்ன ப்ரோ பொய்யா ப்ரோ சொல்கிறோம்? நாங்கள் இந்த வீட்டில் தான் ப்ரோ இருக்கோம். நீ வீடியோ கால் பண்ணால் கூட நாங்கள் அங்கே தான் ப்ரோ இருப்போம். இங்கே கூட ஒரு கைடுக்கு ஒரு ஆள் அனுப்பிச்சி வச்சாங்க. அவங்கள்ட்ட வேணா நீ கேளு ப்ரோ, நாங்கள் வந்து கால் கொடுக்குறோம். ஆமாம் ப்ரோ, யாருமே இங்கே இல்லை. நாங்கள் 4 பேர் இப்போ தான் வீட்டுக்குள்ளேயே வரோம். மோஸ்ட்லி இங்கேருந்து யாருமே வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இங்கேயுமே ஆமாங்க, எது சிசிடிவி கேமரா இருக்கான்னு பாரு. இல்லை ப்ரோ, இந்த வீட்டில் சிசிடிவி கேமராலாம் கிடையாது. இந்த ஏரியாவே கிடையாது. இந்த ஏரியாவில் வந்து ஒரு இஷ்யூஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு கேமரா அவங்க வைக்கலை. ஓ ஷட் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஜின்னுக்கு மண்டையை போட்டு உடச்சிட்டு நிற்கிறாரு. விமின் குக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. காய்க்கு இங்கே என்ன நடக்குது? இந்த பொண்ணு எப்படி போச்சுக்க, அந்த லேடியும் இந்த பொண்ணு எங்கே போச்சுக்க அப்படின்னு காய்க்கு ஒரே டவுட்டு. கால்லாம் பேசி முடிச்சுட்டு ஜின்னு வந்து ரூமுக்குள்ளே வராது. ஜெரி பார்க்குறாங்க. ஜெரி வந்து தூங்கலை, சும்மா கண்ணை மூடி தான் படுத்திருப்பாங்களா. ஜெரி எந்திரிச்சு பார்க்குறாங்க. என்ன ஜின், என்னாச்சு? இல்லைடி ஒன்றும் இல்லை. என்ன ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் ஏதோ மறைக்கிறாப்புல இருக்கே.
கண்டுபிடிச்சிட்டாலோ. ஜெரி வந்து அப்படியே பார்க்குறாங்க. அவங்க மூஞ்சியில் வந்து ஒரு பதட்டம் அப்படின்னு கிடையாது, ஆனால் வந்து ஒரு ஈவிலாக பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி பார்க்குறாங்க. ஜின்னு வந்து மூஞ்சியை விட்டு பார்க்குறாரு. இவன் ஏன் இப்போது ரொம்ப பிரைட்டாக இருக்காளே, ஊருக்கு போயிட்டு வந்தாலும் சரியில்லையே, இதுக்கு இதான் சம்மந்தம் இருக்குமோ. ஜின்னு வந்து பாயிண்டை பிடிக்கிற மாதிரி வந்துட்டாப்புல. ஆனால் வந்து அவள் தான் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கொஞ்சம் கூட தாட்டிங்கே இல்லை. இவன் என்ன பண்ணிடுவா, இவள் வந்து மீட்டிங் போவா, என்ன தான் கிரிமினலாக யோசித்தாலும் அவங்கள வந்து வீட்டை வெளியே துரத்தணும் தானே இருக்கா அப்படின்னு நினச்சிட்டு அவர் பேசாமல் விட்டுட்டாரு. ஜெரியும் அதுக்கு மேலே அங்கே எதுவும் கேட்டுக்கல. நீ சொன்னா சொல்லலைன்னா போடான்னு சொல்லிட்டு அவங்க படுத்து தூங்கிட்டாங்க. அடி பாவி, நான் இங்கே எவ்வளோ பிரச்சனையில் இருக்கேன், இவ எப்படி படுத்து தூங்குறா பாரு அப்படின்னு குறுக்குறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. ஜெரி டப்புன்னு எழுந்திரிச்சு பார்த்துட்டு, எதுக்கு இப்படி நீ என்னை பார்க்குற? இல்லடி ஒன்றும் இல்லை, போய் தூங்கு போ. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரு போய் படுத்து. அவருக்கு தூக்கம் வரல, சும்மா அங்கிட்டு புரண்டுக்கிட்டு இருக்காது. ஜெரி பார்த்துட்டு, பாரு இங்கிட்டு புரண்டுக்கிட்டு இருக்காத, குழந்தை எழுந்திரிச்சிருவான், அங்கிட்டு போய் தூங்கு போ. சரி தண்டியா. அவர் எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டாரு. எந்திரிச்சு உட்காந்து ஆழ்ந்த சிந்தனையிலே இருக்கார். ஜெரி பார்க்குறாங்க, முட்டிருச்சு அப்படி சொல்லிட்டு அவங்க படுத்து தூங்கிட்டாங்க. அவங்க ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டாங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகி அங்கிட்டு இந்தியா சைடு காமிச்சா விமின் குக்கிங் மூணு பேட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. தலையில் கை வச்சுட்டு உட்காந்துட்டாங்க. காய் வீட்டில் தான் இருப்பாங்க இந்தியாவில். அவங்க 3 பேர் தலையில் கை வச்சுட்டு உட்காந்துட்டாங்க. இப்போ என்னடா பண்ணுறதுன்னு மைஜிக்கு இப்போ என்னடா சொல்கிறது. அவங்க 2 பேர்த்தையும் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இதுதான்டா சொல்லிட்டு வந்திருக்கோம். இப்போ என்னடா பண்ணுறது தெரிலடா. யார் கடத்திட்டு போனா? ஃபஸ்ட்டு கடத்திட்டு தான் போனாங்களா? அப்போது ஜிமின் வந்து காய்கிட்ட கேட்குறாங்க. காய் சொல்லுங்கள் சார். இவங்க எப்படி இவங்க எங்கேயா வெளியே போவாங்களா? இவங்க எங்கேயா வெளியே இதை பார்ட்டி போவாங்களா? பார்ட்டி போவாங்களான்னு தெரியாது சார். ஆனால் அவங்க வந்து அந்த லேடி வந்து எப்பயாவது தான் சார் போவாங்க. ஆனால் அவங்க பொண்ணு தான் சார். அவள் வந்து எல்லா இடத்துக்குமே போவா. அது கிளப்பு எங்கே பார்ட்டி இருந்தாலும் அவள் தான் சார் இருப்பா. ஓ அப்படியா? இப்போ அவள் எங்கெங்கே போவான்லாம் உனக்கு தெரியுமா? தெரியும் சார். எங்களை கொஞ்சம் கூட்டிகிட்டு போறியா? போகலாம் சார். அங்கே வந்து இந்தியாவில் இருக்காங்க, கிளப்புக்கு போகிறாங்க, கிளப்புக்கு போய் பார்க்குறாங்க, அவங்க இல்லை. இன்னொரு கிளப்புக்கு போய் பார்க்குறாங்க, அங்கே இல்லை. இந்தியாவில் இருக்க எல்லா கிளப்லேயும் போய் பார்க்குறாங்க, அவள் இல்லவே இல்லை. அவள் மோஸ்ட்லி வந்து கிளப்புக்கு தான் போவான். நான் சொல்லியிருக்கேன்ல, அவள் வந்து எந்த ரிஸ்க்கும் எடுக்க துணிகிற பொண்ணு அப்படின்ட்டு. அவளையே கொடுக்கறதுக்கான இது கூட இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன்ல. அதனால தான் அவள் அந்த பார்ட்டி எங்கே போனாலும் இந்த ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி தானே அவள் அந்த இடத்துக்கு போவாள். அதனால அங்கே அந்த இடத்துக்குலாம் அவங்க போய் பார்க்குறாங்க. ஏன்னா இவள் எப்படிப்பட்டவன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிய வந்திருக்கும். அதனால தான் அவங்களுமே போய் அங்கெல்லாம் பார்க்குறாங்க. அவங்க எங்கேயுமே இல்லை. அவங்க அப்படியே வந்து அவங்க போன அந்த 1 வீக்கும் இதே தான். அந்த 1 வீக்காக அவங்க இதே தான். அவங்க வந்து சரியாக சாப்பிடலை, தூங்கலை. அவங்களுக்கு இதே ஒர்க்கு தான். டெய்லி போய் பார்க்குறாங்க. அந்த லேடியும் அந்த பொண்ணும், அந்த சின்ன பொண்ணும் இங்கே இருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க தேடாத இடம் இல்லை. இந்தியாவே மொத்தமாக அலசி பார்த்துட்டாங்க. இந்தியாவில் போகாத இடமே எதுவும் கிடையாது. போகாத இடம்னா கோவில் தான். அவள் கோவிலுக்கெலாம் வந்தபாடு கிடையாது. அவள் கோவிலுக்கெலாம் வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு காய் சொல்கிறாரு. 3 பேருக்கு சிரிப்பு வந்துருச்சு அந்த நிலமையில கூட. கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க, சார் இப்போ என்ன சார் பண்ண போகிறீங்க? தெரிலையா, அங்கே போனால் எங்களுக்கு திட்டு தான் ஒழுங்கும், பேசாமல் நாங்கள் இங்கே இருந்துடலாமான்னு பார்க்குறோம். சார் ஏன் சார் இருக்க போகிறீங்களா? இல்லை, இருந்தாலும் எங்களுக்கு ப்ராப்ளம் தான். அவ்வளோதான், சொட்டத்தலை எங்களை ஃபோன் போட்டு கூப்பிடும். சொட்டத்தலையா? அதுதான் எங்கள் ஐஜி. சொட்டத்தலைலாம் கிடையாது, அவனுக்கு முடி இருக்கும். ஆனால் நாங்கள் வந்து சொட்டத்தலைன்னு தான் கூப்பிடுவோம். ஏன் சார்? எங்களை பிடிச்சி திட்டிக்கிட்டே இருப்பான். அதனால அவனுக்கு ஒரு பட்ட பேர் சொட்டத்தலை. என்ன சார் லாஜிக்கே இல்லையே சார். நாங்கள் இன்றைக்கி நைட்டு ஈவினிங்கே கிளம்புறோம். 4 o'clock நாங்கள் ஃப்ளைட்டு ஏறி கிளம்புறோம், கொரியா கிளம்புறோம். நாங்கள் அங்கே போயிட்டு ஏதாச்சும் ப்ராப்ளம் இல்லை அவங்க கிடைச்சாங்க அப்படின்னா நீ எங்களுக்கு கால் பண்ணு, நாங்களே எதாக இருந்தாலும் நாங்கள் உனக்கு கால் பண்ணுறோம். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. காயும் அவர் வேலையை பார்க்க போயிட்டார். ஏன்னா அவருக்கு வேலை இருக்கும்ல, இவங்களை கைட் பண்ணுறதுக்கு ஒரு வாரத்துக்கு விட்டுருப்பாங்க. அவரும் அவருடைய பர்சனல் ஒர்க்கு பார்க்குறதுக்கு கிளம்பிட்டார். அவங்க அன்றைக்கி நைட் ஆகுது. நைட்டே அவங்க கிளம்பி நெக்ஸ்ட் டே மார்னிங் கொரியா வந்து லேண்ட் ஆகிட்டாங்க. உள்ளே வீட்டுக்கு நுழைஞ்சாமே ஜின்னு தான் பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு உள்ளே நுழைஞ்சாமே ஜின்னு தான் இருப்பாங்க.
என்னடா என்ன ஆச்சு? இல்லை ப்ரோ, நாங்களும் ஒரு வாரம் எல்லா இடமும் தேடிட்டோம் ப்ரோ. நீங்கள் பேச வேணாம், நீங்கள் வாங்க நம்ம மாடிக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கே மாடியில் தனியாக ஒரு ரூம் ஒன்று இருக்கும், அங்கே ரூமுக்கு கூப்பிட்டு போய் பேசுகிறாரு ஜின்னு. என்னடா ஆச்சு? இல்லை ப்ரோ, அந்த அந்த இந்தியாவில் இருக்க எல்லா கிளப்புலையுமே நாங்கள் போய் தேடியாச்சு ப்ரோ. ஏன்னா மோஸ்ட்லி போகிறது கிளப்பு அந்த மாதிரி தான் ப்ரோ போவா. எல்லா இடத்துலையுமே தேடியாச்சு, அந்த லேடியும் இல்லை, அந்த அந்த பொண்ணும் இல்லை. நாங்கள் எல்லா இடத்துலையுமே தேடிட்டோம், இந்தியா முழுக்க நாங்கள் சுற்றி பார்த்துட்டோம் ப்ரோ. சுற்றி பார்க்க அந்த இவங்களை தேடுற கேப்பில் நாங்கள் இந்தியாவே சுற்றி பார்த்துட்டோம் ப்ரோ. எங்கேயுமே இல்லை. நாங்களும் எல்லா இடத்துக்கும் போயிட்டோம், விடலை. கோவிலுக்கு மட்டும்தான் ப்ரோ போகலை. அதுலேயுமே 1-2 கோவிலுக்கு நாங்கள் போய் பார்த்துட்டோம். ஏன்னா அந்த பொண்ணுங்க வந்து கோவிலுக்கே வராது, கிளப்பு அந்த மாதிரி தான் போகுங்க. ஆனால் நாங்கள் கோவிலில் கூட தேடிட்டோம். அங்கே எங்கள் கைடர் காய் அவர் தான் சொன்னார், எதுக்கு நீங்கள் கோவில்லையுமே தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அங்கேயுமே தேடணும், எங்கேயுமே இல்லை ப்ரோ. ஜின்னெல்லாம் தலையில் கை வச்சுட்டு உட்காந்துட்டாரு. இப்போ நீ என்னடா, நீ ஒன்றை விட ப்ரோ, நாங்கள் இப்போ ஐஜிக்கு என்ன பண்ணுறதுன்னு, என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல ப்ரோ. அந்த டைமில் ஐஜி வந்து டேங்க் கால் பண்ணுறாரு. டேங்க்கு உசுரையே போச்சு. ஐயோ ஐஜி தாண்டா கால் பண்ணுறாரு. ஐயோ கால் பண்ணிட்டாரே, 3 பேர்த்து கல் விடுது. ஜின்னு அப்படியே வைடைஸில் பார்க்குறாரு, என்ன இப்போ தானே உள்ள நுழைஞ்சாங்க அதுக்குள்ளேயுமா? சரி சரி அட்டன் பண்ணுங்க. அட்டன் பண்ணி ஸ்பீக்கரில் தான் போகிறாரு. என்னடா என்ன ஆச்சு? நீங்கள் போனீங்களே என்ன ஆச்சு? அது சார் அங்கே அவங்க இல்லை சார். என்னது இல்லையா? வாட்? இப்போ எப்படி கேர்லெஸ்ஸாக நீங்கள் விட்டீங்க? சார் 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 நிறுத்துங்க சார், நாங்கள் போகும்போதே அவங்க அங்கே இல்லை சார். இல்லையா? ஸோ இப்போ நான் என்ன பதில் சொல்லுது? இப்போ நிறையா பொண்ணுங்களுடைய வாழ்க்கை வந்து ஊசலாடிட்டு கிடக்குதா? அங்கே கடத்திட்டு போன பொண்ணுங்க என்ன, இப்போ நீங்கள் தான் அதை தேடணும். இப்போ இதுவே இப்போ பெண்டிங்கில் கிடக்குன்னா இப்போ அந்த பொண்ணுங்கள்லாம் யார் இப்போ காப்பாற்றுறது? எல்லா பேரண்ட்ஸும் வந்து என்கிட்ட வந்து சொல்லிட்டு போகிறாங்க, நீங்கள் தான் ஏதாவது பண்ணணும், நீங்கள் தான் அதை பண்ணலாம். என்ன தான் பார்க்குறது? எனக்கு மேலே இருக்கிற ஒருத்தவங்க என்னையும் ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க. அதனால தான் நான் உங்களை போட்டு ப்ரெஷர் பண்ணுறேன். இல்லைன்னா நான் ஏன் உங்களை இப்படி போட்டு டார்ச்சர் பண்ண போகிறேன்? நீங்கள் நினைக்கலாம் இவர் என்னடா இப்போதால இதுவே சொல்லிக்கிட்டே இருக்காருன்னு. ஆனால் எனக்கு மேலிடத்துலேருந்து ப்ரெஷர் வருதுடா. சார் சார் புரியுது சார், நாங்கள் என்ன சார் பண்ணுறது? அங்கே யாரும் இல்லை சார், நாங்களும் போனோம் சார். எங்கள் கைடரும் எங்கள் கூட தான் சார் இருந்தார். அவருமே எங்கேயும் போகாமல் டே அண்ட் நைட் எங்கள் கூட தான் சார் இருந்தார். ஸோ சரி, ஏதாச்சும் கிடச்சிச்சின்னா எனக்கு இங்கே கால் பண்ணுங்கள், வைங்க. அவர் கால் கட் பண்ணிட்டாரு. மீன் கூக்கு 3 பேர்த்துக்குமே. ஸோ இப்போ என்ன பண்ணுறது? இல்லையே, இவங்க பேசிக்கிறத அப்போ ஆரம்பமே உள்ளே வந்திருப்பார். அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே ஆரம்பம் வந்திருப்பார். ஜின்னு கால் பண்ணி கூப்பிட்ருப்பாங்க. அப்போது இவங்க இந்த 5 பேர் பேசினதை ஒரு 2 பேர் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது யாருன்றதை அப்புறம் பார்க்கலாம். ரெண்டு கண்ணு வந்து பார்த்துக்கிட்டே இருக்குது. அதாவது 2 பேர் 4 கண்ணு பார்த்துக்கிட்டே இருக்குது. அந்த ரூம் ஓரத்தில் நின்று பார்த்துக்கிட்டு இருக்குது. அது யாருன்றதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுறதுன்னு 5 பேர்த்துக்குமே ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. அப்படியே கட் பண்ணிவிட்டு இங்கே கீழே அவங்க அந்த பொண்ணுங்க சைடு காமிச்சா, அந்த பொண்ணுங்க வந்து நம்ம வீண் கூக்குடைய அம்மா அப்பா கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஜாலியாக. அந்த பொண்ணுங்க வந்ததுலேருந்து இன்றைக்கி தான் அவங்க அம்மா அப்பா சிரிச்சே பார்த்துருக்காங்க. என்னம்மா என்னாச்சு? அம்மா நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? இப்போ நான் கேட்க மறந்துட்டேன்டா, நீங்கள் வந்து என்ன படிக்கிறீங்க? அப்போ அந்த பொண்ணுங்க சொல்லுவாங்க, நாங்கள் 12th வரையும் தான் படித்தோம், 11th 12th எங்களுக்கு 12th வரையும் தான் படிக்க வச்சாங்க. அதுலேயும் நாங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தோம் இந்தியாவில். அதுக்கப்புறம் எங்களுக்கு காலேஜ் போகிறதுக்கும் எங்களுக்கு இது இல்லை. அப்பாவுமே எங்களை எதுவுமே கண்டுக்கலை. எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. அங்கே நாங்கள் சும்மா வீட்டில் தான் வேலை தான் பார்த்துட்டு இருந்தோம். சமைப்போம், துணி துவைப்போம், அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தோம். உங்கள் அம்மா அப்பா பார்க்குறாங்க, என்னது சமைப்பீங்க துணி துவைப்பீங்களா? உங்கள் ஸ்டெப் மாம் வந்து படிக்க வைக்கலையா? இல்லை படிக்க வைக்கல, ஏன்னு தெரியலை. சரி நீங்கள் படிக்கிறீங்க, நாங்கள் படிக்க வைக்கிறோம். ஃபஸ்ட்டு உங்களுடைய பிரச்சனையெல்லாம் முடிஞ்சுக்கிட்டோம். உங்களை யாரோ கடத்த ட்ரை பண்ணியிருக்காங்க, அது உங்களுக்கு தெரியும்ல. அந்த 3 பிள்ளைங்களுக்கு ஷாக்கு. யார் கடத்த பார்த்தா? கடத்து வந்ததுன்னு தெரியும், ஆனால் கொரியாவரையும் கடத்திட்டு வந்திருக்காங்கன்றது தெரியாது அந்த பொண்ணுங்களுக்கு. ஆமாம், அவங்களுக்கு கடத்திட்டு தான் வந்திருக்காங்க. அந்த பிரச்சனைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் வெளியே போக முடியும். உங்களுடைய உயிருமே ஆபத்தில் இருக்குது. அப்போ அங்கேருந்து 5 பேர் இறங்கி வந்தது கேட்டுக்கிட்டாங்க. ஐயோ மாம், எதுக்கு மாம் இப்போ சொன்னீங்க அந்த பொண்ணுங்கள்கிட்ட? நாங்கள் எவ்வளோ மறைச்சி வச்சுருந்தோம்.
டேய் சாரிடா தெரியாமல் உளறிட்டேன். இந்த 3 பொண்ணுங்களும் விட்டு விமின் குக்கையும் பார்க்கறதுக்கு பாவமா எங்களை கடத்திட்டு வந்துட்டாங்களான்னு. ஐயோ விமின் குக்குக்கு என்ன பேசுறதுனே தெரியல. இல்லை அவங்க ஸ்டெப் மாமையும் அந்த பொண்ணையும் காணோமா, அவங்க அதை பார்க்குறதா. இப்போ இந்த பொண்ணுங்களுக்கு தெரிஞ்சிச்சு, இந்த பொண்ணுங்களே எப்படி சமாளிக்கிறது? ஏன்னா நம்ம விமின் குக்கு தான் அவங்க மேலே லவ் இருக்கே. அவங்க அவங்க இப்படி பார்க்குறது அவங்களுக்கே பாவமாக இருக்குது. இந்த பொண்ணுங்களை வேறு கடத்த இந்த பிள்ளைங்களை இப்படி பண்ணியிருக்காங்களே அப்படின்னு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஜெரியும் ஜெஸ்ஸியும் அவங்க மூஞ்சில் வந்து பதட்டமே கிடையாது, அப்படியே அமைதியாக இருக்காங்க. ஜின்னு பார்க்குறாரு, இவள் கூடயும் சேர்ந்து இருந்த ஜெஸ்ஸி பிள்ளை ரொம்ப ஆட ஆரம்பிச்சிட்டா. என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்கு? கூலாக உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்காளுங்க. பார்க்குறாரு, ஆரம்பம் பார்க்குறாரு. என்ன ப்ரோ அப்படி பார்க்குற? அங்கே பாரு இவ்வளோ பிரச்சனை இங்கே போயிட்டுருக்குல்ல, ஏதாவது கண்டுக்கிறாருக்கான்னு பாரு. ஆமாம் ப்ரோ, வர வர என் பொண்டாட்டி சரியில்லை ப்ரோ. பொண்டாட்டி கூட சேர்ந்து ரொம்ப தெனாவட்டாக திருக்கிறா. டேய் உன் பொண்டாட்டிகிட்ட கூட நீ தாண்டா உன் பொண்டாட்டி அடிப்பீங்க, நான் தாண்டா அடி வாங்குவேன். நீயாவது என்ன உசுப்பேத்தி விட்டு என்னை அடி வாங்க வச்சிடாதடா ஆரம்பு. சரி ப்ரோ. ஆனால் பாரு இவன் கூலாக கொஞ்சம் ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காளுங்கன்னு. என்ன ப்ரோ காஃபின்னு நான் நினச்சேன், காஃபி இல்லைடா ஜூஸு. கூலாக கொஞ்சம் ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காளுங்க. ப்ரோ என்ன ஜூஸுன்னு கேளு. டேய் என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு, என்ன ஜூஸுன்னு கேளாம். அப்போ நம்ம ஜங்குக்கு வந்து இந்த 3 பொண்ணுங்களை, சரி நீங்கள் மேலே போங்க நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் மாடிக்கு போங்கம்மா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஜங்குக்கு. ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களும் அதுக்கு மேலே அந்த பொண்ணுங்களுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. ஆனால் அந்த பொண்ணுங்க 3 பேர் வந்து ஷாக்லேயே தான் மாடிக்கு போகுதுங்க. மீன் குக்கு 3 பேத்துக்குமே ரொம்ப பாவமாக இருக்குது. ஐயோ அப்படின்ட்டு பாவமாக இருக்குது. மாடிக்கு அவங்க கிளம்பிட்டாங்க. போனதுக்கப்புறம் விமின் குக்கு 3 பேரும், ஏமா அப்படி பண்ண? சரி யார் அந்த பொண்ணுங்களை கடத்தினது உங்களுக்கு தெரியுமா? இல்லைடா யாருடா கடத்தினது? அந்த பொண்ணுங்களுடைய ஸ்டெப் மாம் தாம்மா அந்த பொண்ணுங்களை கடத்த பார்த்துருக்கு. சரியான இதுமா, 3 பொண்ணுங்களையும் கடத்தி விற்க பார்த்துருக்குமா ரெட் லைட் ஏரியாவில். அவங்க அம்மா அப்பாவுக்கு ஷரிஷாவுக்கு என்னது கடத்த பார்த்துக்கு, அது ரெட் லைட் ஏரியாவுக்கா? என்னடா சொல்கிற? அவங்க அப்பாவுக்குலாம் தலையிலே இடி விழுந்த மாதிரி இருக்கு. இப்படி ஒரு ஸ்டெப் மாம் இருப்பாங்களா? அவங்க அப்பா எதுவும் கண்டுக்கலையாடா? அவங்க அப்பா ஒரு டோமர் போலப்பா, எப்போ பார்த்தாலும் ஸ்டெப் மாமுடைய பின்னாடியே சுற்றுறான். இந்த பொண்ணுங்களை கண்டுக்கவே மாட்டேங்கிறான். அந்த ஸ்டெப் மாமுக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணே தான் இப்போ எப்போ பார்த்தாலும் பிள்ளைன்னு சுற்றிக்கிட்டே திரிகிறான். எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு, எங்களுக்கு எப்பயும் வந்துருச்சு, அது நாங்கள் தான் உங்ககிட்ட சொல்லலை. சரிடா இப்போ என்ன பண்ண போகிறீங்க? அதாம்மா தெரில. ஆமாம் உங்கள் ஸ்டெப் மாமே இவங்களையும் கூப்பிட்டு வந்துட்டீங்க, என்ன பண்ணுறது இப்போ? என்ன பண்ண போகிறீங்க? போய் நீங்கள் இது பண்ணல. அதுக்கு தான் நாங்கள் 3 பேர் போயிருந்தோம். எங்கே போனோம்னு கேட்டிங்கள, நாங்கள் 3 பேரும் அங்கே தான் போயிருந்தோம் இந்தியாவுக்கு. என்னடா என்ன ஆச்சு? அவங்க அம்மா அந்த ஸ்டெப் மாமையும் அந்த பொண்ணையும் வந்து கடத்திட்டாங்க. யாருடா கடத்தினது? தெரியல மாம், யார் கடத்தினதுன்னு தெரியலை. எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஐஜிக்கிட்ட நாங்கள் திட்டு தான் வாங்கினோம். அங்கே இருக்க யாருக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியலை. எல்லாரும் அப்படியே உட்காந்துட்டாங்க. ஆனால் இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமே இல்லைப்பான்னு ஒரு 2 ஜீவன் மட்டும் அங்கே உட்காந்து கூலாக ஜூஸ் இன்னமும் குடிச்சிட்ருக்காங்க. நடக்கிற சீக்வன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஷேர் பண்ணி பார்த்துட்டு, எங்களுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லைடா, நாங்கள் ஜூஸ் தாண்டா குடிப்போன்னு ஜூஸே குடிச்சிட்ருக்காங்க. ஜின்ன பார்க்குறாங்க. ஐயோ இவளுக்கு வேறு என்ன பிரச்சனை போயிட்டுருக்குன்னு தெரியும். பாரு எப்படி உட்காந்து ஜூஸ் குடிக்கிறது. ஜெரியை வந்து ஜின்னு பார்த்துட்டு முட்டைக்கண்ணி எப்படி குடிக்கிறா பாரு. ஜெரி பார்த்துட்டு ஜின்ன வேணுமா? இல்லைம்மா வேணாம், குடி, நீ குடித்தாலே போதும், எனக்கு அதுவே சந்தோஷம். ஓகே இவ்வளோ போயிட்டுருக்கு, இப்போ கூட உனக்கு ரொமான்ஸாடா ஜின்னு? டேய் நீ வேறு அமைதியாருடா, என்னப்போ டார்ச்சர் பண்ணாத. அப்படியே அன்றைக்கி டேவும் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. அவங்க 5 பேர் அந்த ஃபேமிலிக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. ஆக்சுவலாக ஜெரிக்கும் ஜெஸிக்கும் தவிர அந்த இருக்கிற அவங்க அம்மா அப்பா விமின்க்கு காரும் ஜின்னுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. இப்போது இவங்களை போய் எங்கிட்ட கண்டுபிடிக்கிறேன், விமின் குக்கு தாட் எங்கிட்ட போய் கண்டுபிடிக்கிறது? ஆரமும் ஜின்னு இவங்களை யார் கடத்திருப்பா? அவங்க அம்மா அப்பாவுக்கு வந்து இப்படி கடத்த பார்த்துருக்காங்களே இந்த பொண்ணுங்களை, அவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, கையில் கிடச்சா நல்லா என்ன பண்ணுவேன்னு தெரியாதுன்னு அவங்க அம்மா அப்பாவுக்கு அப்படி மைண்ட் போயிட்டுருக்கு. அது எதுவுமே கண்டுக்காமல் அந்த ஜெரியும் ஜெஸியும் அந்த 2 பேரும் கூலாக மேலேருந்து ஸ்டெப்ஸ்லேருந்து அவங்க குழந்தைங்கள
ஸ்கூலில் விடுறதுக்காக கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆரம்பும் ஜின்னு அப்படியே மேலே பார்க்குறாங்க. எதுக்குமே கவலைப்படாமல் 2 பேர் சுற்றுறாளுங்க. என்றைக்குமே என் பொண்டாட்டி தான் அப்படி சுற்றுவா, கிரிமினலாக சுற்றிக்கு தெரியவா. இப்போ அவள் கூட சேர்ந்து இந்த ஜெசி பிள்ளையும் ஆரம்பிச்சிட்டான். காத்தாங்கிட்ட வீசிடுச்சு போல். சரிதான், சரி விட, அது நல்லது தான். ஏன்னா நம்மக்கிட்ட போட்டு நோண்ட மாட்டாள, எந்த கவலையும் இல்லாமல் இருக்கிறது தான் நல்லது. அவளை அப்படியே நம்ம விட்டுருவோம். வாயை கொடுத்து புண்ணாக்கிக்க நம்ம விரும்பலை. ஜின்னு நினச்சி அவர் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கார். அவருக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. மண்டையை போட்டு கொடையுது விமின் குக்குக்கு. ஐயோ, இப்போ நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போனால் அங்கே மறுபடியும் ஐஜி வந்து ஏதாவது பேசுவாரே அப்படின்ட்டு இருக்குது. ஜெரியும் நம்ம ஜெஸியும் லெஃப்ட்டு அங்கேருந்து குழந்தைங்கள கூட்டிகிட்டு. ஆரம்பும் ஜின்னு பார்க்குறாங்க. என்ன நம்மளை கூப்பிடவே இல்லை, போய் நம்மளை கூப்பிடுவாங்களே. ஆரம் வந்து பார்க்குற, எப்படி நம்ம கூப்பிடுவாளே, என்ன நீங்கள் கூப்பிடலை, இவளுக்கும் குளிர் விட்டு போச்சோ. அது சரி, அக்கா தங்கச்சியில் அப்படி தான் இருப்பாளுங்க. அவரை நோட் பண்ணிவிட்டு, அவங்க இன்றைக்கி எந்த வேலைக்கும் போகலை. விமின் கூக்கு நான் லீவ் போட்டுக்கிறேன், என்னாலாம் போக முடியும்னு அவங்க லீவ் போட்டாங்க. ஜின்னு, நான் எங்கேயும் ரெஸ்டாரண்ட்டுக்கெலாம் போக மாட்டேன்டா. ரெஸ்டாரண்ட்டில் என் மச்சான் 2 பேர் இருக்காங்க, சுகாவும் கோபி இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்கன்னு அங்கே அவங்க விட்டாங்க. இங்கிட்ட ஆரம் வந்து நான்லாம் போகலாம் மாட்டேன், எனக்கு இன்றைக்கி என்னால் முடியலை, அப்புறம் காலேஜுக்கெல்லாம் போக மாட்டேன்னு அவர் லீவ் போட்டார். அவர் நினச்சி லீவ் போட்டார். இப்படி ஒருத்தவங்க நினச்சி போயிட்டாங்க. அவங்க அப்பா, நான் இன்றைக்கி பிஸ்னஸ் மீட்டிங்லாம் போகலப்பா, எனக்கு மைண்ட் அப்செட் ஆகிருக்குன்னு அவர் அப்படியே உட்காந்துட்டார். நான் இன்றைக்கி சமைக்கணுமாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா உட்காந்துட்டாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் இப்படி உட்காந்துருந்தா அந்த 3 பொண்ணுங்கள் கீழே இறங்கி வருதுங்க, பார்க்குதுங்க, என்னங்க எல்லோரும் இப்படி உட்காந்துருக்காங்க அப்படின்னு. அந்த 3 பெண்ணுங்களே பார்த்து விமின் கதறி கதறி அழுகிறாங்க மனசுக்குள்ளேயே. ஐயோ, என்ன பண்ணுறேன்னு தெரியலையே, ஆளுக வேற இப்படி ரொம்ப சோகமாக இருக்குதுங்க. இந்த பிள்ளைங்களை இப்படியா நான் பார்க்கணும். பார்த்த ஃபஸ்ட் சைட்லேயே நான் விழுந்துட்டேன். அதாவது 3 பேருமே நினைக்கிறாங்க, பார்த்த ஃபஸ்ட் சைட்லேயே நான் இவன் மேலே ஃபாலோ ஆகிட்டேன். ஆனால் இவளை இப்படி பண்ண பார்த்துருங்களே, அவளை ஏதாவது பண்ணணும்னா இப்போ எவனோ கடத்திட்டு போயிட்டானே, யார் கடத்திட்டு போனதுன்னு தெரியாமல் அவங்க மனசுக்குள்ளேயே கதறி கதறி அழுகுறாங்க. அது எப்படி அந்த 3 பொண்ணுங்களுக்கு தெரியும், பாவம், அந்த பிள்ளைங்களே கடத்திட்டு வரப்பட்ட பிள்ளைங்க. அந்த பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதுக்கு வாட்டுக்கு எங்கிட்ட போகிறதுன்னு தெரியாமல் இருக்குதுங்க, தேடுதுங்க யாரையோ. அப்போ அவங்க அம்மா, யாரம்மா தேடுறீங்க, பசிக்குதா, ஏதாவது வேணுமா? இல்லைம்மா, ஜெரி அக்காவும் ஜெஸி அக்காவையும் காணோம், அவங்களாம் தம்பிகளை ஸ்கூல் பாப்பாவையும் தம்பி ஸ்கூலில் விட போயிருக்காங்கம்மா, கிண்டர் கார்டனில். ஏன்டா, ஏதாச்சும் வேணுமா? இல்லை, அவங்க வெளியே கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னாங்க, நீங்கள் ரெடி ஆகிட்டு வாங்க, நாங்கள் வெளியே கூட்டிகிட்டு போகிறோன்னு சொன்னாங்க, அதுதான் நாங்கள் ரெடி ஆகிட்டு கீழே வந்தோம். ஓ அப்படியா, இன்னும் அவங்க கிண்டர் கார்டன் போயிருக்காங்க, வந்துடுவாங்க, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அந்த டைமில் ஜெரி ஜெஸியும் அவங்க குழந்தைய ஸ்கூலில் விட்டு வராங்க. என்ன கிளம்பியாச்சா, நம்ம கிளம்பலாமா? ஆரம்பி ஜின்னு பார்க்குறாங்க. எங்கடி கிளம்புறீங்க, அது எங்களுக்குள்ளே உள்ள பர்சனல், நீங்கள் கொஞ்சம் ஷட்டப் பண்ணுறீங்களா? ஓகே, நான் மூடிக்கிட்டேன். ஜின்னு வாயை மூடிக்கிட்டார். ஆரம் பார்க்குறாரு, நமக்கு இதே நிலமை தானோ, வேணாம், நீ எதுவும் கேட்க வேணாம், வாயை கூட்டி நம்மளுக்கு புண்ணாய்க்க விரும்பலைன்னு அவர் நோட் பண்ணிவிட்டு, நான் எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லைப்பா, நான் எதுவும் கேட்கலன்னு அவர் திரும்பிக்கிட்டார். அவங்க அம்மா அப்பா பார்க்குறாங்க, விமின் குக் பார்க்குறாங்க. இதுக்குமே சம்மந்தமே இல்லாமல் அந்த 3 பிள்ளைங்க சுற்றுதுங்கன்னா அந்த பிள்ளைங்க தான் அதில் பாவப்பட்ட ஜென்மங்கள். இவங்க 2 பேர்த்துக்கு என்னாச்சு, அண்ணி ஜெஸிக்கு என்னாச்சு, இவங்க கொஞ்சம் பாவப்பட்ட ஜென்மமாக இவங்களுக்கு கரணை காட்டிகிட்டு இருந்தாங்க, இவங்களும் இப்படி சுற்றுறாங்களே இன்னொரு அண்ணி கூட சேர்ந்துட்டு, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கதறி கதறி 3 பேர் மனசுக்குள்ளேயே அழுகிறாங்க. அவங்களுக்கு என்ன பேசுகிறது தெரியல, பேசி ஒரு பிரயோஜனம் இல்லையே. அவங்கக்கிட்ட போயிட்டு அவங்களுக்கு இந்த தெரியாதுன்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஐயோ போங்கடா அப்படின்ட்டு ஆளுக்கு ஒவ்வொருத்தவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்குமே தெரியல. இங்கிட்டு போன ஜெரி ஜெஸி இந்த 3 பொண்ணு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டிலலாம் சாப்பாடெலாம் சமைக்க மாட்டாங்க போல், நம்ம தான் கூட்டிகிட்டு போனால் அம்முட்டு பேரும் ஏதோ கவலையில் சுற்றுறாங்கன்னு அவங்க 2 பேருக்கு தெரிஞ்சு போச்சு போல், ஜெரிக்கும் ஜெஸிக்கும். அவங்க அந்த பொண்ணுங்களை கூட்டிகிட்டு அங்கிட்ட அவங்க சாப்பிட கிளம்பிட்டாங்க. என்ன விடுங்கடா, நான் சாப்பிட போகிறேன். ஜெஸியெல்லாம் சாப்பாட்டுக்குள்ளே இறங்கிட்டாங்க. ஜெரி பார்க்குறாங்க, இவ ஏன் இப்படி வெள்ளு கட்டிக்கிட்டுக்கா, இவ வீட்டில் சாப்பிட்லையா என்ன, நைட்டு எம்பிட்டு கட்டுனா இப்போயும் சாப்பிட்றா பாரு, என்னடி வேணுமா? இல்லை, நீ சாப்பிட்டு. அந்த 3 பொண்ணுங்களுக்கு வந்து என்ன இப்போ சாப்பிடலாமா வேணாமா ஜெரி பார்க்குறாங்க. ஏம்மா சாப்பிடுங்க, என்னாச்சு, பசிக்குதுன்னு சொன்னீங்க, நான் கூட்டிகிட்டு வந்தேன், ஏன் சாப்பிடாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இல்லைக்கா, ஒன்றும் இல்லை, நீங்கள் எதையும் நினச்சிக்காதீங்க, எல்லாம் சரியாக போய்டும், சாப்பிடுங்க. ஜெஸி பார்க்குறாங்க. ஜெஸிக்கு வந்து புறையேறிடுச்சு. இவ இப்படிலாமா பேசுவா, நீ தான் இப்படிலாம் பேசுறியாடி,
ஏண்டி அடிக்கடி எனக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்காதடி, தின்னுக்கிட்டு இருக்கேன், அடைச்சிட போகுது. ஆமாம், அடைச்சி செத்துறாதா, அப்புறம் ஆரம்பிக்க என்னால் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா நீ வேறு என் கூடயே தான் சுற்றிக்கிட்டு இருக்க. அப்புறம் நீ செத்து போயிட்டேன்னா அப்புறம் ஆரம் வந்து என்னையே தான் சொல்லுவார். சரிடி, ஓகே. அங்கேருந்து நம்ம ஹொப்பி, இப்போ தான் நம்ம ஹொப்பி அண்ட் சுகாவோடைய என்ட்ரி. ஹொப்பி சுகாவை பார்க்குறாங்க. இவங்க 2 பேரும் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கேன். ஏன்னா வந்திருக்கிறது வந்து ஜின்னோடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்காங்க. இப்போது அது ஜின்னோடைய ரெஸ்டாரண்ட் அப்படின்னா நம்ம ஜெரிக்கு அதில் சொந்தம் உண்டு இல்லை, வந்து ஜின்னு வந்து மாஃபியா அப்படின்றதுனால அந்த ரெஸ்டாரண்ட்டு வந்து வச்சிருப்பார். ஜின்னோடைய ஓன் ரெஸ்டாரண்ட்டு தான். ஆனால் அதோடைய எல்லா மெயின்டைனிங்குமே ஹொப்பி அண்டு சுகா தான் பார்த்துக்கிறாங்க. ஹொப்பி சுகா பார்க்குறாங்க, இந்த மூஞ்சிகளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. ஏய், சுகாவை கூப்பிட்டு கேட்குறாரு ஹொப்பி, இந்த 2 மூஞ்சி எங்கேயோ பார்த்த மாதிரி இல்லைடா. எந்த 2 மூஞ்சி? அந்த 2 மூஞ்சி அந்த டேபிள், 3வது டேபிளில் இருக்குவார். அவரும் பார்க்குறாரு சுகாவும். ஆமாடா, அது 2 மூஞ்சி. ஏய், இது வந்து நம்ம ஆரமுடைய ஒய்ஃப், இது நம்ம மாப்பிள்ளை ஜின்னுடைய ஒய்ஃப்டா, நம்ம 2 சிஸ்டர்ஸ்டா. ஓகேடா, அவங்க பக்கத்தில் இன்னும் 3 பொண்ணுங்க உட்காந்துருக்கு பாரு, அந்த 3 பொண்ணுங்க யாருன்னு தெரியலையே. ஆமாடா, எனக்கும் தெரியலையே, வா போய் என்னன்னு கேட்போம். அவங்க போய் அந்த டேபிள் நின்றுக்கிட்ட ஜெரி இன்னி பார்க்குறாங்க திரும்பி. என்ன வேணும்? அம்மா, என்னம்மா நீ திடீர்னு இங்கே வந்திருக்கு, இன்றைக்கி இங்கெல்லாம் வரமாட்டியே. இந்த பசிக்குதுன்னு ஜெஸ்ஸி சொன்னான், அதனால் சாப்பிட்டு வந்தான். அம்மா, இந்த 3 பொண்ணுங்காரு என் சிஸ்டர்ஸ். என்னது உனக்கு சிஸ்டர்ஸாக இருக்காங்க? ஜெஸ்ஸி மட்டும் தானே உன் சிஸ்டர்னு நான் நினச்சேன். அப்படி தான், சிஸ்டர்ஸ் தான். ஓகே. ஜின்னு என்னம்மா பண்ணுறான்? ஜின்னியா, நீங்கள் ஜின்னுக்கிட்ட பேச மாட்டீங்க? பேசுவேன். இப்போ ஒரு வாரமாக அவன் என்கிட்ட சரியாக பேசுகிறதில்ல, எங்கள் கூட ஏன்னு தெரியல. அப்புறம் ஜின்னு வந்து ஏதோ பல விஷயங்கள் எனக்கு சொன்னால் எனக்கு ஒன்றுமே புரியல. உங்ககிட்டேன்னு சொல்லிட்டானா? அப்போது அந்த 3 ஆமாம், எதாக இருந்தாலும் உங்ககிட்ட டப்புன்னு சொல்லி போடுறது. ஆமாம், சொல்லிடுவாங்க என் ஃப்ரெண்ட்ஸில் அப்படி தான். ஏன்னா இந்த விஷயம் வந்து ஹொப்பிக்கிட்டேயும் சுகாக்கிட்டேயுமே ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ஹொப்பியும் சுகாவுமே மாஃபியா தான். ஆனால் வந்து ரொம்ப உள்ளே இறங்கிக்க மாட்டாங்க. சும்மா மேலே ஓட்டமாக ஜின்னு என்ன சொன்னாங்களோ அதை மட்டும் கேட்பாங்க. ஆனால் ஃபுல் மெயின்டைனிங் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள தான். அதனால் அவங்களுக்கு தெரியும், இந்த சுகாக்கிட்டே ஹொப்பிக்கிட்டேயும் சொல்லியிருப்பாங்க. ஓகே, அவங்க நோட் பண்ணிட்டு, ஓகேம்மா நீங்கள் சாப்பிடுங்க, நாங்கள் கிளம்புறோம், நான் எங்களுக்கு ஒர்க் இருக்குன்னு அவங்க கிளம்பிட்டாங்க. ஓகே, ஜெஸ்ஸியும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உட்காந்துட்டாங்க. நீவி அந்த 3 பொண்ணுங்கள் பார்க்குறாங்க, இவங்க யாருக்கா? அது எங்கள் 2 பேரோட ஹஸ்பண்ட்ஸ் இருக்காங்கள, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு. அவங்க இப்போ ஒருத்தர் பூனைக்குட்டி மாதிரி வந்தார்ல, வெள்ளையர்னு. ஆமாம், மூஞ்சி உருன்னு வச்சுக்கிட்டு பூனைக்குட்டி மாதிரி. அவர் பேர் சுகா, மென்யூகின்னு சொல்லுவாங்க, ஷார்ட்டாக சுகான்னு சொல்லுவாங்க. அப்போ இன்னொருத்தர் போனார்ல, ஆமாம், அவர் பேர் ஜேஹோப்பு கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா அவர் ஹொப்பின்னு கூப்பிடுவாங்க. அதுதான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஹஸ்பண்ட்ஸோடைய ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. அந்த 3 பொண்ணுங்க சாப்பிட ஆரம்பிச்சிருச்சுக்க. ஜெரி வந்து சாப்பிட முடிச்சாங்க. அவங்க ரொம்பலாம் ஜெரி சாப்பிட்டுக்க மாட்டாங்க, சும்மா இட்டு கொண்டு தான் அவங்க சாப்பிடுவாங்க. ஜெரி ரொம்ப சாப்பாடெலாம் இன்வால்வ்மெண்ட் ஆகிக்க மாட்டாங்க. ஆனால் ஜெஸ்ஸி அப்படி கிடையாது. அவங்களுக்கு ஃபுட்டுன்னா உயிர். உள்ளே இறங்கிட்டாங்கன்னா அந்த ஹோட்டலே காலி பண்ணாமல் விட மாட்டாங்க. ஜெரி வந்து ஜெஸ்ஸியை பார்த்துட்டு, ஹோட்டலில் அடுத்து வரவங்களுக்கு கொஞ்சம் மிச்ச வைடி, நீயே உட்காந்து அப்படி தின்னுக்கிட்டு இருக்க, நீ அம்மூட்டே நீ வந்த 1/2 மணி நேரத்தில் இம்மூட்டை தின்னுருக்க. வந்த 1/2 மணி நேரத்தில் அந்த 3 பொண்ணுங்களை பாரு, இருக்கிற அந்த 1 தோசை 2 தோசையவே இன்னும் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்குதுங்க. பொடியங்கிட்டு வா, வேமா சாப்பிட்டுட்டு கண்ணு வைக்காதடி. வச்சுட்டாலும் நான் அந்த கண்ணை அதில் வச்சுட்டு உன் சாப்பாட்டில் வச்சுட்டு நான் தடவிட்டு தான் தெரியணும். சரிடி, நீ ஒன்றும் இப்பெல்லாம் பேசாத. இப்பெல்லாம் நீ பேசுகிறாளே இல்லையே. ஐயோ சாமி, வந்து தொலை, வீட்டுக்கு போவோம். இல்லைன்னா அவங்க எங்கே போகிறேன்னு புருஷன் அவ்வளோதான், உன்னை எப்போ தான் போட்டு திட்டுவார். நான் கூட சமாளிச்சிடுவேன். சின்ன நீ சமாளிப்பியா? ஆமாடி, என்னால் சமாளிக்க முடியாது. அந்த 3 பொண்ணுங்களுக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஜெஸ்ஸி பார்க்குறாங்க, என்னம்மா என்னெல்லாமே பார்த்தா உனக்கு என்ன சிரிப்பாவா இருக்குது? ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு அந்த பிள்ளைங்க 3 பேர் சிரிச்சுட்டு, சரி சாப்பிடுங்க, சாப்பிட முடிச்சுக்கோங்க, எங்களுக்கு போதும் 1 தோசை 2வது தோசைக்கெல்லாம் இறக்க முடியல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 5 பேரும் அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டாங்க. பார்க்குறாங்க, ஆரம்பம் ஜின்னும் விமீனுக்கும் இன்னும் அவங்க வந்து அங்கே, அதாவது ஃபேமிலி மொத்தம் அவங்க அம்மா அப்பாலேருந்து விமீனுக்கு ஆரம்பிச்சின்னு இன்னமும் அவங்க எப்படி வெளியே போகிறப்போ அங்கே உட்காந்துருந்தாங்களோ அங்கேயே தான் உட்காந்துருக்காங்க. ஜெஸ்ஸி வந்து பார்க்குறாங்க, அம்மட்டு பேரையுமே விட்டுக்கிட்டு அப்படியே சுற்றி பார்க்குறாங்க. அம்மட்டு பேர்த்துக்கு ஒவ்வொரு திங்கிங்கு. ஆரம்பம் ஜின்னு பார்க்குறாங்க, என்னம்மா எங்கே போயிட்டு வந்தீங்க?
நாங்களா? நாங்கள் கொஞ்சம் பொழுது போலன்னு வெளியே போயிட்டு வந்தோம். ஓ, வெளியே போயிட்டு வந்தீங்களா? ஓகே ஓகே ஓகே. ஆமாம், எங்கே போனீங்க? அதான் வெளியே போயிட்டு வந்தோம். அதாம்மா, வெளியே எங்கே போயிட்டு வந்தீங்க? சாப்பிட. ஏன் இங்கே சாப்பாடு இல்லை? இங்கே எந்த சாப்பாடு இருக்குது? எந்த சாப்பாடு செஞ்சீங்க? ஓ, ஆமாம், எந்த கடையில்? நம்ம கடையில் தான், நம்ம ரெஸ்டாரண்ட்டில் தான் போய் சாப்பிட்டு வந்தோம். ஓ, ஓகே ஓகே. நீங்கள் போங்க, நீங்கள் போங்க. நாங்கள் எங்கிட்ட போகிறது? நாங்கள் இங்கே தான் இருப்போம்னா அவங்க 5 பேரும் இன்னும் சோஃபாவில் போய் 5 பேர் வரிசையாக உட்காந்துக்கிட்டாங்க. கொழுப்பு பார்த்தியா? அந்த பக்கம் ஜெஸி, இங்கிட்டு ஜெரி, நடுவில் அந்த 3 பொண்ணுங்க அப்படியே உட்காந்தாச்சு. ஆரம்பம் ஜின்னு பார்க்குறாங்க. என்ன ஜெரி என்றைக்குமே இந்த பொண்ணுங்கிட்ட ஒட்ட மாட்டாளே, ஏன் இப்படி ஒட்டுறாங்க, எனக்கு ஒன்றும் புரியலையேன்னு ஆரம்பம் ஜின்னு வந்து விட்டு குறுக்குன்னு பார்க்குறாங்க. ஜெரி திரும்பி பார்த்துட்டு, என்ன? இல்லடி, ஒன்றும் இல்லை. ஆமாம், என்ன திடீர்னு இப்படி பலபடத்தோடு உட்காந்துருக்க? ஏன் நான் உட்காந்தா என்ன? இல்லை, எனக்குமே தனியாக தான் உட்காருவேன், வேறு எங்கிட்ட இடம் இல்லைப்பா, அதான் இங்கிட்ட வந்து உட்காந்தேன். உட்காரக்கூடாது, நீ வேணா எங்கிட்ட உட்காரையா, நான் வேணா அந்த சிங்கிள் சோஃபாவில் போய் உட்காந்துக்கிறேன். இல்லடி, நீ உட்காரு. ரொம்ப கூப்பிட்றாளே. பார்த்துட்டு ஆரம்பம் சேர்ந்து வந்துருச்சு. எப்போ பார்த்தாலும் என் அண்ணன் வந்து திட்டு வாங்கிட்டே இருக்காண்டா. என் அண்ணனுக்கு திட்டு வாங்கிட்டு எங்கள் அம்மாவை விட்டு போட்டிருப்பாங்க போல். சரி, ஓகே, அவன் வாச்சது அப்படி தானே அவர் நோட் பண்ணிட்டு சிரிச்சுட்டு உட்காந்துட்டாரு. ஆனால் இன்னமும் அவங்களுடைய தாட்டு ஃபுல்லாக என்ன தான் ஜாலியாக இருந்தாலும் யார் கடத்தினா அப்படின்னு தான் அவங்களோட தாட்டு இருக்குது. அந்த டைமில் ஜெரி ஓகே அப்படின்னு எந்திரிச்சு அவங்களுடைய கை காலெலாம் ஸ்டிச் பண்ணிக்கிட்டு, ஓகே நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பார்த்து கேட்குறாங்க. எல்லோரும் திரும்பி பார்த்துட்டு, எங்கே அது இது அந்த 3 பொண்ணுங்களும் பார்க்குது. எங்கே போகணும், இப்போ தானே வெளியே போயிட்டு வந்தோம், வாங்க கிளம்புவோம், நீங்களும் தான் 3 பேர் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெரி எந்திரிச்சுட்டு வெளியே கிளம்புறாங்க. ஜெஸ்ஸியும் பின்னாடியே போகிறாங்க. பார்க்குறாங்க 3 பேர் எங்கே கூப்பிட்றாங்க. சரி போவோம் அப்படின்ட்டு எல்லாருமே கிளம்புறாங்க. ஜெரி பின்னாடியும் ஜெஸ்ஸி பின்னாடியும். காரில் ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு காரில் எல்லாருமே ஏற்றி கார் வந்து மூவ் ஆகுது. இந்த மூவான கார் வந்து நேராக போய் ஒரு குடோன் வாசலில் போய் நிற்கிது. எல்லாரும் பார்க்குறாங்க நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு. எல்லாருமே இறங்கி பார்க்குறாங்க. குடோனு, என்ன குடோனு, இந்த குடோனு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு விமின் குக் 3 பேரும் வந்து விட்டு பார்க்குறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆகுது, இது அந்த குடோனில் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே பார்க்குறாங்க. ஜின்ன ஆரம்புக்கு புரியல. ஆனால் ஜின்ன ஆரம்புக்கு வந்து இதெல்லாம் வந்து இந்த குடோன்லாம் தெரியாது. அவங்க வந்து என்ன தான் மாஃபியா வந்தால் அவங்க வேறு இடத்துல தான் அதெல்லாம் டீல் பண்ணுவாங்க, இங்கெல்லாம் டீல் பண்ண மாட்டாங்க. ஆனால் இங்கே வந்து இந்த விமின் குக்கு 3 பேரும் வந்து பார்க்குறாங்க. இந்த குடோன் அந்த குடோன் ஆச்சே, இங்கே இருட்டால் இருக்கும், இப்போ எப்படி உள்ளே போகிறது? அவங்க ஜெரி வந்து பார்க்குறாங்க. என்ன பார்க்குறீங்க, மூஞ்சி எல்லாரும் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு கிளம்புறாங்க. ஜெரியும் ஜெஸ்ஸியும் அங்கே உள்ளே போனோன்னே இந்த லைட்டு, அந்த இருட்டாலாம் இருக்குன்னா அந்த லைட்டெல்லாம் போய் இப்போ அந்த குடோன் வந்து எப்படி இருக்குன்னா கொஞ்சம் அதாவது வெளிச்சமான மாதிரி இருக்குது. இந்த லைட் செட்டிங்லாம் போட்ட மாதிரி இருக்குது. என்னடா திடீர்னு குடோனுக்குள்ளே லைட் செட்டிங்லாம் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்படியே டப்புன்னு எல்லா லைட்டும் ஆன் ஆகுது. ஆஹா, என்ன இப்படி ஆன் ஆகுது, நல்லா இருக்கே ஆன் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அந்த என்னதான் நல்லா இருக்குன்னு சொன்னாலும் அந்த கண்ணில் அடிக்கும்ல, வெளிச்சம் அடிக்கும்ல, இந்த மாதிரி எல்லோரும் வந்து கண்ணை மூடிக்கிறாங்க. அவங்க எல்லாத்தையுமே கூசிடுச்சு. எல்லாருமே கண்ணை மூடிட்டு அப்படியே திறந்து பார்க்குறாங்க. முன்னாடி அந்த சேரில் அந்த பொம்பளையும் அந்த பொம்பளையோட பொண்ணையும் கட்டி போட்டிருக்காங்க. கட்டி போட்டு மூஞ்சி முகரக்கட்டையெல்லாம் அப்படியே தவடா முதற்கொண்டு அடி வாங்கியிருக்கு. விமின் குக்குக்கு, ஜின்னுக்கு, ஆரமுக்கு, எல்லாத்துக்கும் ஷரிஷாக்கு யாருடா இங்கே வந்து கட்டி போட்டிருக்கிறது? ஜெரி வந்து இங்கே அப்படின்னு தானே நீங்கள் தேடுனீங்க, இவங்க 2 பேர்த்த தானே தேடினீங்க. நீங்கள் போன இடம் வந்து இந்தியா. நீங்கள் தேடுனது இவங்க 2 பேரை. நீங்கள் போய் பார்க்கும்போது இவங்க 2 பேரும் அங்கே இல்லை, கரெக்டாக? விமின் குக் 3 பேர்த்துக்கு ஷரிஷாக்கு பார்க்குறாங்க. ஆமாம் அண்ணி, அவங்களுக்கு தான் நாங்கள் தேடிக்கிட்டு இருந்தோம், அதுக்கு தான் நாங்கள் போனோம். எப்படி எனக்கு தெரியும் தானே கேட்குறீங்க? உங்களுக்கெலாம் நான் ஒன்று சொல்லவா, ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் சொல்லவா? இந்த நிவி, கிவி, அக்னி, அதானே அவங்க பேர்? ஆமாக்கா, அதுதான் எங்கள் பேர். இவங்க 3 பேரும் வேறு யாரும் இல்லை, எனக்கும் ஜெஸ்ஸிக்கும் அத்தை பொண்ணுங்க. 2 பேர்த்துக்குமே ஷரிஷாவுக்கு என்னதான் அத்தை பொண்ணுங்களா?
அதாவது எப்படி அத்தை அப்படின்னா, இவங்களுடைய அப்பா இருக்காங்கல்ல, ஜெரி ஜெஸ்ஸியோடைய அப்பாவுக்கு வந்து ஒரு சிஸ்டர் அண்டு பிரதர் இருக்காங்க. அதாவது பிரதர் சிஸ்டர்னால் தங்கச்சி அண்டு தம்பி இருக்காங்க. அந்த தங்கச்சியுடைய பொண்ணுங்க தான் நம்ம நிவி, கிவி, அக்னி 3 பேரும். ஆக்சுவலாக இந்த நிவி, கிவி, அக்னிக்கு இன்னொரு சிஸ்டர் ஒருத்தவங்க இருக்காங்க. அந்த பொண்ணு பேர் ஆல்யா. அந்த பொண்ணை வந்து இந்த பொம்பளை இருக்குல்ல, இந்த பொம்பளை வந்து பிறந்தப்பவே, அதாவது இந்த நிவி, கிவி, ஆல்யா, இந்த நிவி, கிவி, அக்னி இந்த 3 பேர் பிறந்தவொடனே விட்டுட்டு அந்த 4வது பொண்ணை ஆல்யாவை தூக்கிட்டு போயிட்டா. தூக்கிட்டு போய் எங்கேயோ கொண்டு போய் விட்டுட்டா. இது வந்து இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறது வந்து விமின் குக்கோடைய பேரண்ட்ஸ் கிட்ட, அதாவது ஃபேமிலி கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஜெரி. எல்லாத்துக்குமே ஷாக்கு. என்னது, இந்த அவங்களுக்கு வந்து இன்னொரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணு பேர் ஆலியாவா? அந்த 3 பொண்ணுங்களுக்குமே ஷாக்கு. ஏன்னா அந்த பொண்ணுங்களுக்கு தெரியாதுல்ல. ஏன்னா அவங்க பிறந்தப்போ வந்து அவங்க 3 பேர் தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு 4வது ஒரு சிஸ்டர் இருக்காங்க, அதாவது கிவிக்கு அப்புறம் ஒரு சிஸ்டர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குமே ஷாக்கு. கொண்டு போய் அந்த பொண்ணை எங்கேயோ கொண்டு போய் விட்டுருக்கா. எங்கேயோ கொண்டு போய் ரோட்டில் எங்கேயோ போட்டு போயிட்டான். அந்த குழந்தைய இப்போ யார் எடுத்து வளர்க்குறான்னா, நம்ம ஜெரி ஜெஸ்ஸியோடைய அப்பாவுடைய தம்பி, ஒரு 2வது, அதாவது தங்கச்சிக்கு அப்புறம் ஒரு தம்பி பிறந்திருப்பாங்க. அவங்க தான் எடுத்து வளர்க்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து எந்த குழந்தையும் கிடையாது. ஜெரி ஜெஸ்ஸிக்கு அப்புறம் அந்த வீட்டில் வந்து அந்த தம்பிக்குன்னு எந்த குழந்தையும் கிடையாது. அவங்களுக்கு வந்து அந்த குழந்தை அப்படின்றது இல்லை. அப்போ தான் இந்த ஆலியாவை வந்து இங்கே ரோட்டில் கடந்ததை பார்த்து தூக்கிட்டு வந்திருப்பாங்க. வளர தான் தெரிஞ்சிருக்கும். இந்த பொண்ணுங்களை வந்து நம்ம அக்காவுடைய குழந்தை, அதாவது தம்பிக்கு வந்து இவங்க அக்கா, ஜெரி ஜெஸ்ஸியோடைய அப்பாவுக்கு வந்து நிவி, கிவி, அக்னியோடைய அம்மா வந்து தங்கச்சி தானே. இது பொண்ணை வந்து எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. ஏன்னா வந்து ஆலியாவும் கிவியும் வந்து அப்படியே அவங்க அம்மா மாதிரி, நிவியும் அக்னியும் வந்து அவங்க அப்பா மாதிரி. அந்த ஆலியாவையும் இந்த கிவியும் ஆலியாவை பார்த்துட்டு இந்த மூஞ்சி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரே டவுட்டாக இருந்திருக்கும். அப்போ தான் அவங்க தங்கச்சி ஞாபகம் வந்திருக்கும். அப்போ போய் பார்த்தப்ப தான் அவங்க தங்கச்சி வந்து இறந்து போய் அவங்களுக்கு ஃபியூனரல் நடந்துகிட்டு இருந்திருக்கும். ஆக்சிடெண்ட்டில் இறந்து போய் ஃபியூனரல் நடந்துகிட்ருக்கும். அப்பா ஜெரி அப்பாக்கெலாம் ரொம்ப வேதனை தாங்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து லவ் மேரேஜ். நம்ம கிவி, அக்னி, நிவியோடைய அம்மா வந்து லவ் மேரேஜ். அந்த இப்போ ஸ்டெப் மாம் கல்யாணம் பண்ணாங்களா, அவங்களுடைய ஃபஸ்ட்டு ஒய்ஃபு தானே இந்த 3 பொண்ணுங்களுடைய அம்மா. அவங்க 2 பேருமே லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. வீட்டில் வந்து ஒத்துட்டு இருந்திருக்க மாட்டாங்க. அவங்க வேணான்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுருப்பாங்க. அவங்க, அதாவது ஜெரி ஜெஸ்ஸியோட அப்பா வந்து நீ வந்து என் குடும்ப மானத்தை போக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு விரட்டியிருப்பாங்க. போகிறதுக்கு இடம் இல்லாமல் தான் அவங்க இந்தியாவுக்கு போயிருப்பாங்க. ஏன்னா இவங்க இருக்கிறது கொரியாவிலேருந்து அவங்க இந்தியாவுக்கு போயிருப்பாங்க. அவங்க அப்பா வந்து இந்தியன் மேன், அவங்க அம்மா வந்து கொரியாக்காரங்க. அதாவது நம்ம ஹீரோயின்ஸோட அம்மா வந்து கொரியாக்காரங்க, அவங்க அப்பா தான் இந்தியன்ஸ். ஏதோ பிஸ்னஸ் மீட்டிங்க்கு வந்து இங்கே வந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருப்பார். அப்போ லவ் பண்ணது மேரேஜ் பண்ணது தெரிஞ்சு போய் இவங்க வந்து வேணான்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ தான் இவங்களுக்கு தெரிய வந்திருக்கும், நம்ம தங்கச்சி இறந்துட்டா, நம்ம தங்கச்சியோட 3 பொண்ணுங்க இதுதான், இவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்றது தெரியாது. இந்த பிரச்சனை இருக்குன்றது தெரியாது. அந்த 3 பொண்ணுங்க சரி இருக்குதுங்க, அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணி இந்த பொண்ணுங்களை பார்த்துக்கிறாரு அப்படின்னு தான் இருந்திருக்கும். இந்த பொண்ணுங்களை பார்க்கும்போது, ஏன்னா வந்து ஜெரி ஜெஸ்ஸி வந்து அங்கே இருக்கும்போது அவங்க அதாவது அவங்களுடைய சித்தப்பா வீட்டுக்கு போயிருப்பாங்கல்ல. ஜெரி ஜெஸ்ஸி மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி அங்கே தானே இருந்திருப்பாங்க. ஜெரியும் ஜெஸ்ஸியும் உடைய சித்தப்பா இருக்கார்ல, அதாவது நம்ம நிவி, கிவி, அக்னி, ஆலியாவுடைய அம்மாவுடைய தம்பி, அவங்க வந்து அந்த வீட்டில் தானே இருந்திருப்பாங்க. அந்த சித்தப்பா அங்கே தானே இருந்திருப்பாங்க. அப்போது பார்த்துருப்பாங்களே அந்த குழந்தைய. அந்த குழந்தை வந்து எங்கேயோ பார்த்தோம். அப்போ தான் வந்து நம்ம ஜெரிக்கு வந்து இந்த 3 மூஞ்சிலையும் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. அதுவும் நம்ம இந்த கிவியெல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்கு எங்கேயோ பார்த்த மாதிரியே இருந்திருக்கும். அவங்க திட்டியெல்லாம் முடிச்சுட்டு மேலே போயிட்டு ஜின்னு கூடலாம் கத்திட்டு இருந்திருப்பாங்களே ஃபஸ்ட்டு சீன், அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில். அப்போ கத்திக்கிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் கத்தி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் அவங்களுக்கு இந்த மூஞ்சி எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கும். அப்போ தான் அவங்க வந்து இந்த மூஞ்சி எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்பா வீட்டுக்கு போயிருப்பாங்க. சித்தப்பா வீட்டுக்கு போய் பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு இதே மாதிரி இருக்கும். அந்த பொண்ணு தான் ஆலியா.
அந்த பொண்ணையும் பார்த்துட்டு இந்த பொண்ணையும் பார்த்துட்டு அப்போ தான் அவங்களுக்கு டவுட் வந்திருக்கும், ஏதோ இதில் ஏதோ ஒரு வில்லங்க இருக்குது, இந்த பொண்ணுங்க வேறு கடத்தப்பட்டு வந்திருக்காங்கன்னு. அப்போ போய் அவங்க விசாரிக்கும் போது தான் தெரிய வந்திருக்கும், இந்த ஸ்டெப் மாம் வந்து இந்த பொண்ணுங்களை வந்து கடத்தி விட்ருக்காங்க கொரியாவுக்கு. இந்த மாதிரி வந்து ரெட் லைட் ஏரியா இந்த மாதிரி ப்ராஸ்டியூட்டான இடத்துக்கு விற்க பார்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஜெர்ரிக்கு சரியான கோவம் இருக்கும். அந்த ஒரு முகமடியெல்லாம் போட்டு ஒரு பொண்ணு அடிச்சிருக்கும் சொன்னேன்ல, அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, நம்ம ஜெரி தான். நம்ம ஜெரியோடைய சிஸ்டர்ஸ் தான், அத்தை பொண்ணுங்க தான் நம்ம நிவி, கிவி, அக்னி, ஆலியா, அந்த 4 பேருமே. ஏன்னா ஆலியா கிட்ட அவங்க பேசியிருக்காங்க, கூட விளையாண்டுருக்காங்க. ஜெரி விளையாடலனாலுமே, ஜெரி என்னதான் ரூடு பர்சனாக இருந்தாலும் ஜெஸ்ஸி விளையாண்டுருக்காங்கல்ல. ஜெரி வந்து ஜெஸ்ஸிக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. நம்ம அத்தையோட பொண்ணுங்க தான் நிவி, கிவி, அக்னி, ஆலியா வந்து எப்படியோ இந்த பொம்பளை வந்து கடத்திங்க கொண்டு வந்திருக்கா. அப்போ நம்ம சித்தப்பா எடுத்து வளர்த்துருக்காரு, தான் பொண்ணு மாதிரி வளர்த்துருக்காரு, அவருக்கு இல்லை அப்படின்னதும் அப்போ எல்லா விஷயத்தையுமே ஜெஸ்ஸி வந்து, அதாவது ஜெரி வந்து ஜெஸ்ஸிக்கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஜெரிக்கு வந்து சரி ஷாக்கோ வந்திருக்கும். அப்போ தான் இவங்களுடைய ஜெரியோடைய பிளானில் வந்து இவங்க வந்து எக்ஸிக்யூட் ஆகி சும்மா சாதாரணமாக எந்த ஒரு பிரச்சனையும், அதாவது மூஞ்சில் வந்து கவலையே இல்லாமல் இருந்திருப்பாங்க. நம்ம ஜின்ன ஆரம்பலாம் பார்க்கும்போது அவங்களுடைய கூலாக இருந்திருக்க மாதிரி இருக்கும்ல, இதனால தான். ஏன்னா கடத்தி வச்சுட்டாங்க, இனி இதனால் எந்த ப்ராப்ளமும் வராது. அதே மாதிரி இந்த மற்ற பொண்ணுங்களாம் கடத்தி வச்சுருக்க எல்லா பொண்ணுங்களையுமே காப்பாற்றி நம்ம ஜெஸ்ஸியும் அவங்கவுங்க பேரண்ட்ஸ்கிட்ட போய் ஒப்படைச்சிருப்பாங்க. இது வந்து இவங்க இந்த ஜெரி வந்து இந்தியா போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஜெஸ்ஸியை வச்சு எல்லா ஒர்க்கையுமே முடிச்சிருப்பாங்க. இந்த பொண்ணுங்க எல்லாத்தையுமே காப்பாற்றி அவங்க வீட்டுக்கு கொண்டு போயிருப்பாங்க. அவங்க இந்த ஃபேமிலி மெம்பருக்கு ஷரிஷாக்கு என்ன, அவங்களுக்கு என்ன இப்போ என்ன நடந்துச்சு, இப்போ இந்த பொண்ணுங்க இப்போ நம்மளுடைய ஃபேமிலி, இப்போ ஜெஸ்ஸியோடைய தங்கச்சியா அப்படின்னு இருக்குது. ஃபேமிலிக்கே ஷாக்கு. விமென் குக்குக்கெலாம் கோவம் வந்துருச்சு, அவங்க அம்மாவுக்குமே கோவம் வந்துருச்சு. நல்லா புட்டு, அதாவது அந்த பொம்பளையோடைய மூஞ்சி மொசரக்கட்டையெல்லாம் அப்படியே செதஞ்சு போயிருக்கு. அதாவது கண்ணுலேருந்து பிளட்டு, வாய் மூக்குலேருந்து பிளட்டு. ஜெரி போய் அந்த பொம்பளைக்கிட்ட, ஏண்டி உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் நீ என் தங்கச்சியை ப்ராஸ்டியூட், அதாவது இங்கேருந்து கடத்திட்டு வந்து இங்கே விற்க பார்த்துருப்ப, எனக்கு என்ன எதுவும் தெரியாது, கேட்பார ஆள் இல்லாமல் நீ அந்த பொண்ணுங்களாம் அப்படி பிக்க பார்த்துருக்க, உனக்கு அவ்வளோ ஒரு வெறி பிடிச்சி போயிடுச்சு பணத்து மேலே வெறி பிடிச்சி போயிருந்தா கூட பரவாயில்லையே, ஆனால் உனக்கு தான் ஆம்பளைன்ற இது பிடிச்சிருக்கு. எல்லாருக்கிட்டையும் போய் இந்த குழந்த பொண்ணு கூட இந்த இவங்களுடைய அப்பாவுக்கு பிறந்ததில்லை, அவன் ஒரு கேவலம் கேட்டாங்க. பொண்ணுங்களை கண்டுக்காமல் யாருக்கோ பிறந்த பொண்ணை தான் பொண்ணுன்னு நினச்சி வளர்ந்துருக்கான். அவன் ஒரு ஏமாத்துக்காரனாக இருந்தாலும், இப்படி அப்பாவியாக இருந்தாலும், இந்த 3 பொண்ணுங்களையும் பார்க்காம விட்டுருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு அடி. ஏன்னா அவனையுமே அங்கே தான் கட்டி போட்டிருப்பாங்க, அவங்கள வந்து கொஞ்சம் தள்ளி கட்டி போட்டிருப்பாங்க. ஜெரி போய் ஒரே எத்து தான், ஏண்டா நான் ஏன் 3 பொண்ணுங்களையும் பார்த்துக்காம உனக்கு என்ன வேலை, அப்படி ஒரு இதோட தெரிஞ்சிருக்கா அவன் மேலே அப்படி சொல்லிட்டு சொலுத்துன்னு ஒரு அடி. அவங்க இருக்கிற எல்லாத்துக்கும் ப்ராசஸே பண்ண முடியலை. இப்போ இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு அவங்க எல்லாரும் ஸ்டக்காகி நின்றுட்டாங்க. யாரும் எதுவும் போய் அடிக்கலை. ஜெரியும் ஜெஸ்ஸியும் தான் போட்டு அவங்க 3 பேரையும் துவச்சிக்கிட்டு இருக்காங்க. ஜெரிக்கெலாம் கோவம் தாங்க முடியல. என்ன தான் அவங்க சும்மாவே ஜெரி வந்து ரொம்ப கூப்பிடுவாங்க. இதில் சிஸ்டர்ஸே இப்படி பண்ணியிருக்காங்க, அத்தையோட பொண்ணுங்களே இப்படி பண்ணியிருக்கதும் அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. அதுதான் போய் அவங்களுடைய கோவத்தெல்லாம் அங்கே காமிச்சிட்ருக்காங்க. அவங்க அம்மா கிட்ட போய் கேட்டிருப்பாங்க, இந்த 3 பொண்ணுங்க வந்து யார், இவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே கேட்டிருப்பாங்க. அப்போ தான் அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க, இது வந்து உங்கள் அப்பாவுடைய தங்கச்சி, உனக்கு வந்து அத்தை முறை வேணும், அவங்க லவ் மேரேஜ் பண்ணிட்டு போனதுனால அவங்கள ஏற்றுக்கலை, அப்போ நீங்களாம் சின்ன பிள்ளைங்க, உங்களுக்கு எதுவும் தெரியல, நீங்கள் அப்போ தான் பிறந்திருப்பீங்க, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் இந்த பொண்ணுங்க பிறந்திருக்கும் போல், எனக்கு வந்து இந்த ஆலியான்ற பொண்ணு மட்டும்தான் கிடைச்சா, அப்போ தான் எங்களுக்கு இந்த பொண்ணை இங்கே பார்த்த மாதிரியே இருந்துச்சு, ஏன்னா அவங்க அம்மாவை இதே ஜாலியில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லி அழுதுருப்பாங்க. அப்போ தான் ஜெரியோட அப்பாவுக்குமே தெரிஞ்சிருக்கும், ஐயோ நம்ம தங்கச்சி இப்படி விட்டோமே, ஒருத்தங்கிட்ட இப்படி விட்டோமே அப்படின்னு சொல்லி நம்மளாவது கூப்பிட்ருக்கலாமே. அப்போ தான் வந்து ஜெஸ்ஸியோட அப்பாவுக்குமே வந்து வந்திருக்கும், எப்படி சொல்கிறது, அவருடைய மண்டைக்கு வந்து உரைச்சிருக்கும். அப்புறம்தான் அவங்க வந்து சரி நிவிக்கு ஆலியாக அப்போ வந்து கூட்டிகிட்டு போயிருப்பாங்கள்ல ஒரு இடத்துக்கு, பார்க்குக்கு. அப்போ வந்து நம்ம ஜெஸ்ஸியோட அப்பா வந்து தள்ளி நின்று பார்த்துருப்பாங்க. அவங்க 3 பேரையும் பார்த்து அப்புறம் ஜெஸ்ஸிக்கு கால் பண்ணி சொல்லியிருப்பாங்க, ஆமாம் இந்த பொண்ணுங்க தான்
அந்த பொண்ணு இந்த 3வது பொண்ணை பாரு அப்படியே நம்ம ஆலியா மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அப்போ தான் ஜெரிக்கும் ஜெஸிக்குமே தெரிய வந்திருக்கும். இல்லை அவங்களுக்கு நிம்மதியாக இருந்திருக்கும், அப்பா அந்த பொண்ணுங்களுக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு. ஏன்னா அவங்க தங்கச்சிக்கு 4 பொண்ணுங்க இருக்கிட்ட தெரியும், அந்த ஒரு பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருக்கும். இதில் அவங்களுக்குமே பெரிய ட்விஸ்ட்டு இந்த 3 பொண்ணுங்க இருக்குது அப்படின்றது தான். இப்போ இது எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சு அவங்க அடித்து முடிச்சுட்டு ஜெரிக்கெலாம் கோவம் தாங்க முடியல. ஜெஸி போதும் விட்டுரு, நீ இவ்வளோ அடிச்சு இல்லை, அவள் அங்கேயே செத்துருவா, விட்டுரு, நீ கொலைக்கேசில் உள்ளே போயிடுவ, கொலைக்கேசில் உள்ளே போனாலும் பரவாயில்லடி, இவளை இன்னைக்கு நான் கொல்லாமல் விட மாட்டேன், என்னென்ன வேலை பண்ணியிருக்கா பொண்ணுங்களை வச்சு, இவ தான் எல்லாத்துக்குமே காரணம், இவ போய் ஊர் மேய்கிறதுக்கு எல்லா பொண்ணுங்களையும் அப்பாவியான அந்த 3 பொண்ணுங்களையுமே பலிக்கடாவாக்கியிருக்கா. சே, உன்னையெல்லாம் அடித்து என்ன தாண்டி பிரயோஜனம். ஆக்சுவலாக இப்போ பெற்று வச்சிருக்கேன், இது கூட உண்மையே சொல்லு, இது இவருக்கு பிறந்த பிள்ளை இல்லை தானே, வேற ஒருத்தனுக்கு பிறந்த பிள்ளை தானே. நீ உனக்கு கல்யாணம் ஆகும்போதே இன்னும் குழந்தை வயிற்றுக்குள்ள தானே இருந்துச்சு, அது கூட அவனுக்கு தெரியாமல் அங்கே பாரு. சரி, நீலாம் ஒரு ஆம்பளைங்கடா, இப்போ 3 பொண்ணுங்களையும் பார்க்காம எச்ச மாதிரி அவள் பின்னாடி போய் சுற்றி அந்த பொண்ணு வேற ஒருத்தனுக்கு பிறந்துச்சு, அதை உன் பொண்ணுன்னு சுற்றி உன் சொந்த பொண்ணுங்களையும் நீ பார்த்துக்காம கேர்லெஸ்ஸாக விட்டு அந்த பொண்ணுங்களை கடத்தி அது உனக்கு தெரிய வரும்போது நீ அசால்ட்டாக இருந்திருக்க, உனக்கு தெரிஞ்சிருக்கு, எங்கிட்ட போட்டுச்சு சனிங்க தானே விட்டுருக்க. அப்போது எனக்கு என்னமோ உண்மையில தாண்டா டவுட்டாக இருக்குது. உன் பொண்டாட்டி அதாவது ஃபஸ்ட்டு ஒய்ஃப் இறந்ததுக்கு இவ காரணன்றதும் உனக்கு தெரிஞ்சிருக்கு, தெரிஞ்சும் நீ அமைதியாக இருந்திருக்க. ஏன்டா நாயை இருக்குடா உனக்குன்னு சொல்லிட்டு சொல்லுத்துன்னு ஒரு அடி, அவர் அவ்வளோதான் அங்கேயே கீழே விழுந்துட்டார். 3 பேருக்குமே வீக் ஆகிட்டாங்க. 3 பேருமே அவங்க அடித்து முடிச்சு ஜெரிக்கு டயர்ட் ஆகிடுச்சு அடிச்சே. அவனுக்கு அவ்வளோ ஆத்திரம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் கன் எடுத்து சுட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு, அதாவது விமின் குக் 3 பேர்ட்டையுமே கன் இருக்கும், அவங்க போலீஸ் தானே, அங்கே அவங்கள்ட்ட கன்று இருக்கும், சுட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு ஜெரியே வெளியே கிளம்பி போயிட்டாங்க. அந்த 3 பொண்ணுங்களுக்கும் கண்ணுலேருந்து தண்ணி வந்துருச்சு. 3 பொண்ணுங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. எங்களுக்கு ஃபேமிலி இருக்கா, எங்களுக்கு மாமா இருக்காங்களா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு இருக்குது. ஜெஸி எங்களுடைய சிஸ்டரா, எங்களுக்கும் ஃபேமிலி இருக்கான்ற மாதிரி அந்த 3 பொண்ணுங்களுக்குமே அப்படியே கண்ணிலேருந்து டியர்ஸ் ஆக ஆரம்பிக்குது. அவங்க ஃபேமிலிக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. விமென் குக் 3 பேருமே அந்த 3 பேரையும் கொண்டு போய் ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு, நாங்கள் கிளம்புறோம், நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்கன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரையும் அனுப்பிச்சி வச்சுட்டு இவங்க போய் அங்கே ஐஜிக்கிட்ட போயிட்டு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அவங்க இவங்களை ஒப்படைச்சிட்டாங்க. நீங்கள் பார்த்துக்கோங்க சார், என்ன பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க, நாங்கள் ஒப்படைச்சிட்டோம், எங்களுக்கு ஒரு 1 மந்த்துக்கு ரெஸ்ட்டு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேர் கேட்டு வந்துட்டாங்க. இங்கே வீட்டுக்கு வந்த எல்லாத்துக்கும் ஷாக்கு. விமென் குக் 3 பேர் அப்போ இவங்க ஒரு 20 நிமிஷத்தில் அவங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஜின்னெல்லாம் பார்க்குறாரு, இவ எப்படி இதுக்குள்ளே இன்டர்ஃபியர் ஆனால் இவருக்கு எப்படி தெரிய வந்துச்சு அப்படின்னு ஜின்னெல்லாம் பார்க்குறாரு. ஐயோ, இவ கிரிமினலாக இருந்து இவ்வளோ வேலையும் பண்ணியிருப்பார், அவருக்கெல்லாம் கண்ணு முன்னிலாம் வெளியே வந்துடும் போல். ஆரம்பெல்லாம் பொத்துன்னு விழுந்துட்டார். ஜெஸிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு, ஆனால் ஜெஸி இது சொல்லலை, இவ்வளோ விஷயத்த மறைச்சிருக்காங்க அப்படின்றத விட இவங்க அப்படி பண்ணியிருக்காங்களே அப்படின்ட்டு ஆரம்புக்கெலாம் கீழே அப்படியே உட்காந்துட்டார். அவங்க அம்மா அப்பாக்கெல்லாம் தலையே சுற்றி போச்சு. அந்த கிவி அக்னிக்கெலாம் என்ன பண்ணுறதுனே தெரில. அவங்களுக்கு ஸ்டில் இன்ன வரையுமே கண்ணில் தண்ணி வந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த டைமில் ஜெஸியோடைய அம்மா அப்பா, அந்த தம்பி ஒருத்தர் சொல்லியிருப்பேர்ல, நம்ம எப்படி சொல்கிறது, ஜெஸிக்கு சித்தப்பா ஒருத்தர் சொல்லியிருப்பேர்ல, அவங்க எல்லாருமே வந்துட்டாங்க வீட்டுக்குள்ளே. ஜெஸியோடைய அம்மாலாம் அந்த 3 பொண்ணுங்களை கட்டி பிடிச்சிட்டு அழுன்னு அழுகுறாங்க. நாங்கள் இப்படி விட்டுட்டோம், அவங்க அப்பாவுக்குமே அழுக வருது, அவர் அழுகையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காரு. அவங்களுக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ தான் ஆலியாவை அவங்க அப்போ தான் ஃபஸ்ட் டைமாக எல்லாருமே பார்க்குறாங்க. அப்படியே அச்சஸ்லாம் நம்ம கிவி மாதிரி, அதனால் நிவ்யா அக்னியும் தானே அவங்க அப்பா மாதிரி, கிவியும் ஆலியாவும் அப்படியே அவங்க அம்மா மாதிரி, நம்ம கேர்ள்ஸோடைய அம்மா மாதிரி 2 பேரையும் ஒட்டி வச்சு அச்சஸில் அப்படியே ட்வின்ஸ் மாதிரியே தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய ஜாடை தானே, அப்படியே இருப்பாங்க. ஆலியா அதாவது கிவி அக்னிக்கும் அப்போ தான் ஆலியாவை பார்க்குறாங்க, அப்படியே அச்சஸெல்லாம் கிவி மாதிரி இருக்காங்களா,
அவங்களுக்குமே ஷாக். அவங்க 4 பேருமே கட்டி பிடிச்சி என் சிஸ்டரா என்ன எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு 3 சிஸ்டர் இருக்காங்க, நான் வந்து உன்னுடைய அப்பா கிடையாது, நான் உன்னுடைய மாமா அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அக்காவுடைய தம்பி மாமா தானே வேணாம், மாமா அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. உன்னுடைய சிஸ்டர் அங்கே இருக்காங்க, உங்கள் அம்மா வந்து இறந்துட்டாங்க. அப்போயும் அந்த பொண்ணு அழுதுருப்பா ஆலியா. அந்த பிள்ளைக்கு என்ன பண்ணியிருக்குன்னு தெரியாது, ஏன்னா சின்ன பொண்ணு தானே. கிவி அக்னி நிவியோடைய வயசு தானே. என்னதான் நிவி பெரிய பொண்ணாக இருந்தாலுமே ஒரு 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 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பிறந்த பொண்ணுங்க தானே எல்லாருமே. அதனால் அவங்களுக்குமே அழுகையாக வருது. அவங்களுமே ஹக் பண்ணிவிட்டு அழுகுறாங்க. அப்படியே அவங்க எல்லாருமே உட்காந்துட்டாங்க. அழுது முடிச்சுட்டு அவங்களுமே கண்ணிலேருந்து தண்ணி வந்துடுச்சு. ஸ்டில் இன்னும் ஜெரிக்கு வந்து கோவமாகவே இருக்குது. அந்த கோவத்தின் உச்சக்கட்டம் அவங்களுக்கு அப்படியே உள்ளே ஏறுது. ஜின்னு வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு பாப்பா ஜெரி திரும்பி பார்க்குறாங்க. ஜெரி கண்ணில் வந்து தண்ணி இருக்குது, கோவமும் இருக்குது. அவங்க வந்து ஜின்னை ஹக் பண்ணிவிட்டு அழுகுறாங்க, அழுன்னு அழுகுறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஏன்னா வந்து என்னதான் அவங்க வந்து ஒரு ரூடு கேர்ளாகவே இருந்தாலும், ரூடு பர்சனாகவே இருந்தாலும் எல்லாரையும் திட்டுவாங்களே தவிர கை நீட்டி அடித்தது கிடையாது. ஆனால் இப்போ வந்து ஒரு 3 பேர்த்த அடித்து ரத்த கிளறி ஆக்கிட்டு வந்திருக்காங்களா. அவங்களுக்கே முடியலை, அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்னால் முடியலை ஜின் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க ஜின்னு. ஓகே 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 ஓகேன்ட்டு அவங்க ஜின்னும் வந்து பேர் பண்ணிட்டே இருக்கா. அவங்களுக்கு ஸ்டில் இன்னும் அழுகையாகவே இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. ஓப்பா அவங்க ஜெரி வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ஜின்னு ஜெரி 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 என்னடி ஆச்சு? அப்படியே சோஃபாவில் படுக்க வச்சுட்டு டாக்டர் கால் பண்ணி வந்து பார்த்துட்டு, இவங்க ஹஸ்பண்ட் யார்? நான் தான் சார். நீங்கள் என்னாச்சு? ஓகே கங்க்ராச்சுலேஷன்ஸ், அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜின்னுக்கே ஷாக்கு, என்னது ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா அப்படின்ட்டு. ஜின்னுக்கு ஷாக்காக இருந்தாலும் சந்தோஷம் தாங்க முடியல. விமன் குக்கு 3 பேர் பார்க்குறாங்க. என்னடா 2 பேரும் வந்து அடிச்சுக்கிட்டு மாண்டுக்கிட்டு இருந்தாங்க, என்ன இவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக, எனக்கு ஒன்றும் புரியலையே. ஆரம்பம்லாம் அப்படியே கண்ணெல்லாம் வைடாகுது, கண்ணெலாம் வெளியே வந்து விழுந்துரும் போல். சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இது எப்படா நடந்துச்சு? ஜின்னு 3 பேர், அதாவது 4 பேருமே லுக்கு விட்றாங்க. இது எப்படா அப்படின்னு அவங்க அம்மா அப்பாக்கெலாம் சந்தோஷம் தாங்க முடியல. ஓடி வந்துட்டாங்க. அதாவது ஜெரி ஜெஸ்ஸி நம்ம விமனுக்கு கூடிய அம்மா அப்பா 4 பேருமே பக்கத்தில் வந்துக்கிட்டு இது ஜெரியுடைய தலையை வந்து கோதி கொடுக்குறாங்க. இப்போயா ஒன்று சேர்ந்தாங்களே, சண்டை ஓட்டுக்கிட்டே தெரிவாங்களே அப்படின்ட்டு அவங்க 4 பேர்த்துக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அப்போ தான் ஜெரி வந்து கண்ணை முடிக்கிறாங்க. எல்லாம் சுற்றி இருக்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு நிமிஷம் ஜர்க்கு விட்டுருச்சு. ஏன் இப்படி எல்லோரும் நிற்கிறீங்க? ஓகேம்மா அவங்க எல்லோரும் தள்ளி போயிட்டாங்க. ஜின்னு வந்து ஜெரியை கட்டி பிடிச்சிட்டு பொண்டாட்டி தேங்க்யூடி. ஜெரிக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு என்ன எதுக்குடா அப்படி கட்டி பிடிக்கிற, எனக்கு மூச்சு விட முடியலடா. சாரிடி பொண்டாட்டி. கங்க்ராச்சுலேஷன் டி, நீ வந்து அம்மாவுக்கு போகிற அப்படி. இது நான் அம்மாவுக்கு போகிறேன்டா. இது எப்போலாம் நடந்துச்சு? ஆனால் இது ஒரு கேப்பில் நடந்திருக்கும். இது வந்து எப்போல்லாம் கேட்கக்கூடாது. அது ஒரு கேப்பில் அவங்க சண்டை போட்டு ஜின் வாங்கிட்டு தூங்கிட்டு இருந்தப்பா அவங்க கூட சண்டை வந்துட்டு அவங்களுக்குள்ள அப்படியே ஒரு சமாதானமாகி அப்படி நடந்திருக்கும். அது வந்து அது எப்போல்லாம் தெரியாது, எப்போ ஒரு தடவை நடந்திருக்கும். அதெல்லாம் கேட்கக்கூடாது. அவங்க கட்டி பிடிச்சிட்டு அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியலை. ஜெரிக்கெலாம் என்னது இது என்ன அன்றைக்கி சும்மா தானே நடந்துச்சு, இப்படி ஆயிட்டேனே அப்படின்ற மாதிரி ஜெரியெல்லாம் உட்காந்துருக்காங்க. ஓகே, அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்காது, வெளியே காட்டிக்க முடியல. ஏன்னா அவங்க அழுது டயர்ட் ஆகிட்டாங்கல்ல, அந்த விஷயத்துலேயே அழுது டயர்டாயிருந்து மயக்கம் போட்டு விழுந்திருப்பாங்க. இப்போ ஒரு வாரமாக அவங்க ஃப்ளைட்டில் போய் அங்கங்கன்னு அலைஞ்சு கிட்டத்தட்ட இவங்க வேறு 2 months வேறு ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருப்பாங்களா. அங்கே ஃப்ளைட்டுக்கு போய் இங்கே போய் அங்கே போய் இவங்களை அடித்து இவங்கள்ட்ட பேசி அவங்க டயர்ட் ஆகிட்டாங்க. கூட நான் போய் ரெஸ்ட் எடுக்க போகிறேன், ஜின்னு என்னை கூட்டிகிட்டு போய் ஜின்னா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஜின்வா ஜெரி லெஃப்ட்டு. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெலாம் சந்தோஷம் தாங்க முடியல. டே கொஞ்ச நேரம் உட்கார வைடா, போமா நான் என் முன்னாடியை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போயிட்டாங்க. விமன் குக்கு 3 பேரும் நிவி கிவி அக்னியை பார்த்து திரும்புகிறாங்க. இதில் ட்விஸ்ட் என்னன்னா, நம்ம ஜேஹோப்புடைய ஒய்ஃபு தான் ஆலியாவை ஒரு இடத்துல பார்த்து ஜேஹோப்புக்கு பிடிச்சிருக்கும். அப்போ 2 பேரும் லவ் பண்ணி வீட்டில் போய் கேட்டு, அதாவது ஹொபியோடைய ஃபேமிலி வந்து நம்ம ஆலியா வளர்த்தாங்கல்ல அவங்க மாமா,
அப்பாவாக இருந்தவர் மாமா தானே, அவங்க வீட்டில் கேட்டு உங்கள் பொண்ணை கொடுங்க நான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டு போயிருப்பாங்க. இப்போ ஆலியாவுக்கு ஒரு ட்வின்ஸ் பிறந்திருக்கும், அதாவது ஒரு 2 கேர்ள் பேபி பிறந்திருக்கும். அவங்களுமே வந்திருக்காங்க, அவங்களுக்குமே இப்போ வயசு ஒரு 3. அவங்க கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு இப்போ தான் பிறந்து ஒரு 3 வயசு ஆகிருக்கும். ஹொப்பியும் சுகாவுமே அங்கேருந்து அடித்து பிடிச்சி வராங்க. சுகா வந்துட்டு அவங்களுடைய ஒய்ஃபையும் கூப்பிட்டு வராங்க, அவங்க குழந்தைங்களையும் கூப்பிட்டு வராங்க. அவங்க இந்த ஹொப்பி அதாவது ஜின்னு வந்து ஃபோன் போட்டு சொல்லியிருப்பார் இந்த கேப்பில், இந்த மாதிரி நடந்துச்சுடா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஹொப்பி வந்து அடித்து பிடிச்சிட்டு வராரு, என் பொண்டாட்டிங்க தங்கச்சி இருக்கா அப்படின்னு வந்து பார்த்தா ஹொப்பியோடைய தங்கச்சி அதாவது சிஸ்டர்களை பார்த்துட்டு அவங்களுக்குமே ஷாக்கு. சுகாக்கெல்லாம் வாயை பொழந்துட்டார் மனுஷன். என்னடா முட்டு பேர் ஒரே மாதிரி இருக்காளுங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. விமின் கோக்கு 3 பேத்துக்கு சந்தோஷம் தாங்க முடியலை. இப்போயாவது கல்யாணம் பண்ணி கொடுங்கடா, இப்போவே நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறோம், தாலியை மட்டும் கொடுங்க அப்படின்ற மாதிரி விமின் கோக்கு 3 பேருமே. இதில் வந்து லவ் அவ்வளோ இல்லைனாலுமே இந்த மாதிரி அடித்தடி நிறையா இருக்கும். இதை கண்டுபிடிக்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரி தான் இது. விமின் கோக்கு 3 இப்போயே நீங்கள் தாலியை கொடுத்து நாங்கள் கட்டிடுவோம் அந்த நிலைமையில் இருக்காங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க அம்மா, தம்பி ரொம்ப இது பண்ணாதீங்க, ரொம்ப அவசரப்படாதீங்க, வர ஞாயிற்றுக்கிழமை நம்ம மேரேஜை வச்சுக்கலாம், ரொம்ப அவசரப்படாதீங்க தம்பி, இன்னும் ஒரு நாள் தானே இருக்குது, இன்றைக்கி வெள்ளிக்கிழமைடா, நாளைக்கு வந்து சாட்டர்டே, ஒரு நாள் வெயிட் பண்ணால் நான் சண்டே நானே உங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறேன்டா, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அதை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இவங்களுக்கு 3 பேத்துக்குமே சந்தோஷம் தாங்க முடியல, வெக்க வேறு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அப்படியே அன்றைக்கி எல்லாருமே பேசி முடிச்சு சந்தோஷமாக இருந்து அப்படியே அந்த டேவும் ஸ்கிப் ஆகி இப்போது 1 டே ஸ்கிப்டு போட்டால் அவங்களுடைய மேரேஜ். விமின் குக் 3 பேர்த்துக்கும் அந்த வெட்டிங் செரமோனியெல்லாம் நடந்து இந்த கிஸ்லாம் பண்ணுவாங்களா, கிஸ்லாம் பண்ணி வெட்டிங்கை முடிச்சு வச்சு அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து அவங்க ரேண்டமாக பேசியிருக்காங்க. அன்றைக்கி நைட்டே வெட்டிங் நைட்டு அவங்களுக்கு சுமூகமாக முடிஞ்சு அப்படியே ஒரு 4 இயர்ஸ் கடந்தா 4 இயர்ஸ் போயிடுச்சு. அப்படியே 4 இயர்ஸ் ஸ்கிப்டு போட்டால் நம்ம விமின் குக்கு 3 பேர்த்துக்குமே பேபிஸ் பிறந்திருக்கும். அதாவது நம்ம ஜிம்மினுக்கு வந்து 2மே பையன், டயாங்க்கு 2மே பொண்ணு, ஜங்குக்கு ஒரு பொண்ணு 1 கேர்ள் 1 பிறந்திருக்கும். ஒரு 5 இயர்ஸ் ஸ்கிப்டு போட்டால் அந்த பையன் அந்த பேபிஸ்க்கு வந்து இப்போ வயசு வந்து 4 இருக்கும். இவங்க எல்லாருமே ஹாப்பியாக அந்த வீட்டுக்குள்ளே இருக்காங்க. இப்போ எல்லாருமே ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியாக மாறியாச்சு. அதாவது ஜெஸ்ஸியோட அம்மாவும் சரி எல்லாருமே ஹாப்பி ஃபேமிலியாக மாறியாச்சு. இப்போ ஒரு ஃபைன் டே அப்படின்னா கீழே வந்து ஜெரிக்குமே வந்து குழந்த பிறந்து அந்த குழந்தைக்குமே இப்போ வந்து அந்த குழந்தைக்குமே ஒரு 4 இயர்ஸ் இருந்திருக்கும். ஜெரிக்கும் ஜின்னுக்கும் பிறந்த குழந்தை வந்து பொண்ணு, அந்த பொண்ணு பேர் வந்து ஜின்னு. அந்த குழந்தை கீழே அங்கிட்டு அவங்க அண்ணா கூட விளையாண்டுக்கிட்டு இருக்கு. நம்ம ஜெரியுடைய அத்தை வந்து, நீ போய் அந்த 3 பேரையும் கூப்பிட்டு வையன், ஃபஸ்ட்டு ஜங்குக்கு ரூமை போய் தட்டேன், அவங்க வரதா லேட் ஆகும், அந்த 2 மாடு கூட அவங்க ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்துடும், நீ வந்து என்ன பண்ணு அந்த ரூமை போய் தட்டி கூப்பிட்டு வாயேன் அப்படின்னு சொல்லி ஜெரியை சொல்கிறாங்க. ஓகேம்மா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே மாடிக்கு போகிறாங்க. மாடிக்கு போனால் திடீர்னு ஒரு மாதிரியான ஒரு சவுண்டு, இந்த உச்சுன்னு ஒரு சவுண்டு வரும்ல, அப்படி ஒரு சவுண்டு வருது. வெளியே பார்த்தா அந்த ஜங்குக்குடைய 2 குழந்தைங்களும் அந்த பொண்ணு பையனும் வெளியே நின்றுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு வெளியே நிற்கிதுன்னு சொல்லிட்டு, என்னடா வெளியே நிற்கிறீங்க, அந்த ஜெரிக்கு வேறு ஒரு மாதிரி சவுண்டு கேட்குது, உச்சுன்னு, என்னடா உச்சு சவுண்டு கேட்குது. அவங்க கதவை திறந்து அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, ஆத்தி டப்புன்னு அவங்க கதை மூடிட்டாங்க. இது வந்து அவங்க சவுண்டு கிட்டோன்னே கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு திரும்பி பார்க்குறேன், யார், நான் தான் தம்பி ஜெரி, வாங்க நீ உள்ளே வாங்க, இல்லை உங்களை கீழே சாப்பிட கூப்பிட்டாங்க, நீங்கள் வந்துடுங்க, நான் வந்து பசங்களை கூப்பிட்டு கீழே போகிறேன், நீங்கள் உங்கள் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குழந்தைங்கள கூப்பிட்டு கீழே போயிட்டாங்க. அவங்களுக்கு ஒரே ஷையாயிருச்சு. தின்னு பார்க்குறாரு, இவன் மூஞ்சி ஏன் இப்படி செவந்து போய்க்கிறதுக்கு, என்னடி ஆச்சு, ஏண்டி இப்படி குழந்தைங்களை கூட்டினி வேறு அவங்கள என்ன, அவங்க அத்தை கேட்குறாங்க, என்னம்மா, அந்த வந்துக்கிட்டு இருக்காங்க அத்தை வரேன்னு சொன்னாங்க, ஓகேம்மா குழந்தைங்க சாப்பாடு, ஓகே நான் பார்த்துக்கிறேம்மான்னு சொல்லிட்டு அவங்க வாங்கிட்டாங்க. இந்தாங்க தான் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. என்னடி ஆச்சு, ஏண்டி இப்படி மூஞ்சியெல்லாம் செவந்து வந்திருக்கா, யார் அடிச்சிட்டாங்க, நான் அடிக்கலை, அங்கே மேலே ஜங்குக்கும் நம்ம கிவியும் வந்து கிஸ் அடிச்சிட்டாங்க, நான் பார்த்துட்டேன், அடிச்சு அது ஏன் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க, பார்த்துட்டியா,
என்னைய சொல்லிட்டு நீ கேட்குற? எல்லாம் க்யூரியாசிட்டி தாண்டி. ஆமாம், பார்த்துட்டாங்க. நான் பார்த்துட்டேன். நீ உளராதுடி. ஐயோ எனக்கு இது ஷையில் எனக்கு உளருதுடா. எனக்கு இங்கே உளருதுடா. சரி விடு. ஜெஸியும் பார்க்குறாங்க, இவன் என்ன ஏன் இப்படி இருக்கா, இவன் மூஞ்சி நேசவசங்க ஜெஸியும் பார்க்குறாங்க. உனக்கு வேறு என்னால் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியாதுமா, நீ அமைதியாகி. நீ என்னத்த கேட்டிருப்பான்னு எனக்கு தெரியும். ஏன்னா நீ ஒரு காது வந்து உனக்கு ஒரு பாம்பு காது கேட்டுருச்சு. ஆரம் பார்த்துட்டு, ஐயோ அமைதியாக இருமா ஜெரி, ஓகே மாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஜங்குக்கும் நம்ம கிவியும் இறங்கி வராங்க. ஜெரி பார்த்துட்டு ஜெரிக்கு வெக்க தாங்க முடியல. அவங்க யாருக்கு கிவிக்கெலாம் ஆக்வர்டு மூமெண்ட்டாக இருக்குது. அவங்க வந்து ஜங்குக்கு பின்னாடியே ஒளிஞ்சிக்கிட்டாங்க. ஜின்னு, ஆரம்பு, ஜெஸி, ஜெரி எல்லாம் பார்க்குறாங்க நின்று. சரி நாங்கள் எதுவும் பார்க்கலன்னு சொல்லிட்டு 4 பேர் திரும்பிக்கிட்டாங்க. அங்கே ஜிம்மின்னு தயாங்கு, நம்ம தயாங்குடைய லவ்வர் அதாவது ஒய்ஃபு அக்னி, ஜிம்மினுடைய ஒய்ஃப் நிவி பார்க்குறாங்க. இவங்க ஏன் இப்படி ஆக்வர்டாக ஃபீல் பண்ணிக்கிட்டே வராங்க, ஒரு மாதிரியே வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்குறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஜின்னு, ஆரம்பு, ஜெரி, ஜெஸிக்கெல்லாம் சிரிப்பு வந்துருச்சு. மாட்டிக்கிட்டாங்க. இவங்க கேட்டால் விடாமல், அதாவது சொல்லாமல் விட மாட்டாங்களே. ஏன்னா ஜங்கு தயாங்கும் ஜிம்மின்னு வந்து நோண்டி ஜங்கு கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பாங்களா. ஜங்குக்கு மறுக்க முடியாமல் சொல்லிடுவாங்க. அது வந்து ஜின்னு ஆரம்புக்கு தெரியும். அதனால் அவங்க வந்து ஒரு நமட்டு சிபிரி செஞ்சுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அவங்க ஒர்க்கை அதாவது அவங்களுக்குள்ளே எப்படி சொல்கிறது, அவங்களுக்குள்ளே ஏதோ ஒர்க் இருந்திருக்கும் போல். அந்த ஒர்க்கை பார்க்க போயிட்டாங்க. இன்றைக்கி ஏதோ உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் போல், ஏதோ ஒரு சம்திங் ஃபங்க்ஷன். அது என்ன ஃபங்க்ஷன்னா, கொரியாவில் ஒரு வீடு ஒன்று அவங்க வாங்கியிருக்காங்க, ஒரு பெரிய வீடு. எல்லாருமே அப்போ பிமின் குக்கு இருந்த வீடு வந்து இப்போ ஜெரி, ஜின்னு, ஜெஸி, ஆரம் இருந்த வீடு வந்து ஒரு நார்மலான வீடு தான். இப்போ ஜெரி ஜெஸியோடைய அம்மா அப்பா, ஆலியாவுடைய வளர்த்த அப்பா அதான் மாமா, ஆலியாவுடைய இப்போ ஷுகா, ஜேஹோப்புடைய ஒய்ஃப் ஆலியா, நம்ம ஷுகா ஒய்ஃபுடைய குழந்தைங்க, ஜேஹோப் ஒய்ஃபுடைய குழந்தைங்க, இவங்க எல்லாருமே ஒரே வீட்டில் தான் இப்போ இருக்க போகிறாங்க. ஏன்னா ஆலியாவும் ரொம்ப வருஷம் கழிச்சு சிஸ்டரை பார்த்துருக்காங்க. கிட்டத்தட்ட எத்தனை வருஷம், அவங்க சின்ன வயசுலேருந்து பிறந்தப்ப அவங்க அந்த பொண்ணை வந்து விட்டு போயிருக்காங்க. அப்படின்னா இப்போ அந்த பொண்ணுங்களுக்கு வந்து இப்போ 22 வயசு. அவங்க 22 வயசில் அவங்க சிஸ்டர்ஸை வந்து ஆலியா பார்த்துருக்காங்களா. இப்போ வந்து விமின் குக்கு 3 பேருமே அவங்கள வந்து படிக்க வச்சுருக்கோம். 12th வரையும் தான் படிச்சிருப்பாங்களா. குழந்தை பிறந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் படிங்க, உங்களுக்கு படிப்பு முக்கியம்னு சொல்லிட்டு விமின் குக்கு 3 பேருமே அவங்களுடைய படிப்பை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். 12th முடிச்சிட்டிங்களே, நான் டிசியெல்லாம் உங்கள் வீட்டில் இருந்து நான் எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய டாக்குமெண்ட்டு சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன், நீங்கள் படிங்கன்னு சொல்லிட்டு அவங்க படிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ குழந்தை பிறந்துமே அவங்க படிச்சுட்டு தான் இருக்காங்க. இப்போ வீடு வாங்கியிருக்காங்கள, அந்த ஃபங்க்ஷன் இப்போ நம்ம நாட்டிலலாம் பால் காய்ச்சுவோம்ல, அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு பார்ட்டி, இப்போ கொரியாவில் பார்ட்டி பண்ணுற மாதிரி அவங்க எல்லாருமே அந்த வீட்டில் பார்ட்டி போயிட்டுருக்கு. அந்த பார்ட்டியெல்லாம் முடிஞ்சு நைட்டு எல்லாருமே அதாவது குரூப்பாக உட்காந்து டிவி பார்க்குறாங்க. ஒரு ஹாரர் மூவி மாதிரி, ஒரு ஹாரர் ஃபேமிலி மூவி. அந்த காஞ்சனா படத்துலலாம் பேய் பிடிக்கும், அதை ஃபேமிலியாக மொத்தமாக காப்பாற்றிட்டு வருவாங்க. அந்த மாதிரி அங்கே ஒரு ஃபேமிலி மூவி முடியுது. அவங்க எப்படி உட்காந்து மூவி பார்த்துட்ருப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு சோஃபாவில் வந்து ஒரு பெரிய சோஃபா, அதில் வந்து ஜெரி ஜெஸியோடைய அம்மா அப்பா, நம்ம விமின் குக்கு ஆரம் ஜின்னோடைய அம்மா அப்பா, நம்ம ஹொப்பி ஷுகாவுடைய அம்மா அப்பா, அப்புறம் வேறு யார், அவங்க அத்தை, அந்த பேரண்ட்ஸு. அதுக்கு கீழே வந்து நம்ம OT7 பாய்ஸு, அவங்களுக்கு கீழே நம்ம OT7 கேர்ள்ஸு, அவங்களுக்கு கீழே ஒரு குட்டி சோஃபா மாதிரி, அப்படி ஒரு சோஃபா, அது கொரியாவில் இருக்கும் போல், அந்த மாதிரி ஒரு சோஃபா. அந்த சோஃபாவில் குட்டி குழந்தைங்க, நம்ம ஜெரி ஜின்னோடைய குழந்தைங்க, ஆரம் ஜெஸியோடைய குழந்தைங்க, நம்ம அப்புறம் ஷுகா ஹொப்பியோடைய குழந்தைங்க, நம்ம ஷுகாவுடைய ஒய்ஃப் நேம் வந்து ஆனா, அதாவது ஷுகாவுடைய ஆனாவுடைய குழந்தைங்க, ஹொப்பி ஆலியாவுடைய குழந்தைங்க, நம்ம ஜிம்மின் நிவியோடைய குழந்தைங்க, அப்புறம் தயாங்கு அக்னியோடைய குழந்தைங்க, வேறு யார், ஜங்குக்கு கிவியோடைய குழந்தைங்க.
இவங்க 7 அந்த 7 பேருடைய குழந்தைங்க 2 பேரா எல்லாத்துக்குமே ட்வின்ஸ் தான் பிறந்திருக்கும். என்ன ஒரு லாஜிக்குன்னு தெரில, எல்லாத்துக்குமே ட்வின்ஸ். சுகாக்கு கூட ட்வின்ஸு தான், ஒப்பிக்குமே ட்வின்ஸு தான், நம்ம விமின் கோக்குக்கும் ட்வின்ஸ் தான். ஆனால் வந்து நம்ம ஆரமுக்கும் ஜெஸிக்கும், நம்ம ஆரமுக்கும் ஜின்னுக்கும் மட்டும்தான் ஒரு பாய் ஒரு கேர்ள் பிறந்திருக்கும். அதுக்கப்புறம் இப்போ ஆரமுக்கு வந்து ஒரு பாய் பேபி, நம்ம ஜின்னுக்கு வந்து இப்போ ஒரு கேர்ள் பேபி. ஆரமுடைய அதாவது ஜின்னுடைய ஒய்ஃபு ப்ரெக்னென்ட் ஆகி ஒரு 2 டேஸில் ஆரமுடைய ஒய்ஃபும் ப்ரெக்னென்ட் ஆகியிருப்பாங்க. அதில் வந்து நான் காட்டியிருக்க மாட்டேன், இப்போ சொல்கிறேன். அவங்க எல்லாருமே உட்காந்து படத்தைப்பட்டு அந்த படத்தில் ட எண்டுன்னு போட்டு முடியுது. இங்கேயும் ட எண்டுன்னு போட்டு நான் இந்த ஸ்டோரியை முடிச்சுக்கிறேன்டா. ஹாப்பி எண்டிங். இது எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கடா. இதில் வந்து நான் சவுண்டு வந்து ரொம்ப கம்மியாக பேசியிருப்பேன். அப்படின்னா என் ஃப்ரெண்டு வந்து அவள் குழந்தைங்கள என்கிட்ட தள்ளிட்டு போயிட்டா. நான் ஊருக்கு போகிறேன், என் ஹஸ்பண்ட் வீட்டுக்கிட்ட ஒரு ஃபங்க்ஷனு, ஹஸ்பண்ட் வீட் சைடு ஃபங்க்ஷனு, குழந்தைங்களுக்கு ஸ்கூல் எக்ஸாம் இருக்குது, நீ பார்த்துக்கோடி அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட தள்ளிட்டு போயிட்டா. அதனால குழந்தைங்க வந்து தூங்கிட்டு இருக்காங்க. என் ஃப்ரெண்டோடைய குழந்தைங்க தூங்கிட்டு இருக்காங்க. நான் வந்து அந்த குழந்தைங்க வந்து 3 மணிக்கு ஸ்கூல் விட்டு வந்துடுங்க. நான் இதை ரெக்கார்டு பண்ணுறதோ ஈவினிங் 4 o'clock. எனக்குமே அசைன்மெண்ட்டும் இருக்குது, கிளாஸ்ன்னு போகுமா, என்னாலையும் காலையில் இது வந்து ரெக்கார்டு பண்ண முடியாது. ஸோ ஈவினிங் தான் என்னால் ரெக்கார்டு பண்ண முடியும். அந்த பிள்ளைங்க வேறு வந்து சாப்பிட்டோடனே தூங்கிடுங்களா. நைட்டு 8 மணிக்கு மேலே தான், 7 மணிக்கு மேலே தான் எந்திரிச்சு படிக்குங்க. அதுக வந்து ஒரு 2 hours தூக்கத்தை போடுங்க. அந்த பிள்ளைங்கள பக்கத்தில் வச்சு எங்கள் வீட்டில் இருக்கிறதோ ஒரு ஹால், ஒரு ரூம், சின்ன ரூம் மட்டும்தான். அந்த குட்டி ரூமுக்குள்ளே அதுக தூங்குங்க. ஏன்னா அந்த ரூமும் நான் உட்காந்துருக்க இடம் பக்கத்தில் தள்ளி போய் உட்கார முடியாது. எங்கிட்டு போனாலும் ஏதாவது ஒரு சவுண்டு வரும். இப்போ நான் வேகமாக அதாவது சவுண்டாக ரெக்கார்டு பண்ணால் அந்த குழந்தைங்க எந்திரிச்சிருங்க. எந்திரிச்சிச்சிங்கன்னா அடம் பிடிக்குங்க. அதில் அந்த பாப்பாவுக்கு வேற இப்போ தான் 4 வயசு ஆகுது. ஸோ அவள் வந்து அம்மாவை கேட்பா. இருக்கிற இந்த நாளையே நான் வந்து என்கிட்ட விட்டுட்டு போய் என்னால் சமாளிக்க முடியலையா. அவள் தூங்கும்போது தான் நான் ரெக்கார்டே பண்ணுவேன். மற்ற நேரத்தில் டிவியை போட்டு ஓட விடுவா, எங்கள் வீட்டுக்குள்ளேயே சுற்றுவா, என்கிட்டே தான் இருப்பாளா. ஸோ வந்து அவளை என்னால் இக்னோரும் பண்ண முடியாது. குழந்தை இல்லை, அழுவா. அம்மாவும் அங்கே இருக்கிறதுனால என்னால் இக்னோர் பண்ண முடியாது. என்கிட்டே கிடக்கிறதுனால என்னால் அப்போ ரெக்கார்டு பண்ண முடியாது. அவங்க தூங்கும்போது தான், பையனும் பொண்ணும் தூங்கும்போது தான் என்னால் ரெக்கார்டே பண்ண முடியும். அதுவும் நான் மெதுவாக ரெக்கார்ட் பண்ணால் அவங்க என் பக்கத்தில் தான் படுத்து கிடப்பாங்க. இல்லை, இப்போ நான் சவுண்டாக பேசுனா 2 பேருமே முழிக்கிற கேஸு. இப்போ சில பிள்ளைங்க வந்து எவ்வளோ ஆழ்ந்த தூக்கத்துக்கு போனால் எவ்வளோ சவுண்டு போட்டாலும் எந்திரிக்காது. ஆனால் இதுக்கு அப்படி கிடையாது. என் ஃப்ரெண்டு குழந்தைங்க என் ஃப்ரெண்டு மாதிரி. ஒரு டக்குன்னு ஒரு பொருள் கீழே விழுந்தா கூட எந்திரிச்சு உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடுவா பொண்ணெல்லாம். அதனால என்னால் சவுண்டால் ரெக்கார்டு பண்ண முடியாது. ஏதோ அப்பப்போ வேணால் என்னால் சவுண்டாக ரெக்கார்டு பண்ணியிருப்பேன் அதில். அதனால தான் நான் வாய்ஸ் ரொம்ப கம்மியாக ரெக்கார்டு பண்ணியிருக்கேன். மற்ற வீடியோ இல்லாமல் இந்த வீடியோ ரொம்ப கம்மியாக ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன். ஏன்னா எங்கள் வீட்டுக்கிட்ட வேறு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு போகுது பக்கத்தில். அதில் வேறு டொக்குன்னு தட்டுறாங்களா, அந்த சவுண்டு வேறு. அந்த சவுண்டு வேறையா, என்னால் இது ரொம்ப சவுண்டாக ரெக்கார்டு பண்ண முடியல. அந்த சவுண்டுக்கு இந்த சவுண்டுக்கு ரொம்ப என்னால் ரெக்கார்டு பண்ண கேட்க மாட்டேங்குது. ஏதோ என்னால் முடிஞ்சாலும் ரெக்கார்ட் பண்ணிக்கேன். இது பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கடா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் டியர்ஸ். நம்ம அடுத்த வீடியோ ஏதாவது ஒன் ஷாட்டில் பார்க்கலாம்.